Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. Om Nithyananda Paramashivoham. பரமஹம்ச நித்யன் என்னும் பெயரும் பெற்றது. பரமஞான ஒளியில் குழந்தை ஜொலி ஜொலித்தது. பரமஹம்ச நித்யன் என்னும் பெயரும் பெற்றது. ஆரீரோ ஆரீராரே ராரீரோ ஆரீரோ ஆரீராரே ராரீரோ ஆரீரோ ஆரீராரே ராரீரோ ஆரீரோ
नित्येश्वर हरि नित्येश्वर मूषिकवाहन मङ्गलदायक गौरीनन्दना नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर मुक्तिप्रदायक विघ्नविनाशक सिद्धिविनायक नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर गंगाधर हर हे परमेश्वर जय जगदीश्वर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर शिव शक्तीश्वर श्रीशैलेश्वर शंभो शंकर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर माधव मुरहर मधुर मनोहर गिरिधर नागर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर अभयप्रदायक आनन्ददायक भक्त उदाहरण नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर बंसीधर हर श्याम सुंदर नाचे नटवर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर हे मधुसूदन भवभयभञ्जन मंगल पावन नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर नर्दन सुंदर नटन मनोहर करुण सागर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर जगदोदारण कृष्ण जनार्दन परमदयागन नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर सत्य सनातना नित्य निरंजन भक्त परायण नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर
चन्द्रकलाधरा गौरी मनोहरा परमकृपाकरा नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा गोकुलनन्दना गोपी मनोहर हरिनारायण नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा बन्धविमोचना पापसंहारक पतित पावन नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा चन्द्रशेखरा पन्नगभूषण निखिललोचना नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा माता गुरु देव महेश्वर दीनदयाभर नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा 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 स्वर्ण सूर्य प्रभैवागनम् मरुकैयिल अभयं तिरुकाट्सी उदयं नित्यानन्दं तोन्றிடும் இது स्वर्ण सूर्य प्रभैवागनम् பல கோடி இதழ் பூத்திடும் மலராய் ஒளிரும் நித்யன் திருமுகம் கரம் தாங்கும் திருச்சூலமோ திருவண்ணாமலை ஸ்ரீ நித்யானந்த ஜன்மபூமி சேத்திரம் பகவான் அவர்கள் அவதரித்த சேத்திரமாம் திருவண்ணாமலை. இங்கு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று லட்சக்கணக்கான அன்பர்கள் இங்கு அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய கிரிவலம் சுற்றி வருகின்ற இந்த வேளையில் அவர்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வணங்கி வரவேற்று அவர்களுக்கு ஔஷத
ஔஷத அன்னதானமும் வழங்கி அவர்களுக்கு பகவான் அளிக்கும் ஞான கருத்துக்களையும் வழங்கி அவர்களுக்கு நோயையெல்லாம் குணமாக்கும் தியான சிகிச்சையும் அளிக்கும் எல்லா சேவைகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த பௌர்ணமி நன்னாளில் சிறப்பு அம்சமாக இந்த தை மாதத்தில் தைப்பூசம் முருகப்பெருமானின் உற்சவ பெருவிழா நடைபெற இருக்கின்றது. கைலாசா திருவண்ணாமலையிலும் இங்கு தைப்பூச திருவிழாவை நாம் கொண்டாட இருக்கின்றோம். இந்திய நேரப்படி ஜனவரி 25 விடியற் காலை பகவான் அவர்கள் 5:30 மணிக்கு நம் எல்லோருக்கும் தைப்பூசத்திற்கான சிறப்பு தரிசனம் தர இருக்கிறார்கள். அன்று நம் எல்லோருக்கும் பகவான் அவர்கள் தியான சத்சங்கங்களா ஞான கருத்துக்களையும் வழங்கியிருக்கின்றார்கள். இங்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற நம்முடைய கைலாசாவின் பக்தர்கள் அன்பர்கள் நேரலையில் பகவானினுடைய தைப்பூச சிறப்பு தரிசனத்தை பெற அன்போடு வைக்கின்றோம். இந்த பௌர்ணமி நன்னாளில் விசேஷமாக இந்த சிறப்பு தைப்பூசம் இந்த திருநாளையும் நாம் சேர்ந்து கொண்டாட இருக்கின்றோம். பகவானினுடைய நேரடி சீடர்கள், சந்நியாசிகள், பக்தர்கள் அவர்கள் மிகுந்த ஸ்ரத்தையோடு இங்கு வருகின்ற நபர்களுக்கு ஔஷத அன்னதானத்தை வழங்குவதற்காகவே உணவை சமைத்துக் கொண்டிருப்பதை நாம் நேரலையில் பார்க்கின்றோம். கைலாசாவின் இந்த மெகா கிச்சன் இதுவரை தொடர்ந்து 30 வருடங்களாக ஏறத்தாழ 100 கோடி அன்பர்களுக்கு மேல் ஔஷத அன்னதானத்தை வழங்கி இருக்கின்றது. இது பகவான் நம் ஒவ்வொருவரும் மீதும் அவர் வைத்திருக்கின்ற அன்பை குறிக்கும் விதமாகவே இருக்கின்றது. இது பகவான் அவர்களினுடைய ஒரு தனிப்பெரும் கடின உழைப்பினால் உருவாக்கப்பட்ட கைலாசம். இந்த கைலாசம் இன்று கோடிக்கணக்கான மக்களுக்கு சேவைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதன் காட்சி நேரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த கைலாசாவிலேயே விளைவிக்கப்பட்ட ஆர்கானிக் உருவாக்கப்பட்ட காய்கறிகள், கனிகள் இங்கு சமைக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய தினம் ஒரே இந்த நாளில் மட்டும் ஏறத்தாழ 1 லட்சம் நபர்களுக்கு மேல் இங்கு கைலாசா திருவண்ணாமலை ஔஷத அன்னதானம் பெற இருக்கிறார்கள். இன்னும் சில வினாடிகளில் இந்த ஔஷத அன்னதானம் தொடங்கியிருக்கின்றது. அதற்கான முன் ஏற்பாடாக இங்கு கைலாசா திருவண்ணாமலை உணவை சமைத்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். செய்யும் அந்த தியானம் அது சித்தம் தெளிவாக்கிடும். சித்தம் தெளிவாக அது தெய்வீகத்தை கூட்டிடும். செய்யும் அந்த தியானம் அது சித்தம் தெளிவாக்கிடும். சித்தம் தெளிவாக அது தெய்வீகத்தை கூட்டிடும். சக்தி எல்லாம் தேடி வரும், ஞானமும் தான் கூடிவிடும். சக்தி எல்லாம் தேடி வரும், ஞானமும் தான் கூடிவிடும். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம்.
கைலாசா மெகா கிச்சன் இங்கு ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு உணவை சமைத்து தருகின்ற வகையில் இந்த மெகா கிச்சன் அமைக்கப்பட்டிருப்பதை நாம் நேரலையில் பார்க்கின்றோம். இங்கு பகவான் அவர்களுடைய தனிப்பெரும் கடின உழைப்பினாலேயே உருவாக்கப்பட்ட இந்த கைலாசா திருவண்ணாமலையில் இந்த கைலாசா கிச்சன் இன்று நம் அண்ணாமலையாரை வலம் வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு வயிறார் இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்குவதற்கே இந்த கைலாசா திருவண்ணாமலை இந்த மெகா கிச்சன் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு 200க்கும் மேற்பட்ட ஆனந்த சேவர்கள் அவர்கள் ஒவ்வொருவருடைய கடின உழைப்பும் அவர்கள் பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களுடைய குருநாதருக்கு வெளிப்படுத்தும் பக்தியையும் இந்த ஆனந்த சேவை இருக்கிறது. தொடர்ந்து 48 மணி நேரம் அவர்களுடைய கடின உழைப்பில் உருவாக்கப்படுகின்றதுதான் இந்த ஔஷத அன்னதானம். இந்த ஔஷத அன்னதானத்தில் இன்றைய ஒரு நாள் பொழுதில் மட்டும் ஏறத்தாழ 1 லட்சம் நபர்களுக்கு ஔஷத அன்னதானத்தை பெற்று பயனடைய இருக்கிறார்கள். இது ஒவ்வொரு மாதந்தோறும் பௌர்ணமி தினம் என்று இந்த ஔஷத அன்னதானம் வழங்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் தினந்தோறும் இங்கு திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் என்ற சாதுக்கள் சன்னியாசிகள் அவர்கள் எல்லோருக்குமான தாய் வீடாகவே இங்கு கைலாசா திருவண்ணாமலை அமைந்திருக்கின்றது. இங்குதான் அந்த சன்னியாசிகள் சாதுக்கள் தினந்தோறும் 3 வேளையும் வந்திருந்து பகவான் அவர்களுடைய இந்த சேத்திரத்தை அவர்களுக்கான தாய் வீடாகவே பார்க்கிறார்கள். 3 வேளையும் அவர்கள் இங்கு வந்திருந்துதான் இந்த ஔஷத அன்னதானத்தை பெற்றுச் செல்வார்கள். இது தொடர்ந்து 24 மணி நேரமும் வருகின்ற அண்ணாமலையாரின் பக்தர்களுக்கு தொடர்ந்து இந்த ஔஷத அன்னதான சேவையை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சேவையை பகவான் தன்னுடைய வீரர்கள் பக்தர்கள் அவர்கள் மிகுந்த ஆனந்தத்தோடு ஒரு கொண்டாட்டமாகவே இந்த ஆனந்த சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். சமையல் பொருள்கள், மளிகை சாமான்கள், இங்கு அரிசி வகைகள், பருப்பு வகைகள், காய்கறி வகைகள் என இயற்கை உரம் விளைவிக்கச் செய்த இந்த அத்தனை காய்கறிகளுமே நம்முடைய கைலாசாவின் சொந்த நிலத்தில் இயற்கை உரமிட்டு வளர்க்கப்பட்ட காய்கறிகளாகும். ஆனால் இது இயற்கை சக்தி நிரம்பப்பட்டு நமக்கு வழங்கப்படுவதால் இது ஔஷத அன்னதானமாகவே இருக்கின்றது. உணவே மருந்தாகவும் மருந்தே உணவாகவும் வழங்கப்படுவதனால் இது எடுத்துக்கொள்ளும் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு சாதாரணமாக இருக்கின்ற நோய்கள் அத்தனையும் குணமாக்கி அவர்களை ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு வருவது. அதனால் இந்த உணவே மருந்தாக சக்தியெல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடி விடும். சக்தியெல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடி விடும். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம்.
நின்னாலுமை துன்பத்தையே சேர்க்கும். குரு நித்யனை நம்பு, அது ஆனந்தத்தை ஈர்க்கும். ஐம்புல நின்னாலுமை துன்பத்தையே சேர்க்கும். குரு நித்யனை நீ நம்பு, அது ஆனந்தத்தை ஈர்க்கும். அன்பு வழி மலரும், அகங்காரம் அது நீங்கிடும். சத்குருவின் பாதம் சரணாகதியா சேர்ந்திடும். அன்பு வழி மலரும், அகங்காரம் அது நீங்கிடும். சத்குருவின் பாதம் சரணாகதியா சேர்ந்திடும். சக்தி எல்லாம் தேடி வரும், ஞானமும் தான் கூடிவிடும். சக்தி எல்லாம் தேடி வரும், ஞானமும் தான் கூடிவிடும். நித்யானந்த சொன்ன சூத்திரம், அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்த சொன்ன சூத்திரம், அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். ஆன்ம வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கணும், அட வாழ்ந்துதான் ஆன்மீகத்தை அனுபவிக்கணும். ஆன்ம வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கணும், அட வாழ்ந்துதான் ஆன்மீகத்தை அனுபவிக்கணும். சக்தி எல்லாம் தேடி வரும், ஞானமும் தான் கூடிவிடும். சக்தி எல்லாம் தேடி வரும், ஞானமும் தான் கூடிவிடும். நித்யானந்த சொன்ன சூத்திரம், அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்த சொன்ன சூத்திரம், அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். கைலாசா திருவண்ணாமலை ஸ்ரீ நித்யானந்த ஜன்மபூமி சேத்திரத்திலிருந்து நேரலையில் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களின் அருளாசியுடன் அவர்களுடைய பக்தர்கள், சீடர்கள், சீடர்கள் அவர்களினுடைய ரத்தையான இந்த ஆனந்த சேவையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவர்கள் ஒவ்வொருவரும் இவர்களினுடைய கடின உழைப்பின் மூலமாகத்தான் இன்றைய தினம் பௌர்ணமி நன்னாளன்று அண்ணாமலையாரை சுற்றி வலம் வர இருக்கின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் லட்சக்கணக்கான நபர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானம் வழங்கியிருக்கின்றோம். இங்கு நம்முடைய பகவான் அவர்களினுடைய அருளாசியை பெற்று ஔஷத அன்னதானத்தையும் பெற்று வயிறார் உளமாற இங்கு பகவான் அவர்களின் அருளாசியை பெற்று ஆனந்தமாக ஒவ்வொரு பக்தர்களும் செல்வதை நாம் நேரலையில் கண்டு கொண்டிருக்கின்றோம். கைலாசா திருவண்ணாமலையில் பகவான் அவர்கள் உருவாக்கியதனுடைய நோக்கத்தை குறிக்கும் பொழுது இந்த நித்யானந்த ஜன்மபூமி சேத்திரம் என்பது தோன்றியதற்கான நோக்கமே இங்கு அண்ணாமலையாரை வலம் வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் அண்ணாமலையாரின் விண்ணங்களாகவே அவர்களை இணைந்து வரவேற்று அவர்களுக்கு எல்லா விதமான சேவைகளையும் செய்வதற்காகவே இந்த கைலாசா திருவண்ணாமலை ஸ்ரீ நித்யானந்த ஜன்மபூமி சேத்திரம் என்று பகவான் கூறியிருக்கின்ற இந்த சத்தியத்தை நாம் மெய்ப்பிக்கும் விதமாக தொடர்ந்து ஒவ்வொரு லட்சக்கணக்கானவர்களுக்கு இந்த ஔஷதம் வழங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து மகிழ்கின்றோம். இந்த பெரும் சேவையில் நீங்களும் பாகமாக மாறலாம். பௌர்ணமி தினத்தன்று கைலாசா திருவண்ணாமலைக்கு நேரில் வந்திருந்து இந்த ஆனந்த சேவையில் பாகமாக வரலாம். நேரில் வர இயலாத நண்பர்கள் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து இந்த ஔஷத அன்னதானம் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த நன்கொடை வழங்கியும் நீங்கள் கைலாசா திருவண்ணாமலைக்கு இந்த பௌர்ணமி நன்னாளில் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களுடைய தரிசனம் பெற பக்தர்கள் ஒருவரும் ஆழமான பக்தியோடு வந்து கொண்டிருப்பதை நாம் நேரலையில் பார்த்து மகிழ்கின்றோம்.
நித்தேஸ்வரி அவள் தோன்றும். அன்பால் அண்டம் யாவையும் தாங்கும் அருள்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். ஸ்வர்ணநாக வாகனம் அதில் தேவி தரிசனம், நித்திய தாயின் திருமுகம் கரை சேரும் வரம் தரும். அன்பால் அண்டம் யாவையும் தாங்கும் அருள்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். அன்பால் அண்டம் யாவையும் தாங்கும் அருள்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். அருள் தரும் திருக்காட்சி நேரம் நித்யன் தோன்றிடும் ஹம்சவாகனம், அவன் திருப்பதம் காணும் யோகம், பிறவியின் பலன் யாவும் கூடும். அருள் தரும் திருக்காட்சி நேரம் நித்யன் தோன்றிடும் ஹம்சவாகனம், அவன் திருப்பதம் காணும் யோகம், பிறவியின் பலன் யாவும் கூடும். கருணை முகம் கொண்டு ஹம்சத்தின் மீதே குருவின் வடிவாய் நித்யன் தோன்றிடும். அழகு திருக்காட்சி புவி மீது கொள்ளும், பிறவி கடல் தாண்ட அருள் தூவிடும். குருவே சரணம் என்று பதம் நாடிடும். தோன்றிடும் காட்சியை பாடிட வார்த்தைகள் நான் என்று நீ என்று ஓடி வரும். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களின் தீபா ஆராதனை செய்து இன்று பகவான் அவர்களின் அருளாசியுடன் துவங்க பெற்றிருக்கின்ற இந்த ஔஷத அன்னதானம் வழங்கும் இந்த நிகழ்வை நேரலையில் பார்த்து அழகு என்றும் திருக்காட்சி புவி மீது கொள்ளும், பிறவி கடல் தாண்ட அருள் தூவிடும். குருவே சரணம் என்று பதம் நாடிடும். மனம் குருவின் பதத்தில் சரணாகதியாகிடு.
பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் அவதரித்த ஜெயத்திரமான கைலாசா திருவண்ணாமலையிலிருந்து இப்பொழுது நேரலையில் நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். இன்றைய பௌர்ணமி நன்னாளில் தொடர்ந்து அண்ணாமலையாரை கிரிவலம் சுற்றி வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் அண்ணாமலையாரின் வடிவங்களே என்று அவர்களை உணர்ந்து அவர்களை வணங்கி அன்போடு வரவேற்று வந்திருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் இங்கு ஔஷத அன்னதானத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரலை காட்சியை தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். கைலாசாவின் இந்த மெகா கிச்சன் இன்றைய ஒரு நாளில் பௌர்ணமி நன்னாளில் மட்டும் 1,00,000 நபர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானத்தை பெற்றுச் செல்லும் விதத்தில் இங்கு தயாராக இருக்கின்றது. பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களினுடைய நேரடி சீடர்கள் பக்தர்கள் இங்கு ஔஷத அன்னதானத்தை தொடர்ந்து இந்த பட்டையோடு வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த காட்சியை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். கைலாசா நித்யானந்த அண்ணாலயமானது உலகின் மிகப்பெரிய அன்னதான சேவை செய்யும் நிறுவனமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. பகவான் அவர்கள் இந்த ஔஷத அன்னதானத்தை பற்றி சொல்லும் பொழுது, உயிர் கொடுக்கும் உண்டி, உயிர் வளர்க்கும் உண்டி, உயிர் கொடுத்தோர் இங்கு உணவை கொடுப்பவர்கள் உயிரை கொடுப்பவருக்கே ஆவார். இந்த சத்தியத்தின் ஏற்ப ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி மட்டுமே 1,00,000 நபர்களுக்கு மேல் சென்றிருந்த இந்த ஔஷத அன்னதானத்தை பெறுவதன் மூலமாக அவர்களுடைய உயிரை வளர்க்கும் ஒரு மாபெரும் சேவை பகவான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். கைலாசா நித்யானந்த அண்ணாலயாவானது வெறும் உணவை மட்டும் கொடுக்காமல் பாரம்பரிய மருந்தையே உணவாக கொடுப்பதால் இது ஔஷத அன்னதானமாக வழங்கப்படுகின்றது. நித்யானந்த அண்ணாலயாவில் சமைக்கப்படும் உணவானது பரமசிவ பரம்பொருள் அவர் முறையாக வழிகாட்டிய பாகசாஸ்திர முறைப்படி சமைக்கப்பட்டு வழங்கப்படுவது நாம் எல்லோரும் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி என்று இதை அனுபவமாக பார்க்கின்றோம். பாகசாஸ்திர முறைப்படி சமைக்கப்பட்ட உணவை நாம் உட்கொள்ளும் போது நமது உடலில் உள்ள திடராசி அடிப்படை ஏற்கனவே ஜீரணிக்காமல் உள்ள உணவை கூட ஜீரணிக்க படைத்தாக இருக்கு. நித்யானந்த பரமசிவம் அவர்கள் இந்த ஔஷத அன்னதானத்தை துவங்கியது அனுபவத்தை சொல்லும் பொழுது, அண்ணாமலையார் பிரசாதத்தை அன்னை மீனாட்சி முந்தானையில் முடிந்து பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களுக்கு ஊட்டிவிட இந்த உணவை எல்லோருக்கும் கொடுக்கலாமா என்று சுவாமிஜி கேட்கும் பொழுது, உலக உயிர்கள் எல்லோருக்கும் கொடுக்க சொல்லி அன்னை மீனாட்சி அந்த அருள் பிரசாதத்தை எல்லோருக்கும் வழங்கிடவே பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் ஆரம்பித்ததே இந்த ஔஷத அன்னதான சேவை. இங்கு உணவே மருந்தே உணவாக வழங்கப்படுவதனால் இது ஔஷத அன்னதானம் என்று அழைக்கின்றோம்.
துரு துருப்பாய் நித்யனே எங்கும் விதம் ரசித்தது, துரு துருப்பாய் நித்யனே எங்கும் விதம் ரசித்தது, தங்க மகன் நித்யன் தெய்வம் என்றுணர்ந்தது, தங்க மகன் நித்யன் தெய்வம் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் நம் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வதற்காகவே அவர் வழங்கி இருக்கின்ற சத்தியங்கள் நம் எல்லோருக்கும் பகிர்கின்றோம். பகவான் அவர்கள் உணவை பற்றி சொல்லும் பொழுது மிகவும் முக்கியமான ஒரு பழக்கமாகவே நம்முடைய கைலாயத்தில் இருக்கின்ற ஒன்று கடுக்காய் பொடி எடுத்துக் கொள்ளுதல். கடுக்காய் என்பது தாயை விட மேலானது என்று வேதனை சொல்லுகின்றது. கடுக்காய் பொடி அமிர்தத்திற்கே ஒப்பானதாகும். ஒரே ஒரு டீஸ்பூன் தினந்தோறும் நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு டீஸ்பூன் கடுக்காய் பொடி நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது உங்களுடைய உடம்பில் உள்ள பிராண சக்தி 90% மேலாக அதிகப்படுத்துகின்றன. இது பொதுவாக கடுக்காய் பொடி என்பது நாம் ஜீரணத்திற்காக சாப்பிடுவது என்றுதான் நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் இதனுடைய முக்கியமான பலனே நம்முடைய உடம்பில் 300 மடங்கு அதிகமாக பிராண சக்தியை அதிகமாக்குவதனால் உடல் முழுவதும் நமக்கு சக்திமயமாக ஆகின்றது. அது மட்டுமல்லாமல் நமக்கு உடம்பில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நச்சுப் பொருட்கள் அத்தனையும் தூய்மையாக்கும் சக்தி இந்த கடுக்காய் பொடிக்கே உண்டு. பகவான் அவர்கள் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக வாழ்வதற்காக தினந்தோறும் கைலாசவாசியாக வாழும் எல்லோருக்குமே இந்த இரவு தூங்குவதற்கு முன்பு கடுக்காய் பொடி எடுத்துக்கொள்ளும் இந்த பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கை முறையாகவே பகவானவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இது போன்று ஒவ்வொரு சத்தியங்களையும் நம்முடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக பகவான் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த வகையில் தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி அன்று மட்டும் 1,00,000 நபர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானத்தை பெற்று அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு பகவான் அவர்கள் வழிபடுகிறார்கள். இதில் குறிப்பாக இந்த ஔஷத அன்னதானம் இயற்கையான காய்கறிகள் கனிகள் வைத்து தயாரிக்கப்படுவதனால் இது சக்தி வாய்ந்த ஒரு உணவாக அமைகின்றது. சாதாரணமான வியாதிகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த ஔஷத அன்னதானத்திற்கே உண்டு. மிகுந்த உற்சாகத்தோடு இந்த பகவானின் நேரடி சீடர்கள் சன்னியாசிகள் இங்கு அண்ணாமலையாரை வலம் வருகின்றவர்கள் ஒவ்வொருவரையும் அணைந்து வரவேற்று அவர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த காட்சியை நேரடியில் நாம் பார்க்கின்றோம். இது தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் 24 மணி நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடந்த 30 வருடங்களாக பகவான் அவதரித்த சித்திரமான இந்த திருவண்ணாமலையில் நித்யானந்த ஜன்மபூமி கைலாசா திருவண்ணாமலை இங்கு கிரிவல பாதையில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கஷேத்திரத்தில் இந்த ஔஷத அன்னதானத்தை கொண்டிருக்கின்றது. கடந்த 30 வருடங்களாக பகவான் அவர்களுடைய தனிப்பெரும் கடின உலகத்தில் உருவாக்கப்பட்டதே இந்த கைலாசா திருவண்ணாமலை. இங்கு இந்த இடத்திலிருந்துதான் ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கான நண்பர்கள் இந்த ஔஷத அன்னதானத்தை பெற்று ஆனந்தமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரலை காட்சியை நாம் இப்பொழுது கைலாசா திருவண்ணாமலை நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பற்றி ஆனந்தமாய் சரணடைந்திட, கழல்கள் பற்றி ஆனந்தமாய் சரணடைந்திட, கருணை மலையில் அழகு கடவுள் கைலாச திருவண்ணாமலை கஷேத்திரம் பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களுடைய தனி பெரும் கடின உழைப்பினால் உருவாக்கப்பட்டது. இந்த கஷேத்திரத்தில் இன்று இந்த ஒரு பௌர்ணமி நன்னாளில் மட்டும் ஏறத்தாழ 1,00,000 நண்பர்களுக்கு மேல் இந்த ஔஷத பெற்று அவர்கள் வயிறார உள்ளம் குளிர பகவானிடம் இந்த அருளாசியை பெற்று செல்கிறார்கள்.
இந்த அற்புதமான காட்சியை நேரடியில் பார்த்து மகிழ்கின்றோம். கைலாசா திருவண்ணாமலை நித்யானந்த ஜென்மபூமி கஷேத்திரத்திலிருந்து நேரடியில் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சி பௌர்ணமி நன்னாளன்று அண்ணாமலையாரை வலம் வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இங்கு ஔஷத அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த சேவையைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். இங்கு பகவானினுடைய நேரடி சீடர்கள் சன்னியாசிகள் அவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இங்கு வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்று இங்கு ஔஷத அன்னதானத்தை வழங்கும் இந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இன்றைய தினம் பகவான் அவர்கள் அருளை இருக்கும் கல்பத்தரு ஒரு நாள் தியான முகாமில் கலந்து கொள்ளுகின்ற பக்தர்கள் அவர்கள் எல்லோருக்கும் பகவான் அவர்களே நேரடியாக அவர்கள் வேண்டும் வரங்களை அளிக்கும் தரிசனத்தை தர இருக்கிறார்கள். இந்த கல்பதரு தியான முகாமில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இன்று சிவ தீட்சை வழங்கப்படுகின்றது. சிவ தீட்சையில் முதல் நிலை தீட்சையால் சமய தீட்சை வழங்கப்படுகின்றது. இந்த சமய தீட்சை பெறுகின்ற நபர்கள் ஒவ்வொருவருமே அவர்களுக்கு பகவான் அவர்களினுடைய இந்த குண்டலினி சக்தியை விழிப்பிக்கச் செய்யும் இந்த தரிசனமும் இருக்கின்றது. இது இங்கு கைலாசா திருவண்ணாமலையில் நீரில் வந்திருந்து இந்த கேத்திரத்தில் இந்த கல்பதரு தியான முகாமில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சிவ தீட்சை பெறும் பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள். வாழையடி வாழையென வந்துதிக்கும் அவதார புருஷர்களுள் திருவண்ணாமலை சேத்திரத்தில் வந்துதித்த பரமசிவனின் நிஜ அவதாரம் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களிடமிருந்தே நேரடியாக இந்த சிவ தீட்சை பெற பக்தர்கள் சீடர்கள் அவர்கள் எல்லோரும் இங்கு இந்த கல்பத்தரு தியான முகாமிற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். இதில் உலகம் முழுவதும் இருக்கின்ற நண்பர்கள் அனைவரையும் இந்த கைலாசா திருவண்ணாமலைக்கு வணங்கி வரவேற்கின்றோம். இங்கு நீரில் வந்திருந்து இந்த தியான முகாமில் கலந்து கொள்ளும் அன்பர்கள் இங்கு சிவ தீட்சை பெறும் பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள். நீரில் வர இயலாதவர்களுக்கும் இருமுனை காணொலி காட்சியின் மூலமாக இந்த கல்பதரு தியான முகாமில் கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் பகவான் அவர்களிடம் வேண்டும் வரங்களை பெறும் இந்த தரிசனத்தையும் நீங்கள் இந்த தியான முகத்தில் பெறலாம். உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ள கைலாசம் இணையதளத்தில் நீங்கள் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ள முடியும்.
மேலும் விவரங்களுக்கு கைலாசாவின் அலுவலகத்தை அணுகவும். இப்பொழுது நேரலை காணொளி காட்சியில் இங்கு பகவான் அவர்களினுடைய நேரடி சீடர்கள் சந்நியாசிகள் மிகுந்த சிரத்தையோடு தொடர்ந்து அவர்களுடைய இந்த ஆனந்த சேவை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வாழ்வில் நிலை ஏற்றிவிடும் சத்தியத்தை பகவான் பரமசிவம் அவர்களுக்கு அவதரித்த சித்திரமன் திருவண்ணாமலை. இங்கு பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான நித்யானந்த ஜென்மபூமி இடத்திலிருந்து நேரலையில் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி தினத்தன்று வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கி இந்த சேவை நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் அவதரித்த சித்திரமான இந்த ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமி இந்த இல்லத்தில்தான் பகவான் அவர்கள் தொடர்ந்து 17 வருடங்கள் அவர்கள் வாழ்ந்திருந்த இல்லம். இந்த இடம் முழுவதும் அவருடைய பாதங்கள் பட்டு சக்தியூட்டப்பட்ட தலமாக இன்று நம்முடைய கைலாசத்தின் மிக முக்கியமான பொக்கிஷமாக இருக்கின்றன. இங்கு பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களினுடைய குருமார்கள் அருணகிரி யோகீஸ்வர பெருமாள் அவர்கள் நேரில் வந்திருந்து வந்த இடம் இங்கு ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமி. பகவான் அவர்களுக்கு
அவருடைய குருமார்கள் அனைவரும் நேரில் வந்திருந்து தரிசனம் தந்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் எல்லா குருமார்கள் அவர்களுடைய சக்தியுட்ட பிரச்சாரமாக இருக்கின்றது. பரம்பொருளின் வடிவமான அருணகிரி யோகீஸ்வர பெருமான் அவர்கள் பகவானினுடைய பால பருவத்தில் அவருக்கு 9 வயது இருக்கும் 9 மாதம் அந்த நாட்களில் பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான ஜென்மபூமி நேரில் வந்து இடத்தில் அவர் பகவான் பிறந்த இல்லமான நித்யானந்த ஜென்மபூமியில் யோகீஸ்வர பெருமான் உணவு அருந்திவிட்டு இருக்கின்றார். இந்த தேத்திரத்தில் இன்று வருகின்ற அண்ணாமலையாரின் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இங்கு அன்னதானம் வழங்கிக் கொண்டிருப்பதை நாம் நேரலையில் பார்க்கின்றோம். நித்யானந்த ஜென்மபூமியானது அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் ஆரம்ப பிரகாரத்தில் பிரிவில்தான் பகவான் நித்யானந்த பரமசிவ பிறந்த இல்லமான ஜென்மபூமி அமைந்திருக்கின்றது. இந்த நித்யானந்த ஜென்மபூமியில் தினந்தோறும் இங்கு அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்குமே அவர்கள் அண்ணாமலையாரின் வடிவங்களாகவே அவர்களை வணங்கி வரவேற்று அவர்கள் ஒவ்வொரு நபருக்கும் இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் பிரத்யக்ஷ மூர்த்தியின் வடிவாக இருந்து வருகின்ற ஒவ்வொரு நபருக்கும் தரிசனம் தந்து இங்கு வேண்டும் வரங்களை தந்திருக்கின்றார். இந்த பௌர்ணமி நன்னாளின் சிறப்பு அம்சமாக தைப்பூச திருநாள் விழா நாம் கொண்டாட இருக்கின்றோம். விடியற் காலை 5 மணி சுமார் வேளையில் பகவான் அவர்களே நம் எல்லோருக்கும் முருகப்பெருமான் சிறப்பு தினமான இந்த தைப்பூச திருநாள் என்று பகவான் அவர்கள் நம் எல்லோருக்கும் சிறப்பு தைப்பூச தரிசனம் தர இருக்கிறார்கள். அந்த வேளையில் சிறப்பு தியான சத்சங்கமும் நம் எல்லோருக்கும் வழங்கியிருக்கிறார்கள். கைலாசம் இந்த தொலைக்காட்சியில் உலகம் முழுவதும் இருந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், பக்தர்கள், சீடர்கள் அவர்கள் எல்லோருக்கும் இந்த ஆனந்தமான ஒரு செய்தியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் பகவான் அவர்கள் நம் எல்லோருக்கும் சிறப்பு தைப்பூச திருநாள் தரிசனம் தர இருக்கிறார்கள். இது இந்திய நேரப்படி விடியற் காலை 5 மணி சுமாருக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தரிசனத்தில் எல்லோரும் பங்கு பெற்று பகவானிடம் எல்லோரையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த பௌர்ணமி தினத்தன்று கைலாசா திருவண்ணாமலை அண்ணாமலையாரை சுற்றி வலம் வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் எல்லோருமே சிவபெருமானின் வடிவங்கள் தான் என்பதை அவர்களுக்கு இந்த சத்தியத்தை உணர்த்தி அதை அனுபவமாக வழங்கிடவே பகவான் அவர்கள் இந்த கல்பத்தரு ஒரு நாள் தியான முகாம் அவர்களுக்கு இலவசமாக வழங்குகின்றார். இந்த கல்பத்தரு தியான முகாமில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு அவர்களுக்கு சிவ தீட்சையான முதல் நிலை தீட்சை, சமய தீட்சை வழங்கப்படுகின்றது. அவர்களுக்கு சிவபெருமானின் வடிவமான ருத்ராட்சம், கண்ட ருத்ராட்ச மாலையும் திருநீற்று பையும் மற்றும் அவர்களுக்கு காயத்ரி தீட்சைக்கான யஞ்ஞோபீதமும் வழங்கப்பெற்று அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சிவபெருமானின் வடிவமாக வாழ துவங்குவதற்கான ஒரு
வாய்ப்பாக இந்த கல்பத்ரு தியான முகாம் பகவான் அவர்கள் இலவசமாக வழங்குகின்றார். இந்த தியான முகாமில் நாளை இந்த பௌர்ணமி நன்னாளில் காலை 9 மணிக்கு துவங்க இருக்கும் இந்த கல்பத்ரு தியான முகாமில் கலந்து கொண்டு எல்லோரும் பகவானிடம் தரிசனம் பெற அழைக்கின்றோம். உங்களுடைய பெயரையும் முன்பதிவு செய்து கொள்ள நீங்கள் அலுவலகத்தில் நீங்கள் இணையதளத்திலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் அவதரித்த சேத்திரமான ஸ்ரீ நித்யானந்த ஜன்மபூமி, அவர் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜன்மபூமியில் தொடர்ந்து 17 வருடங்கள் பகவான் அவர்கள் வாழ்ந்த இல்லம். இந்த இடத்தில்தான் பகவான் அவர்கள் சிறு வயதில் முதலில் அவருக்கென ஒரு ஆலயத்தை பகவான் அவர்கள் உருவாக்கினார்கள். கைலாயத்தின் முதல் ஆலயம் இங்குதான் துவங்க பெற்றது. ஆகையினால் பகவான் அவர்கள் இந்த நித்யானந்த ஜன்மபூமி இந்த சேத்திரத்தை நம்முடைய கைலாயத்தின் பிரதம சேத்திரமாக அருளியிருக்கின்றார். இந்த சேத்திரத்திற்கு வந்திருந்து பகவானிடம் நேரடி அருளாசி பெற எல்லோரையும் அன்போடு அழைக்கின்றோம். जगदोधारण कृष्ण जनार्दन परमदयागन नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான நித்யானந்த ஜென்ம பூமியில் அவர்கள் தொடர்ந்து 17 வருடங்கள் இந்த இடத்திலே அவர் வாழ்ந்திருந்திருக்கின்றார். அவருடைய பாதம் பெற்று இந்த இடம் முழுக்க சக்தி வாய்ந்த சேத்திரமாக இன்று கைலாயத்தின் பாகமாக நம் எல்லோருக்கும் கிடைக்கப் பெற்றிருப்பது நாம் செய்திருக்கும் பெரும் பாக்கியமாகும். பகவான் கால பருவத்திலே அவர் தனது இல்லத்தில் இருந்த நேரங்களை காட்டிலும் அதிகமான நேரங்கள் அவர் அண்ணாமலையார் ஆலயத்தில் தான் பகவான் அவர்கள் இருந்தார்கள். அங்கு அவர் தினந்தோறும் காலையில் முதல் பூஜையாக பள்ளி எழுச்சியின் பொழுதே ஆலயத்திற்கு சென்று விடுவார்கள். அங்கு இருந்து தொடர்ந்து நாள் முழுவதும் நடக்கின்ற எல்லா பூஜைகளிலும் பகவான் அவர்கள் சேவை செய்து அங்கு பரமசிவன் பரம்பொருளுக்கு எல்லா விதமான சேவைகளையும் செய்வார்கள். இரவு பள்ளியறை பூஜை நிறைவு பெற்ற பிறகுதான் இல்லத்திற்கு திரும்புவார்கள். இதுபோல தொடர்ந்து நாள் முழுவதும் அவர்கள் கழித்தது அண்ணாமலையார் ஆலயத்திலேதான். இங்கு அண்ணாமலையாருக்கு தினந்தோறும் பூஜை செய்கின்ற சிவாச்சாரியார்கள் 3 தலைமுறையினருமே பகவான் அவர்களினுடைய இந்த ஸ்ரத்தையான சேவையை பார்த்து அவர்கள் ஒவ்வொருவருமே தங்களுடைய அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார்கள். பாலபருவத்தில் பகவான் அவர்கள் மிகவும் ஸ்ரத்தையோடு ஆழமான பக்தி உணர்வோடு அண்ணாமலையாருக்கு அவர் செய்த சேவையை தொடர்ந்து நினைவு கூறுவார்கள். இங்கு திருவண்ணாமலை சேத்திரம்
ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலயமானது ஆகம விதிப்படி அமைக்கப்பட்டிருப்பது நம் எல்லோருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். ஆகமத்தில் பெருமானவர்கள் கூறியுள்ளவாறே தெற்கு பக்கத்தில் அங்கு இந்த ஆலயத்தை வழிநடத்துகின்ற ஞானிகள், அவதார புருஷர்கள், சித்தர்கள் அவர்களுடைய இல்லம் அமைந்திருக்க வேண்டும். அதேபோல் வடக்கு புறமாக இந்த ஆலயத்தில் பூஜை செய்யக்கூடிய சிவாச்சாரியார்கள், அங்கு சேவை செய்யும் பணியாளர்கள் அவர்கள் வசிக்க வேண்டும் என்று ஆகமத்தில் கூறியிருக்கின்ற அதே சத்தியத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது திருவண்ணாமலையில் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் தெற்கு பக்கத்தில் பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமி திருவூடல் தெருவில் அமைந்துள்ளது. அதேபோல் அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் வடக்கு புறமான வடக்கு தெருவில் சிவாச்சாரியார்கள் வசிக்கும் இல்லமும் அமைக்கப்பெற்றிருக்கின்றது. இங்கு ஆகம விதிப்படி பெருமான் அருளி இருக்கின்ற இந்த விதிப்படியே அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் இங்கு அமைக்கப்பட்டிருப்பதை இந்த ஒரு நிகழ்வின் மூலம் நாம் எல்லோரும் உணர முடிகின்றது. இந்த பௌர்ணமி நன்னாளில் அண்ணாமலையாரை கிரிவலம் சுற்றி வருகின்ற பக்தர்கள் அனைவருக்குமே தொடர்ந்து 2 இடங்களிலுமே கைலாசா திருவண்ணாமலை ஸ்ரீ நித்யானந்த ஜன்மபூமி சேத்திரத்திலிருந்தும் கிரிவல பாதையில் அமைந்திருக்கும் பகவானினுடைய இந்த கைலாசா திருவண்ணாமலை ஸ்ரீ நித்யானந்த ஜன்மபூமி சேத்திரத்திலிருந்தும் அதேபோல் அண்ணாமலையார் ஆலயத்தின் 6ஆம் பிரகாரத்தில் அமைந்திருக்கின்ற கைலாசா திருவண்ணாமலை ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமியான இந்த 2 இடத்திலிருந்தும் தொடர்ந்து வருகின்ற அண்ணாமலையாரின் பக்தர்களுக்கு எல்லா விதமான சேவைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக முதலாவதாக அவர்கள் எல்லோருக்கும் ஔஷத அன்னதானம், உணவே மருந்தாக, மருந்தே உணவாக வழங்கும் இந்த ஒரு அற்புதமான சேவை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதை நேரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கு பகவானுடைய சீடர்கள், பக்தர்கள், சன்னியாசிகள் அவர்களினுடைய ஆழமான பக்தியும் வருகின்ற ஒவ்வொரு நபரையும் அன்போடு வரவேற்று அவர்கள் தாங்கள் அடைந்த இந்த ஆனந்த அனுபவத்தை வருகின்ற பக்தர்கள் எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பகவான் அவர்கள் கூறும் பொழுது நமக்குள் வாழ்க்கையில் இருக்கின்ற துக்கங்களை மற்றவரிடம் பகிரும் பொழுது துக்கம் பகிர பகிர குறையும். நாம் பெற்ற ஆனந்தத்தை மற்றவரிடம் பகிர பகிர ஆனந்தம் வளரும். ஆனந்தம் மேலும் மேலும் வளர்ந்து நித்திய ஆனந்தமாக மலர பகவான் சொல்லியிருக்கும் இந்த சத்தியத்தை அனுபவமாக பெற கைலாசா திருவண்ணாமலைக்கு வந்து இருந்து இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சேவையில் பாகமாக மாறுங்கள். இந்த சேவையில் நீங்களும் உங்களுடைய கைகள் மூலமாக வருகின்ற லட்சக்கணக்கான நண்பர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கி சேவை செய்யலாம். நீரில் வர இயலாத அன்பர்கள் நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே இந்த ஔஷத அன்னதானத்திற்கு இன்னும் பல லட்சக்கணக்கான பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் விதமாக நன்கொடை வழங்கியும் இந்த ஔஷத அன்னதான சேவையில் பாகமாக மாறலாம். இந்த நன்கொடை வழங்கி இந்த ஔஷத அன்னதானத்தை கொண்டு போய் சேர்க்க
கைலாயத்தின் அலுவலகத்திற்கு தொடர்பு கொள்ளவும். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். பக்தியுடன் பாடிடும் பிரார்த்தனையும் சோஸ்திரம் நித்யனவன் காலடியில் கொண்டு நம்ம சேர்த்திடும். பக்தியுடன் பாடிடும் பிரார்த்தனையும் சோஸ்திரம் நித்யனவன் காலடியில் கொண்டு நம்ம சேர்த்திடும். செய்யும் அந்த தியானம் அது சித்தம் தெளிவாக்கிடும். சித்தம் தெளிவாக அது தெய்வீகத்தை கூட்டிடும். செய்யும் அந்த தியானம் அது சித்தம் தெளிவாக்கிடும். சித்தம் தெளிவாக அது தெய்வீகத்தை கூட்டிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்தன் சொன்ன கைலாசா திருவண்ணாமலை ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமி சேத்திரம் மற்றும் பகவான் அவதரித்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமியிலிருந்தும் தொடர்ந்து ஔஷத அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த காட்சியை நாம் நேரடியில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பகவானின் அருளாசியுடன் இன்றைய தினம் சிறப்பு நாளான தைப்பூச திருநாள் அன்று பகவான் அவர்கள் நம் எல்லோருக்கும் சிறப்பு தரிசனம் தர இருக்கிறார்கள். முருகப்பெருமானின் அருளை பெற உலகம் முழுவதும் இருக்கின்ற பக்தர்களை அன்போடு வணங்கி வரவேற்கின்றோம். இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானுக்கு பூஜைகள் நடைபெற்று அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடக்க இருக்கின்றன. கைலாசாவின் ஆலயங்களில் இந்த பூஜைகளில் சேவைகளில் நீங்களும் கலந்து கொள்ள இணையதளத்தில் நீங்கள் கைலாசாவின் அலுவலகத்திற்கு தொடர்பு கொள்ளலாம். மேலும் இந்த பௌர்ணமி நன்னாளின் சிறப்பாக கல்பத்தரு ஒரு நாள் தியான முகாம் பகவான் அவர்களின் அருளாசியுடன் நடக்க இருக்கின்றது. இந்த தியான முகாமின் சிறப்பே வேண்டும் வரங்களை பெறுகின்ற ஒரு தரிசனம் பகவான் அருளுவதே கல்பத்தரு தியான முகாம் ஆகும். இந்த கல்பத்தரு தியான முகாமில் கலந்து கொள்ளுகின்ற பக்தர்கள் எல்லோருக்கும் இறுதியில் அவர்கள் வேண்டும் வரமான கல்பத்தரு தரிசனம் தர இருக்கிறார்கள். அதேபோல் அண்ணாமலையாரை வலம் வருகின்ற பக்தர்களுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் அண்ணாமலையாரின் வடிவங்களே என்பதை அனுபவமாக உங்களுக்கு உணர்த்தவே இந்த சிவ தீட்சை நடக்கும் தியான முகாம் நடைபெறுகின்றது. பெருமான் அவர் ஆகமத்தில் அருளியபடி முறைப்படியான பூஜைகளும் ஹோமங்களும் நடைபெற்று
இந்த சிவ தீட்சை வகுப்பில் கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொருவருக்கும் சிவ தீட்சையின் முதல் நிலையான சமய தீட்சை இன்று வழங்கப்படுகின்றது. இந்த தீட்சையை பெறுகின்ற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ருத்ராட்சம் மாலை வழங்கப்பட்டு அவர்களுக்கு காயத்ரி தீட்சையான யஜ்ஞோபவீதம் வழங்கப்பெற்று அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சிவபெருமானின் அம்சமான திருநீற்று பையும் அங்கு பகவான் அவர்களின் உடைய அருளாசியோடு இன்று வழங்க இருக்கின்றோம். இந்த கல்பத்திரு தியான முகாமில் கலந்து கொண்டு பகவானின் நேரடி தரிசனம் பெற உலகம் முழுவதும் இருக்கின்ற பக்தர்களை அன்போடு அழைக்கின்றோம். நேரில் கைலாசா திருவண்ணாமலை ஸ்ரீ நித்யானந்த ஜன்மபூமி சேத்திரத்திற்கு வருகை தரும் ஒவ்வொரு நபருக்கும் இந்த கல்பத்தரு தரிசனம் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. இதேபோல் இங்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற அன்பர்களும் இந்த கல்பத்தரு தியான முகாமில் கலந்து கொள்ளும் விதமாக இருமுனை காணொலி காட்சியின் வழியாகவும் இந்த தியான முகாம் இலவசமாக வழங்கப்படுகின்றது. உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ள இந்த கல்பத்தரு தியான முகாமில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கின்ற நபர்கள் நீங்கள் இணையதளத்தில் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். நாளை இந்திய நேரப்படி காலை 9 மணிக்கு இந்த கல்பத்தரு தியான முகாம் துவங்க இருக்கின்றது. இந்த தியான முகாமின் இறுதியில் சிவ தீட்சையான முதல் நிலை தீட்சை சமய தீட்சை வழங்கப்படுகின்றது. இந்த ஒரு நாள் தியான முகாமும் சிவ தீட்சையும் முழுக்க முழுக்க இலவசமாக வழங்கப்படுகின்றது. இது பகவான் அவர்களினுடைய அன்பையும் அவர்களுடைய கருணையையும் நாம் குறிக்கும் விதமாக இந்த அர்ச்சனையுமே பகவான் அவர்கள் இலவசமாக எல்லோருக்கும் வழங்குகின்றார். இப்பொழுது கைலாசா திருவண்ணாமலை ஸ்ரீ நித்யானந்த ஜன்மபூமி சேத்திரத்திலிருந்தும் அதேபோல் பகவான் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜன்மபூமியிலிருந்தும் தொடர்ந்து இந்த ஔஷத அன்னதான சேவை நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் நேரலையில் கண்டு மகிழ்கின்றோம். இந்த சேவையில் பகவானினுடைய நேரடி சீடர்கள் சன்னியாசிகள் மிகுந்த ஸ்ரத்தையோடு தொடர்ந்து 24 மணி நேரமும் அவர்களுடைய பக்தியை குருவிற்கு காணிக்கையாக்கும் விதமாக இந்த ஆனந்த சேவையை மிகுந்த ஸ்ரத்தையோடு செய்து கொண்டிருக்கிறார்.
கைலாசா திருவண்ணாமலைக்கு வந்திருக்கின்ற அன்பர்கள் நிறைய பேர் அவர்கள் நம்முடைய கைலாசவாசிகளிடம் கேட்டிருக்கின்ற இந்த கேள்வி, நாங்களும் கைலாசவாசியாக கைலாயத்தில் வாழ நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கும் அந்த விருப்பம் இருக்கின்றது என்று நிறைய அன்பர்கள் கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பகவான் அவர்களே அளித்திருக்கும் இந்த ஒரு செய்தி, கைலாயத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் ஒருவருமே பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களின் அருளாசியோடு கைலாசவாசியா நீங்கள் கைலாயத்தில் அவர் அருளாசியை பெற்று நீங்களும் பாகம் வாழ முடியும். இதில் குறிப்பாக பகவான் அவர்கள் திரு கைலாச பரம் நித்யானந்த சம்பிரதாய் சந்நியாச பயிற்சி எடுத்தும் நீங்கள் பகவானினுடைய நேரடி சந்நியாச நீங்கள் பயிற்சி எடுக்க முடியும். பகவான் அவர்கள் தன்னுடைய வார்த்தைகளால் பயிற்சி எடுக்க தயாராக இருக்கும் இளைஞர்களுக்கு பகவான் அவர்கள் கூறியிருக்கின்ற சத்தியம், ஞானம் ஒன்றே வாழ்க்கையின் குறிக்கோள் என்பதை உணர்ந்து தன்னையும் ஞானம் அடைய செய்து உலகையும் ஞானம் அடைய செய்யும் உன்னதமான வாழ்க்கை முறையே சந்நியாசம். இந்த சந்நியாச வாழ்க்கை முறை வாழ விருப்பம் இருக்கின்ற அன்பர்கள் பகவான் அவர்கள் உடைய நேரடி பயிற்சியை நீங்கள் பெற இருக்கிறீர்கள். இது இந்து மதத்தை நீங்களும் வாழ்ந்து உலக மக்கள் அனைவரையும் இந்து மதத்தை வாழ அவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையும் கொடுத்திட இந்த சந்நியாச வாழ்க்கை முறையை ஏற்றதாகும். இந்து மதத்தை காக்க, இந்து மதத்தை உலகிற்கெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் மிக முக்கியமான அவசர தேவை சன்னியாசிகளே. இந்த சந்நியாச பயிற்சியில் கலந்து கொண்டு பகவானினுடைய வாரிசுகளாக வளர இளைஞர்கள் அவர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இது பகவான் அவர்களே விடுத்திருக்கின்ற அழைப்பு. நீங்களும் கைலாசவாசியாக பகவானோடு அவர்களினுடைய சந்நியாச வாரிசுகளாக வாழ்வதற்கான வாய்ப்பே இந்த சந்நியாச பயிற்சி. இதில் கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை பகவானின் வாரிசுகளாக மாற்றிக்கொள்ள விருப்பம் இருக்கின்ற இளைஞர்கள் கைலாயத்தின் அலுவலகத்திற்கு நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். பகவான் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த சந்நியாச பயிற்சி என்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், மனிதராக பிறந்த நாம் எல்லோருமே ஒரு செல் அமீபாவிலிருந்து தான் துவங்கி இருக்கின்றோம். ஒரு செல் அமீபாவிலிருந்து மீன் வரை உடல் வளர்ந்தது. மீனிலிருந்து குரங்கு வரை உடலும் மனம், குரங்கிலிருந்து மனிதன் வரை உடல், மனம், புத்தி மூன்றும் சேர்ந்து வளர்ந்தது. இப்போது மனிதனிலிருந்து தெய்வ நிலை மலர்வதற்கான அடித்த பரிணாம வளர்ச்சி தான் அதற்கான காலம் விட்டது. உங்களுள் தெய்வ நிலை மலர்வதற்கான ஒரே வழி சந்நியாசம் மட்டுமே. இப்போது அவசர தேவையும் இந்த சந்நியாசிகள் மட்டுமே. அந்த பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ சக்திகளையும் உயிரில் வாங்கி தன்னையும் வளர்த்தி உலகையும் வளர்த்தி 10 லட்சம் பேர் கொண்ட சந்நியாச படையே திரு கைலாச பரம்பரை நித்யானந்த சம்பிரதாய சந்நியாச பயிற்சியில் இணைந்து
பரமசிவசேனைக்கு தோல் கொடுக்க வாருங்கள். பரமசிவ சேனையாக வீறு கொண்டு இடுங்கள். பரமசிவ ஞானத்தை உலகமெங்கும் கொண்டு சேர்ப்போம் என்று பகவான் அவர்கள் இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த நேரலில் காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் எல்லா இளைஞர்களுக்கும் பகவான் விடுத்திருக்கும் அழைப்பு, அவரினுடைய நேரடி சந்நியாச வாரிசுகளா பயிற்சி பெற நித்யானந்த சம்பிரதாய சந்நியாச பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ள கைலாயத்தின் ஆய்வகத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.
பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் அவதரித்த சேத்திரமான திருவண்ணாமலையிலிருந்து நேரடி காட்சியில் இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருப்பது பகவான் அவதரித்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜன்மபூமி. தொடர்ந்து அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் ஔஷத அன்னதானத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த காட்சியை இப்பொழுது தரிசிக்கின்றோம், நேரலையில் கண்டு கொண்டிருக்கின்றோம். பகவானினுடைய நேரடி சீடர்கள், சன்னியாசி மிகுந்த சிரத்தையோடு தொடர்ந்து வருகின்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கைலாசா திருவண்ணாமலையில் ஸ்ரீ நித்யானந்த ஜன்மபூமி சேத்திரத்தில் கிரிவல பாதையில் அமைந்திருக்கும் இந்த சேத்திரத்திலிருந்தும் மற்றும் பகவான் அவதரித்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜன்மபூமி 2 இடங்களிலிருந்தும் தொடர்ந்து இந்த ஔஷத அன்னதானம் வழங்கும் இந்த சேவை நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய பௌர்ணமி நன்னாளில் சிறப்பு அம்சமாக தைப்பூச திருநாள் விழா நாம் கொண்டாட இருக்கின்றோம். இந்த தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பகவான் அவர்கள் ஒரு சிறப்பு தரிசனமும் மற்றும் அவர்களின் தியான சத்சங்கமும் நேரலையில் நமக்கு இருக்கின்றார். இந்திய நேரப்படி அதிகாலை 5 மணி சுமாருக்கு இந்த சிறப்பு தைப்பூச பகவான் அவர்கள் அளிக்க இருக்கிறார்கள். இந்த பௌர்ணமி நன்னாளில் நாம் எல்லோரும் இருந்த இடத்திலிருந்தே பகவானுடைய சிறப்பு தரிசனம் பெற கைலாச தொலைக்காட்சியில் இருங்கள். இந்த பௌர்ணமி நன்னாளில் பகவான் அவர்களினுடைய அருளாசியோடு பக்தர்கள் அவர்களுடைய வேண்டும் வரங்களை அளிக்கும் இடமாக கல்பத்தரு ஒரு நாள் தியான முகாமும் இருக்கின்றது. ஸ்ரீ நித்யானந்த ஜன்மபூமி சேத்திரத்தில் வருகின்ற பக்தர்கள் இந்த ஒரு நாள் தியான முகாமில் கலந்து கொண்டு பகவானிடம் அவர்கள் வேண்டும் வரங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம். இந்த கல்பத்தரு தரிசனத்தின் போது ஒவ்வொரு நபருக்கும் பகவான் அவர்கள் வேண்டும் வரங்களை அளிக்கும் தீட்சையை அளித்து தரிசனம் பெறுகின்றார். அண்ணாமலையாரை கிரிவலம் சுற்றி வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருமே அவர்கள் அண்ணாமலையாரின் வடிவங்களே, சிவபெருமானின் வடிவங்களே எனும் இந்த சத்தியத்தை அனுபவமாக்க பகவான் பரமசிவம் அவர்கள் வருகின்ற ஒவ்வொரு நபருக்கும் இந்த கல்பத்தரு தியான முகாமில் கலந்து கொள்ளும் அன்பர்களுக்கு சிவ தீட்சை வழங்கியிருக்கிறார்கள். சிவ தீட்சையின் முதல் நிலையான சமய தீட்சை வழங்கப்படுகின்றது. சமய தீட்சை என்றால் நான் எனது என்று நாம் வைத்திருக்கும் இந்த அகங்காரத்தை நம்முடைய அகத்தை சிவமாக
மாற்றுவதற்கான தீட்சை. நாம் ஒவ்வொருவருமே சிவபெருமானின் வடிவங்கள் என்பதை அனுபவமாக்கும் தீட்சையே இந்த சமய தீட்சை. சமய தீட்சை பெற இருக்கும் அன்பர்களுக்கு அவர்களுக்கு சிவபெருமானின் அம்சமான ருத்ராட்ச மாலையும், அவர்களுக்கு திருநீற்று பையும், காயத்ரி மந்திர தீட்சையும் இருக்கிறார்கள். இந்த சிவ தீட்சை பெற்று நீங்களும் பரமசிவ நிலையை இருந்து பரமசிவ ஞானத்தையும் பெற்று பரமசிவ சக்தியை வெளிப்படுத்தி வாழ துவங்கலாம். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் 1008வது பரமசிவ பரம்பொருளின் அவதாரமாவார்கள். அவர் அவதரித்த சேத்திரமான திருவண்ணாமலையில் இன்று பௌர்ணமி நன்னாள் வர இருக்கின்ற பக்தர்கள் அனைவருமே இங்கு பகவானின் அருளாசியை பெற்று ஔஷத அன்னதானத்தையும் பெற்று பகவான் வழங்க இருக்கும் கல்பதரு தியான முகாமிலும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மற்றும் உலகம் முழுவதும் இருக்கின்ற அன்பர்கள் அவர்களுக்கும் இந்த கல்பதரு தியான முகாம் கிடைக்கச் செய்ய திருமுனை காணொளி காட்சியின் வழியாகவும் இந்த தியான வகுப்பில் கலந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்திருக்கின்றார்கள். உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொண்டு நீங்களும் இந்த கல்பதரு தியான முகாமில் கலந்து கொண்டு பகவானிடம் வேண்டும் வரத்தை இந்த தீட்சை நீங்களும் செய்யலாம். கைலாசா நித்யானந்த அண்ணாலயாவானது ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட அன்னதான சேவை செய்யும் நிறுவனம் ஆகும். கடந்த 30 வருடங்களாக 150 நாடுகளில் உள்ள 100 கோடி பேருக்கு மேல் இந்த நித்திய ஔஷத அன்னதானம் வழங்கப்பட்டுள்ளது. கைலாசா நித்யானந்த அண்ணாலயாவானது உலகின் மிகப்பெரிய அன்னதான சேவை செய்யும் நிறுவனமாக திகழ்கிறது. உயிர் கொடுக்கும் உண்டி, உயிர் வளர்க்கும் உண்டி, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற வாக்கிற்கு ஏற்ப உலக உயிர்கள் உண்ணுவதற்குரிய உணவை கொடுத்தோர் உயிர் கொடுத்தோராகவே கருதப்படுவார்கள். பகவான் தொடர்ந்து 30 வருடங்கள் அவர்களினுடைய தனிப்பெரும் கடின உழைப்பினால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இதுவரை 100 கோடி அன்பர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கி அவர்களுடைய உயிரை வளர்க்கும் சேவையை செய்து வருகின்றார்கள். இந்த சேவை இந்த பௌர்ணமி நாளிலும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நேரலை காட்சியில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி தோறும் தொடர்ந்து 48 மணி நேரங்கள் இந்த ஔஷத அன்னதான சேவை நடைபெற்று வருகின்றது. திருவண்ணாமலையில் 2 இடங்களிலும் கிரிவல பாதையில் அமைந்திருக்கும் கைலாசா திருவண்ணாமலை ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமி சேத்திரத்தில் இருந்தும் மற்றும் பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமி
அதாவது அண்ணாமலையார் ஆலயத்தின் 6ஆம் பிரகாரத்தில் அமைந்திருக்கும் திருவுடல் தெருவில்தான் பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான நித்யானந்த ஜென்ம பூமி அமைந்திருக்கின்றது. இங்குதான் பகவான் அவர்கள் பிறந்த இடம், பிறந்த இல்லம், அவர் வளர்ந்து அவர் வாழ்ந்த இல்லம். தொடர்ந்து 17 வருடங்கள் பகவான் அவர்கள் வாழ்ந்த இல்லம் ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமி இன்று கைலாசத்தின் பாகமாக அமைக்கப்பெற்றிருக்கின்றது. இங்குதான் பகவான் அவர்கள் ஒரு முதல் ஆலயத்தை பகவான் அவர்கள் சிறு வயதில் அவருடைய வாழ்க்கையே விக்கிரகங்களோடு தான், அவருடைய சிறு வயது விளையாட்டுகளே விக்கிரகங்களோடு தான் அமைந்திருந்தது. அவ்வாறு இந்த விக்கிரகங்களோடு ஒரு முதல் ஆலயத்தை பகவான் அவர்கள் தன்னுடைய இல்லத்திலேயே உருவாக்கினார்கள். அதுதான் பகவான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்ற கைலாசாவின் பிரதம கஷேத்திரம். உலகம் இப்பொழுது 150 நாடுகளில் கைலாசாவின் பகவான் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த அத்துணை ஆலயங்களுக்குள் முதன்மையான கஷேத்திரமாக விளங்குவது கைலாசாவின் பிரதம கஷேத்திரம் ஆனந்த ஜென்மபூமிதான். இங்குதான் பகவான் அவர்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த இல்லம். இந்த இல்லத்தின் சிறப்பே இங்கு பகவான் அவருடைய சிறு வயதில் அவருடைய குருமார்கள் ஒவ்வொருவருமே வந்திருந்து இந்த இல்லத்தில்தான் அவருக்கு தரிசனமும் தந்து அவர்களுக்கு எல்லா விதமான பயிற்சிகளையும் வழங்கியிருக்கிறார். இதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வு பரமசிவ பரம்பொருளின் வடிவமான அருணகிரி யோகீஸ்வர பெருமான பகவானுடைய சிறு வயதில் 9 வயதில் அவர்களுக்கு தரிசனமும் தந்து அவர்களோடு 9 மாதங்கள் உடனே வாழ்ந்திருக்கின்றார். ஒரு தாயாகவும் தந்தையாகவும் நண்பனாகவும் ஒரு குருவாக எல்லாவற்றையும் தாண்டிய பரமசிவ பரம்பொருளின் வடிவமான இறை சக்தியாகவும் பகவானுக்கு தரிசனம் தந்து எல்லா விதமான தீட்சைகளையும் அருணகிரி யோகீஸ்வர பெருமான் வழங்கியிருக்கிறார்கள். இந்த அருணகிரி யோகீஸ்வர பெருமான் நம்முடைய பகவானுக்கு வழங்கிய பரமசிவ நிலையையும் பரமசிவ சக்தியையும் தான் உலகம் முழுவதும் இருக்கின்ற நம் எல்லோருக்கும் தொடர்ந்து பகிர்ந்து அளிக்கின்றார்கள். இன்றைய தினம் சிறப்பு தினமாக கைலாசாவின் தைப்பூச திருநாள் விழா நாம் கொண்டாட இருக்கின்றோம்.
இந்த விழாவை முன்னிட்டு பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் இந்திய நேரத்தின்படி விடியற் காலை 5 மணிக்கு சிறப்பு தைப்பூசத்திற்கான தரிசனத்தை தர இருக்கிறார்கள். இந்த தரிசனத்தை உலகம் முழுவதும் இருக்கின்ற பக்தர்கள் பெற அனைவரையும் அன்போடு கைலாயத்தின் சார்பாக எல்லோரையும் வணங்கி வரவேற்கின்றோம். இந்த தைப்பூச திருநாளின் கொண்டாட்டமாக இன்றைய தினம் உலகம் முழுவதும் இருக்கின்ற கைலாசாவின் ஆலயங்களில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகமும் அதேபோல் அலங்கார சேவையும் தீபாராதன சேவையும் அர்ச்சனையும் நிகழ இருக்கின்றது. இந்த நன்னாளில் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் எழுந்தருளி நம் எல்லோருக்கும் சிறப்பு தைப்பூச தரிசனமும் தர இருக்கிறார்கள். நம் எல்லோருக்கும் சிறப்பு தியான சத்சங்கங்களும் இன்றைய தினம் வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து எங்களோடு இந்த இணையதளத்தில் இணைந்திருந்து பகவானினுடைய தரிசனம் எல்லோரையும் அன்போடு அழைக்கின்றோம். திருவண்ணாமலையிலிருந்து நேரலையில் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது கைலாசா திருவண்ணாமலையின் நித்யானந்த ஜென்மபூமி கேத்திரத்திலிருந்தும் அதேபோல் பகவான் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமியிலிருந்தும் ஆகிய 2 இடங்களிலும் தொடர்ந்து அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கி கொண்டிருப்பதை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உணவே மருந்தாக, மருந்தே உணவாக வழங்கப்படுவதனால் இது ஔஷத அன்னதானம் என்று குறிக்கப்படுகின்றது. இந்த ஒரே நாளில் 1 லட்சம் நபர்களுக்கு மேல் இங்கு இந்த 2 இடங்களிலும் ஏறத்தாழ 2 லட்சம் பேர்கள் இந்த ஔஷத அன்னதானத்தை பெற இருக்கிறார்கள். இது தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தோடு மட்டுமல்லாமல் தினந்தோறுமே 3 வேளையும் இந்த ஔஷத அன்னதானம் தொடர்ந்து வருகின்ற அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற பக்தர்களுக்கு இருக்கிறது. அடியார்க்கும் 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 அடியேன் என்று பகவான் அவர்கள் நமக்கு அருளிய இந்த சத்தியத்தை வாழ்வியலாக வாழும் விதமாக அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற அடியார்கள் ஒருவரையும் அவர்கள் அண்ணாமலையாரின் வடிவங்களாகவே அவர்களை வணங்கி வரவேற்று அவர்களுக்கு தொடர்ந்து இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. பகவானினுடைய நேரடி சீடர்கள், சன்னியாசிகள் மிகுந்த ஸ்ரத்தையோடும் பலமான பக்தி உணர்வோடும் இந்த சேவையை ஆனந்தமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆனந்த சேவையில் நீங்களும் பாகமாக விருப்பம் இருக்கின்ற நபர்கள் நேரிலே இந்த பௌர்ணமி தினத்தை இன்று கைலாசா திருவண்ணாமலைக்கு வாருங்கள். இந்த சேவையில் விட்டு உங்கள் கைகளாலே வருகின்ற லட்சக்கணக்கானவர்களுக்கும் இந்த ஔஷத அனுபவத்தை பெரும் புண்ணியம் பெறுவதற்கான பாக்கியம் இருக்கின்றது. மற்றும் இந்த
ஔஷத அன்னதானத்திற்கு நீங்கள் இங்கு நேரில் வரை இருந்த இடத்திலிருந்தும் இந்த ஔஷத அன்னதானம் இன்னும் பல லட்சக்கணக்கான நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் விதமாக நன்கொடை வழங்கியும் இந்த சேவையில் பாகமாக மாறலாம். அந்த ஔஷத அன்னதானத்திற்கு நன்கொடை வழங்கிட கைலாயத்தின் அலுவலகத்திற்கு தொடர்பு Nithyanandam. Nithyanandam to all our dear viewers who are connected from all over the world to this live relay from Tiruvannamalai, the birth town of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam, our beloved Bhagavan. You are watching the live relay on this auspicious full moon night, the Pournami night, of the Aushada Annadhan service that is happening in Tiruvannamalai from two locations, KAILASA's two locations in Tiruvannamalai. One, the very parental home, the Nithyananda Janmabhūmi, KAILASA Tiruvannamalai, Sri Nithyananda Janmabhūmi, a parental home of our beloved Bhagavan on Tiruvudal Street. And the second location, which is on the mountain path, which is our KAILASA Tiruvannamalai, Sri Nithyananda Janmabhūmi Kshetram, the temple monastery complex located on the mountain path. From both of these locations, the customary monthly full moon night Annadhan, the Aushada Annadhan, is happening. Today is the auspicious full moon night, and millions of people are coming in circumambulation around Arunachala, the sacred hill form of Paramashiva in Tiruvannamalai. And the Aushada Annadhan, the free food seva, is happening to all the Annamalaya devotees in Tiruvannamalai and the devotees who have entered Tiruvannamalai for doing the Girivala, the circumambulation around Arunachala on this night. The seva has been going on for years together from KAILASA. And this year has been extra special for the KAILASA Vasis, the devotees and followers of the Supreme Pontiff of Hinduism, because it is this year that KAILASA Tiruvannamalai Sri Nithyananda Janmabhūmi, the parental home of Bhagavan, came into the divine fold of KAILASA officially. Located on Tiruvudal Street, Bhagavan's parental home has been continuously through day and night offering various services to the people of Tiruvannamalai and to the Annamalaya devotees who enter Tiruvannamalai ever since it came into the divine fold of KAILASA. The Aushada Annadhan is the sattvic food that is cooked with ingredients called the Aushada,
which are special ingredients, sacred herbs meant for healing and enlightenment. It is from the great Siddha tradition of Sanatana Hindu Dharma. It is one of the oldest Hindu sciences where sacred herbs are administered for healing and enlightenment. Therefore, consuming this food that is being served through the Aushada Annadhan is so conducive for one's conscious growth, so conducive to heal one's body, mind, and consciousness. As you can see in front of your eyes, continuous streams of people are receiving the Aushada Annadhan at both the locations. The Annamalaya devotees are completely accustomed to the Aushada Annadhan served from the Kailasas in Tiruvannamalai every Pournami night. They walk into our Kailasas like their own home. 24/7, the gates are open, the Kailasa gates are open, and it is Supreme Pontiff of Hinduism, our beloved Bhagavan's love for his dear people of Tiruvannamalai and the dear Annamalaya devotees that this Aushada Annadhan is being served non-stop during this auspicious Pournami night. And not just tonight, but every day the Aushada Annadhan Seva happens from both the locations in Tiruvannamalai, of course, and in all the Kailasas worldwide. Annadhan is one of our beloved Bhagavan's grand vision and one of the pillars of Kailasa. Serving food to humanity to aid their conscious growth. It has been endless celebrations in Bhagavan's birth town, Tiruvannamalai, ever since Bhagavan's parental home was officially acquired by Kailasa. Just a few days ago, we witnessed the grand Tiruvudal celebrations from Bhagavan's parental home on Tiruvudal Street. The street is called the Tiruvudal Street because one of the flagship festivals of Tiruvannamalai, the Tiruvudal and the Maruvudal, happen on this very street where Bhagavan's parental home is located, and therefore, from childhood, Bhagavan has witnessed this Tiruvudal festival right from his parental home, which you are seeing in front of your eyes. And this year, Bhagavan's millions of followers worldwide are celebrating, watching the Tiruvudal festival from Bhagavan's own parental home, from the very location where he witnessed these Tiruvudal celebrations. We also witnessed the grand 17-day Kartigai Deepam celebrations from Bhagavan's parental home in December last year. It is the flagship festival of Tiruvannamalai, where millions of people converge to celebrate and come around Arunachala Hill and light the lamp atop the Arunachala Hill. From Bhagavan's parental home, Kailasa has been offering the Mandagapadi to Annamalayar. Mandagapadi is the offering of the various items of worship to Paramashiva, Annamalayar in Tiruvannamalai. And right from Bhagavan's parental home, the Mandagapadi has been offered to Annamalayar during all the festivals of the Arunachaleshwara temple in Tiruvannamalai. At least 300 days in the 365 days of the year, Annamalayar Paramashiva from the Arunachaleshwara temple in Tiruvannamalai comes around in procession during the various festivals, and therefore on Tiruvudal Street his shadow and his divine feet fall at least 300 days every year. And ever since Kailasa acquired Tiruvannamalai Janmabhūmi,
the Mandagapadi has been offered from Bhagwan's parental home during all of these festivals. The establishing of KAILASA, the only Hindu nation in the world, by the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashhivam, our beloved Bhagavan, started right here in Bhagavan's parental home. Every single tradition that Bhagavan has revived in Hinduism, he started its revival right here in the Sri Nithyananda Janmabhūmi. It is here that Bhagavan started the first temple of KAILASA, his own home temple, built by his own divine hands, his small deities which he had during childhood, which are worshipped till date by the millions of followers, and they receive personal worship from Bhagavan himself till date. Whether it is the temple tradition that has been revived by Bhagavan, or the Aushada Annadhan tradition of Sanatana Hindu Dharma of serving food for healing and enlightenment, or whether it is the sacred arts division of KAILASA, which is making of the various deities, their vehicles, all the temple jewelry, construction of temples, all temple arts related activities that come under KAILASA's Nithyananda Sacred Arts University, or whether it is the Aushada tradition itself, which is a tradition of employing herbs, sacred herbs for healing and enlightenment. Every single tradition and stream of Hinduism revived by Bhagavan. He started its revival in his own parental home, which you are seeing in front of your eyes. In this very location, physically, where Bhagavan lived from the time he assumed the human form until 17 years of age, when he left Tiruvannamalai for the explosive mission of KAILASA. The first 17 years, it is in this home that Bhagavan lived and attended to all of the revival activities of KAILASA. The Kailasians and followers of Bhagavan have been celebrating the Kailasa's Sri Nithyananda Janmabhūmi serving from the same space and place where Bhagavan lived the first 17 years of his historic life, his divine life on the planet. While the full moon night celebrations are on in Tiruvannamalai, parallel preparations are going on for the grand Thaipusam celebrations. In just a few hours, we are awaiting the live darshan of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashhivam, for the Thaipusam, the celebration of Lord Subrahmanya, the second son of Paramashiva himself. The celebration of Thaipusam in KAILASA is the grandest in KAILASA in Malaysia, where Lord Subrahmanya is celebrated by all the born and practicing Hindus, by the Hindu diaspora in Malaysia. KAILASA in Malaysia is preparing for the Aushada Annadhan in 6 locations on the grand occasion of Thaipusam. It is Bhagavan's vision that the Aushada Annadhan is served in all the places where large congregations happen in celebration of the various festivals of Sanatana Hindu Dharma.
and Thaipusam is one of the key festivals. For Kailasa in Tiruvannamalai, the Sri Nithyananda Janmabhūmi Kshetram is located on the mountain path itself, and therefore it is so conveniently placed for the Annamalaya devotees. As they come around the mountain, the Arunachala hill in circumambulation, they step foot into Kailasa and pick up their plate of food, and they rest their feet a bit, and they relax with their families while they are partaking of the Aushada Annadhan before they resume on the Girivala around the Arunachala. The spiritual context and significance of serving the Aushada Annadhan, specifically to the Annamalaya devotees, is huge for the Kailasians who are serving this Aushada Annadhan, because the connection between Paramashiva Annamalaya and his devotees in Tiruvannamalai is too strong and timeless. When they come around in circumambulation around the sacred Arunachala hill, each one of them is in constant remembrance of Paramashiva Annamalayar, and therefore Paramashiva, who celebrated as Annamalayar in Tiruvannamalai, is in the form of the fire element here in Tiruvannamalai, because it is here that he assumed the form of an infinite column of light, an infinite column of fire, as darshan to Lord Brahma and Lord Vishnu to settle a dispute between the two of them. And ever since then, he has continued to be in Tiruvannamalai, gracing his followers worldwide. And in Tiruvannamalai, Paramashiva is celebrated in his fire element form. Therefore, each devotee who's in constant remembrance of him in Tiruvannamalai, as they come around Arunachala, their very digestive fire is Annamalaya, Paramashiva himself. And therefore, serving food to each one of them is like serving food to Annamalaya himself. That is the huge spiritual significance and joy of serving food to Paramashiva's devotees, especially in Tiruvannamalai and especially on this grand Pournima night, the full moon night, when the devotees are in circumambulation around the sacred Arunachala. The Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam, during his childhood years here in Tiruvannamalai, has come around the Arunachala hill in Girivala every single day as his spiritual practice. His guru, Mata Vibhutanandapuri, was his source of inspiration for the spiritual practice. He would come around the hill in Girivalam every single day, however late it would be into the night, and report to Mata Vibhutanandapuri about his Girivalam experiences for the day. Numerous divine incidents have happened during Bhagwan's Girivalam as a child around Arunachala. During one such instance, we have heard from Bhagwan from all of the divine leelas that have happened in Bhagwan's childhood here in Tiruvannamalai. One of the divine leela is when Bhagwan was coming around in circumambulation around the Arunachala hill, he was reading the Arunagiri Andadi, which are the compilation of 100 verses on sacred Arunachala. He was reading those verses, chanting those verses, and coming around in Girivala. Suddenly, he looked up from the book from which he was chanting, and he saw a bunch of hyenas were surrounding him. He was just a small child, and hyenas are known to attack children if they are found as a group. The hyenas are usually shy animals when they are alone, but when they are in a group, they are known to attack, and that too they are known to attack young children. When Bhagwan looked up from his Arunagiri Andadi book, he saw a bunch of hyenas growling, just about waiting to pounce on him. And from his Swadhisthana chakra center, his hara, he let out
a scream of Arunachala, and the moment he uttered the word Arunachala from his hara, from his Swadhisthana center, from nowhere, an old man appeared holding a stick and chased away the hyenas. And before Bhagwan could see the old man and thank him, he just saw the old man disappear in front of his own eyes. It is one of the miracles that have happened in Bhagwan's divine life in Tiruvannamalai during his childhood. So Bhagwan goes back to Mata Vibhutananda Puri after completing his Girivala and reports to her this divine miracle incident that happened. And of course, Mata Vibhutananda Puri confirms to him that it is indeed Arunachala, Annamalayar Paramashiva himself who came in the form of the old man to chase away the hyenas and save the life of young Bhagwan. And Bhagwan has gone on to share with us, every time he has recalled this incident, that Mata Vibhutananda Puri immediately told him that he should continue the Girivala the following days as usual. And at that time, Bhagwan asked her, what would happen if the hyenas come again? And she told him, if the hyenas come again, then Arunachala will come again to save you, and hyenas are not going to come every single day. And this was one of the incidents where Mata Vibhutananda Puri gave yet another powerful cognition to young Bhagwan. During the first 17 years of Bhagwan's life on the planet here in Tiruvannamalai, Bhagwan literally lived and grew up in the Arunachaleshwara temple, which is just a few hundred feet away from his parental home. Bhagwan would come home mainly only to attend to his home temple, to feed his deities, to offer worship to them, and to celebrate the festivals at home. Much of his time he would spend only in the Arunachaleshwara temple. Bhagwan's parental home is located on the 6th circumambulation path around the Arunachaleshwara temple. Around the main Arunachaleshwara Linga, Paramashiva Linga inside the temple, there are 7 concentric circumambulation paths. The 6th path around the Paramashiva Linga, Annamalayar, is where Bhagwan's parental home, KAILASA Tiruvannamalai, Sri Nithyananda Janmabhūmi, is located. And this 6th circumambulation path is also called the Madavidhi. It is made up of the 4 streets surrounding the Arunachaleshwara temple. And Bhagwan's parental home is located on the southern side, the southern leg of this 4 streets called Madavidhi is the Tiruvudal street where Bhagwan's parental home is located. Every time Annamalayar steps out in procession during Bhagwan's childhood, Bhagwan would be by the side of Annamalayar from the time Annamalayar leaves the Arunachaleshwara temple until the time Annamalayar reaches the temple back, and he's offered the final arati, the final offering of lit camphor, and he is placed in his yathasthana inside the temple, which is his due shrine inside the temple. Bhagwan would accompany Annamalayar in procession in the Madavidhi, the 4 streets surrounding the temple. 3 generations of Shivacharyas are known to Bhagwan, as it is in the temple that he lived and grew up. 3 generations of Shivacharyas of the Arunachaleshwara temple are personally known to Bhagwan.
And till date, we hear from every single one of them, the Shivacharyas, the temple priests, fond memories of young Bhagwan inside the temple as well as on the streets of Tiruvannamalai, and mainly during the festivals of the Arunachaleshwara temple, in which Bhagwan was an extremely active person, not only as part of the temple celebrations, but also in his own home, where he would replicate all of the temple festivals and celebrations of the temple in his own home. Under the direct auspices and supervision and guidance of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam, the preparations are continuously being upgraded in Tiruvannamalai in both the locations, in KAILASA Tiruvannamalai Shri Nithyananda Janmabhūmi and KAILASA Tiruvannamalai Shri Nithyananda Janmabhūmi Kshetram, to serve the Annamalaya devotees. A mega kitchen, the Nithyananda Anna Mandir, the Kailasa's Nithyananda Anna Mandir, from where the free food is being served, is happening in Shri Nithyananda Janmabhoomi Kshetram on the mountain path. Huge infrastructure to serve the food non-stop to the Annamalaya devotees. The sadhus, the sannyasis of Tiruvannamalai, have their everyday food at Shri Nithyananda Janmabhoomi Kshetram. From the time Bhagwan inaugurated Shri Nithyananda Janmabhoomi Kshetram on the mountain path, the services are happening for the sadhus, sannyasis, the residents of Tiruvannamalai, and the Annamalaya devotees who visit Tiruvannamalai every day and during the festival times. The Aushada Annadhan happens every single day. Healing happens continuously on all of these festive occasions and every day for those in need of it. The initiated healers, the healers initiated by Bhagwan, offer the Nithyananda spiritual healing services to the scores of people who gather during these festive occasions. The Annadhan, the free food seva, is one of the 5 main pillars of Kailasa and one of the main vision points of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam. In all of Kailasa's farms, the agricultural products are grown, the food, the vegetables, the grains, the rice, everything. Bhagwan continuously inspires his disciples and followers to start growing organic agricultural products. And the same is cooked and served as the Aushada Annadhan to humanity at large. It is in Bhagwan's words, Bhagwan says, all my sannyasis, Kailasa Vasis, should take this as a priority.
Start growing organic agricultural products, food, vegetables, grains, rice, everything organically in a natural way as per the Veda Agamic tradition and start making it freely available for first come, first serve. Do agriculture and Goshala, and whatever is produced should be shared freely. And Bhagwan has always urged the Kailasians to set a trend, to be a model, to inspire the larger organizations, the governments themselves to follow this and to start educating the whole world about the right food. And Bhagwan has said that we should take this up as our responsibility in educating the whole world to teach the right knowledge about food and about growing the food organically, sattvikally, as per the Veda Agamic tradition and sharing it freely with the whole world. Bhagwan pays the utmost importance to having a Goshala in every Kailasa, the sacred cow shelter where the sacred cows are worshipped, cared for, and the milk produced from them is used as offering, as the Abhisheka, the sacred, the holy bath to the deities and all the Kailasa temples. Both the locations where the sacred Annadhan is happening on the sacred Pournami night are too historic in the life of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashhivam. One of the locations is his own parental home, located on Tiruvudal Street in Tiruvannamalai. And the second location, inaugurated by the Supreme Pontiff of Hinduism on the 19th of April 2008, is where the Supreme Pontiff of Hinduism has conducted innumerable programs for the people, with one-day programs, the Kalpataru, the Shiva Diksha program, the Vishesha Diksha, the Inner Awakening 21-day residential convention for worldwide devotees. And it is here in the Janmabhūmi Kshetram on the mountain path that innumerable medical camps have happened, offering the free medical services to the people. And the monthly Pournami, full moon night Annadhan, the Aushada Annadhan happens, and the everyday Annadhan happens for the sadhu, sannyasis, and the Annamalaya devotees. The Kalpataru program, the one-day meditation program, the Kalpataru, is about to start in Tiruvannamalai on this auspicious occasion of Purnima, the full moon night celebrations. All those who are watching this live relay, every single person is invited to be part of this Kalpataru one-day meditation program.
Kalpataru program is about to start in Tiruvannamalai at the Sri Nithyananda Janmabhūmi Kshetram located on the mountain path. This one-day program offered by the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam, for the last several years includes in it the Samaya Diksha, which is the first level initiation into the connection and worship of Paramashiva. Thousands of people have attended this Kalpataru program from this very Kailasa in Tiruvannamalai and received the Kalpataru Diksha, the initiation into the Kalpataru from the divine hands of Bhagavan himself. The Kalpataru program teaches the science of making our desires into a reality, manifesting our reality as we wish to. So often we feel that we are unable to manifest what we really want in our lives. This Kalpataru program teaches us and initiates us into that very science of manifesting our own reality. And it is in this program that the Samaya Diksha is given to us by the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam. It is the first level initiation which empowers us to connect to Paramashiva, to establish a deep connection with Paramashiva and experience the oneness with Paramashiva, the state of Advaita. As part of this Kalpataru program is the initiation into the awakening of the third eye. The Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam, as the living manifestation of Paramashiva, as the living energy of Paramashiva, as the living Paramashiva himself, awakens the third eye energy center in each one of us. And through that, he has revived the great science of spiritual power manifestation, where through the awakened third eye, innumerable powers of Paramashiva become available for us to manifest in our own lives. During this Kalpataru program, the third eye awakening Diksha is given. Every full moon night, it is happening at Tiruvannamalai in this very KAILASA Tiruvannamalai Sri Nithyananda Janmabhūmi Kshetram, from where the Aushada Annadhan is happening. We invite each and every one of you to participate in this one-day Kalpataru program, which is about to start. Each one of us is hardwired to manifest the powers of Paramashiva. It is a life of power manifestation that our great rishis lived years ago. The great rishis of Kailasa, the devotees of Paramashiva, their entire life was a life of spiritual powers, miracles. Over the years, when the conscious education system was replaced by the conventional education system of today, the entire science of power manifestation degraded hugely. And it is this science of power manifestation that the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam, has revived as part of the revival of Kailasa, the only Hindu nation in the world today. And today, scores of devotees of the Supreme Pontiff of Hinduism who have received the initiation from him through the various conventions that the Supreme Pontiff of Hinduism has conducted over the last over 20 years are now spiritual power manifestors, manifesting the various powers of Paramashiva through the Kundalini awakening, through the awakened third eye, through the initiation of the Supreme Pontiff of Hinduism.
Through just the awakened third eye, born blind people have been found to be able to read. Several institutions worldwide, like the Asia Book of Records, the Guinness Book of Records, the India Book of Records, various such organizations have recognized the revival of all of these sciences by the Supreme Pontiff of Hinduism and have come forward and awarded the Supreme Pontiff of Hinduism, acknowledging his huge contribution to humanity in these fields. The Shiva Diksha, which is part of the Kalpataru program, which is the first level initiation into establishing in us a connection to Paramashiva, happens as per the prescription of Paramashiva in his source scriptures called the Veda Agamas, found in the Soma Sambhu Paddhati, which is the collective Hindu source scriptures revealed by Paramashiva himself. The Acharyas of Kailasa, trained by the Supreme Pontiff of Hinduism himself, conduct these programs worldwide and enable and facilitate for the people to receive these traditional initiations from the Supreme Pontiff of Hinduism and make it an integral part of their everyday life. When they start practicing what they learn in such conventions such as the Kalpataru and making it a part of their everyday life, they start living a life of higher consciousness. They start living a life of higher purpose. They raise their own frequency, their own consciousness, and they start living what for they are hardwired, which is living as Paramashiva himself. The Kalpataru sows the seed in each one of us for the Shivoham experience to flower in us. Shivoham means I am Shiva. The experience of oneness with Paramashiva flowers with this Kalpataru Diksha. The Kalpataru one-day program is one of Bhagwan's greatest gifts to humanity. Most easily available. The quickest way to connect with Paramashiva and have the experience of Shivoham. As part of the Shiva Diksha and the Kalpataru program, the Gayatri initiation is given, which is one of the oldest initiations of Sanatana Hindu Dharma, which helps the individual self connect with the cosmic self, and it kindles the inner intelligence to awaken and be the inner guru in each one of us. KAILASA has already announced a host of upcoming programs. The flagship program, the Paramashivoham, which is
happening in 3 levels, level 1, 2, and 3, for the profound experience of I am Shiva, oneness with Paramashiva. The beginner's level, where you start manifesting your reality. And we have the second level, which is the intermediate level, which teaches us how to achieve our highest superconscious self. And the third level, which is the advanced level, which teaches us the ultimate yoga and meditation. All the 3 seasons start on the same dates, and the upcoming season dates have already been announced. The Paramashivoham happens through two-way video conferencing, and it is open to worldwide seekers who wish to have the experience of Paramashivatva, oneness with Paramashiva, which is not an option or a luxury, but a bare necessity for each one of us. Having been born as human beings, our original purpose is to experience the oneness with the cosmic self. And this program, gifted to us by the Supreme Pontiff of Hinduism, does exactly that for each one of us. The registration link to register in this Paramashivoham program is ecitizen.info/PSM. ecitizen.info/PSM. The ongoing season, all 3 seasons, all 3 levels of the current Paramashivoham season is ending on the 9th of Feb, and the next season of all 3 levels of the Paramashivoham convention starts on the 17th of February and goes on until the 8th of March. The dates have been announced up to the month of June, and all of you who are watching this live relay are invited to register for the Paramashivoham program in one of the 3 levels at ecitizen.info/PSM. All the great sciences and all the cosmic principles taught to us by the Supreme Pontiff of Hinduism is from the great science of Sanatana Hindu Dharma, the sciences revived by the Supreme Pontiff of Hinduism through establishing KAILASA, the only Hindu nation. The Supreme Pontiff of Hinduism dedicates his untiring service to humanity through all these services to his own dear gurus.
We are continuing to watch the Aushada Annadhanam that is being served in Tiruvannamalai in two locations of Kailasa, one from Bhagwan's own parental home in the Tiruvudal street, and second, and on the mountain path where the Kailasa Tiruvannamalai Sri Nithyananda Janmabhūmi Kshetram is located. As the Annamalai Paramashiva devotees are going around in circumambulation around the Arunachala hill, they stop by at both the locations of Kailasa and have their Aushada Annadhan, their food, and resume their Girivala, their journey around Arunachala hill. It is a sense of great joy and pride for the Kailasians and followers of the Supreme Pontiff of Hinduism to be serving this Aushada Annadhan from especially Bhagwan's parental home on the Tiruvudal street, where Bhagwan was born and lived the first 17 years of his life on the planet. It is from this home that Bhagwan started the service of Annadhan, the Aushada Annadhan, to humanity at large during his childhood years. All of the revival of Sanatana Hindu Dharma that the Supreme Pontiff of Hinduism has untiringly done, and of which the culmination of which is the establishment of Kailasa itself, which is the only Hindu nation in the world today. All of this started right here in Bhagwan's parental home. Bhagwan's first home temple here in this parental home is what we see as all the worldwide Kailasa temples today. And the Aushada Annadhan that is being served in all the worldwide Kailasas to the global Hindu diaspora and to the rest of humanity, all of it started from Bhagwan's parental home, where he served the first instances of the Aushada Annadhan. What we see as the huge deities in all the temples of Kailasa worldwide, and the various temple arts, the jewelry, the deity vehicles, the glorious chariots that carry the deities. All of the temple arts division started right here from Bhagwan's parental home, where Bhagwan built his first home temple and had his first small set of deities, whom he worshipped so diligently. And the deities are today part of what we call the Pushpa Samadhi in the Hindu tradition. All items touched and used by the great incarnations are worshipped as Pushpa Samadhi. And these deities receive worship till date by Bhagwan himself. They form part of his personal altar and they are worshipped by his worldwide followers as well. With the glorious lineage of gurus in Tiruvannamalai, Bhagwan as a child explored the various sciences of Hinduism, such as Vedanta, Tantra, Aushada, the Shaiva Siddhanta, the Advaita Bhakti, sciences such as the Nirahara Samyama, the Kaya Kalpa, the Paramashiva Jnana and Vijnana, starting from Bhagwan's beloved Guru, Bhagwan Arunagiri Yogeshwara, who was Paramashiva himself, and all the other gurus who nurtured Bhagwan in his childhood in Tiruvannamalai and with whom Bhagwan explored all of these great sciences of Hinduism. All of them, all of these divine activities of Bhagwan on the planet in the revival of Kailasa started here in Kailasa's Sri Nithyananda Janmabhūmi, Bhagwan's parental home, located on Tiruvudal street, from where today's Aushada Annadhan is being served to the people. Every single guru of Bhagwan during his childhood have stepped foot into his parental home, making Sri Nithyananda Janmabhūmi, Bhagwan's parental home,
all the more special for the Kailasavasis. Bhagwan Arunagiri Yogeshwara himself has stepped foot into Bhagwan's parental home when Bhagwan was a young child, around the age of 10. With Yogiraj Yogananda Puri, Bhagwan explored the science of yoga from the age of 3 until the age of 13. And it is this that we have received today as a gift from Bhagwan as the Nithyananda Yoga. And today we have the worldwide followers of Bhagwan practicing the yogic science in its original form, the Shashtanga Yoga, as prescribed by the Adi Yogi, Paramashiva himself, the primordial yogi. Today, the devotees of Bhagwan worldwide wake up during the auspicious Brahma Muhurta time, which is the early morning period of 4:30 to 6, which is 1.5 hours prior to sunrise. And the first thing they do is do their body cleansing as taught to them by Bhagwan as per the Veda Agamic traditions. The Panchakriya is done. The 5 ways of cleansing the body is first done. And following this, the Nithyananda Yoga is practiced. The 108 yogic postures called the Prathama Vinyasa Krama is practiced by all of Bhagwan's devotees worldwide. Yoga is a ritual as per Sanatana Hindu Dharma, and therefore only after the traditional body cleansing and the performing of the Achamanam, which is the ritualistic cleansing, that the yoga is performed. And following yoga, the devotees of Supreme Pontiff of Hinduism offer the Guru Puja and the Shiva Puja every single day. This is the morning routine of the followers of the Supreme Pontiff of Hinduism as per his teachings, which forms the foundation for living the life of Jivan Mukti, living enlightenment, and experiencing oneness with Paramashiva. This lifestyle is a huge gift to humanity from the Supreme Pontiff of Hinduism, where the first 5 hours of the day is spent completely on nourishing the body, mind, and consciousness, building a yogic body, a Vedic mind, and uplifting the consciousness through yoga, through puja, and through listening to Bhagwan's satsangs, the various spiritual discourses delivered by Bhagwan over the last over 20 years. The Brahma Muhurta, which is the early morning time of 4:30 to 6, is the most auspicious time discovered and established by our great rishis as the time conducive for our conscious growth. So any activity that we do during this Brahma Muhurta time towards our mind, body, and consciousness raises our very frequency of existence. As we all know, we just celebrated the onset of the Uttarayana Punya Kala, which is the Brahma Muhurta time for the Devatas, the gods themselves. For the gods, our 1 year is their 1 day. And therefore, the Uttarayana Punya Kala is the onset of the day of the gods, which falls for us in the month of January. Just a couple of weeks ago, we celebrated the onset of the Uttarayana Punya Kala with the ushering in of the harvesting season. We celebrated it as the Makara Shankaranti. That marks the onset of the Uttarayana Punya Kala, which is the Brahma Muhurta time for the Devatas, as our 1 year is their 1 day. நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு
during Bhagwan's childhood years here in Tiruvannamalai. It is here in his parental home that he would follow the Brahma Muhurta routine. Every single day, Bhagwan would wake up early in the morning and perform the body cleansing, and he would be off with Yogi Yogiraj Yogananda Puri, his yoga guru, for the everyday yoga lessons in the morning. These yoga lessons would happen in the Kritika Mandapam of the Arunachaleshwara temple in the fourth circumambulation path inside the temple campus itself. Every single day in the Kritika Mandapam, Yogi Yogiraj Yogananda Puri would teach young Bhagwan the science of yoga and the science of spiritual powers manifestation, which is a natural byproduct of the science of yoga. The original intent and purpose of yoga, as prescribed by Paramashiva, is for manifesting spiritual powers. Every single science of the Hindu tradition leads us to manifest the spiritual powers of Paramashiva in the space of oneness with Paramashiva. It is in this Kritika Mandapam inside the Arunachaleshwara temple that young Bhagwan has witnessed Yogiraj Yogananda Puri perform his extraordinary yogic feats and perform extraordinary spiritual powers, manifest extraordinary spiritual powers, including the power of levitation, teleportation, materialization, and the above it all, Yogiraj Yogananda Puri was an adept in manifesting the powers related to sound, the Nadakala. In Kritika Mandapam, the Supreme Pontiff of Hinduism as a child witnessed Yogi Yogananda Puri radiate these powers effortlessly and guide people into it as well, initiate people into it as well. And we have a host of witnesses living in Tiruvannamalai till date who are the first-hand eyewitnesses of young Bhagwan training with Yogiraj Yogananda Puri in Kritika Mandapam in yoga and in manifesting all of these spiritual powers. We have our Sri Radha Krishna Gupta ji in Tiruvannamalai, the photographer who captured young Bhagwan in levitation in his own studio. And we have the very photograph captured by him as part of the sovereign archives of KAILASA today. During the entire auspicious Pournima night, when the Annamalai devotees are having their Aushada Annadhan at both the Kailasas in Tiruvannamalai, they are continuously also hearing the various discourses that the Supreme Pontiff of Hinduism has delivered over the last 20 years. So as they eat, they internalize the powerful cognitions, the cosmic principles delivered by the Supreme Pontiff of Hinduism through these powerful discourses. The one-day meditation program, the Kalpataru meditation program, is about to start in Tiruvannamalai on this auspicious full moon night. Acharyas initiated and trained personally by the Supreme Pontiff of Hinduism conduct these classes, and the participants, the delegates, receive the Kalpataru initiation and the Shiva Diksha initiation through this one-day program. The Kalpataru initiation is the initiation into us becoming a source of manifesting our own reality and the reality of others. The science of manifesting our reality is
what is taught in this Kalpataru program. And the Shiva Diksha, which is the initiation given during this program, is the first level initiation into the connection and worship of Paramashiva. This is one of the oldest initiations in the Shaiva tradition, the tradition of worshipping Paramashiva. The Supreme Pontiff of Hinduism has initiated millions of people into the first level and second level, which is the Shiva Diksha and the Vishesha Diksha, in the worship of Paramashiva. And the Supreme Pontiff of Hinduism has gifted, as part of these initiations, the magnificent Spatika Linga called the Atma Linga, which is the personal linga for each initiate, that he wears around his neck and offers worship to every day. Bhagwan's own beloved Guru, Bhagwan Arunagiri Yogeshwara, gifted and initiated young Bhagwan around the age of 10 with the Atmalinga. Today, each one of the initiated disciples of the Supreme Pontiff of Hinduism carries with them the Atmalinga, which they wear around their neck, so it never leaves their body and gives them complete protection and keeps them connected to the space of Paramashiva. And they offer everyday worship to their own Atmalinga. Soon after the everyday yoga, they offer the Guru Puja worship and the worship to their Atmalinga through the Paramashiva Puja. All of these revival activities of Kailasa, which the Supreme Pontiff of Hinduism has successfully done for the whole of humanity today, all of this started off during Bhagwan's childhood years, from the time he assumed the human form, right here in his parental home, from where the Aushada Annadhan is happening today. You can see on the screen where the Aushada Annadhan is happening at Bhagwan's parental home. There are beautiful biographical panels that describe the divine life of young Bhagwan in Tiruvannamalai during the first 17 years of his life. With Yogiraj Yogananda Puri, Bhagwan explored the science of yoga between the age of 3 and 13. With Mata Vibhutananda Puri and Sri Sakki Mahamunivar, Sri Sakki Swamigal, Bhagwan explored the science of Vedanta, Tantra and Sri Vidya. And with Sri Annamalai Swamigal, a direct disciple of Bhagwan Ramana Maharishi, the Supreme Pontiff of Hinduism explored the science of enlightenment itself. And with Sri Maunaswami Narayana Swami, the Supreme Pontiff of Hinduism explored the science of Nirahara Samyama and Kayakalpa. With Sri Yogi Ram Surat Kumar Swamigal, the direct predecessor of Bhagwan in the glorious lineage of incarnations of Paramashiva in Tiruvannamalai, young Bhagwan explored the science of Advaita Bhakti, devotion and oneness with Paramashiva. With his Acharya, Sri Vidwan Panduranganar, young Bhagwan explored Shaiva Siddhanta and with Sri Thinnai Swamigal, another direct disciple of Bhagwan Ramana Maharishi, young Bhagwan explored the science of universal boundless consciousness. With Sri Sadhu Om, direct disciple of Bhagwan Ramana Maharishi, young Bhagwan explored the science of self-enquiry, where the seeker asks the question, who am I? And discovers the oneness with Paramashiva. It is here in Tiruvannamalai that the Supreme Pontiff of Hinduism heard innumerable number of times the grand narrations of the Hindu historical Puranas and the stories
delivered by the great philosophers, orators, and devotees of Paramashiva who would regularly visit Tiruvannamalai to deliver these discourses on auspicious and festive occasions. The Supreme Pontiff of Hinduism was an unfailing audience to every one of these discourses. The untiring, day and night, extreme hard work of the Supreme Pontiff of Hinduism in the revival of KAILASA and in inspiring the Hindu diaspora and the whole of humanity into making Sanatana Hindu Dharma an integral part of their life. All of this young Bhagavan dedicates to his glorious gurus who taught him in his childhood. With whom Bhagavan explored all of the Hindu sciences, and from whom he picked up the mantle to carry it forward to humanity at large as the living manifestation of Paramashiva. His gurus nurtured his body and mind from the time he assumed the human form and prepared his body to withstand the explosion of energy that would happen in it continuously to bless and grace humanity for years and years to come and awaken the consciousness in every single individual. The Aushada Annadhan is continuously being served in both the Kailasas in Tiruvannamalai on this auspicious full moon night to all the Annamalaya devotees who are circumambulating Arunachala, the sacred hill form of Paramashiva.
When one comes around Arunachala in Girivala, one's mind comes to rest and the being surrenders at the feet of Paramashiva Annamalai. It is the tradition and spiritual practice to circumambulate Arunachala. Bhagavan continuously inspires his disciples and devotees to come around the Arunachala hill in Tiruvannamalai as an everyday spiritual practice. During the Tiruvudal festival, which we witnessed just a few days ago in Tiruvannamalai, we saw how beautifully the Mandagapadi offering was done to Annamalayar. When he came around the hill, Annamalayar comes around Arunachala himself on 2 occasions every year. One of the occasions is during the Tiruvudal festival, which happened just a few weeks ago. And this year, KAILASA celebrated the Tiruvudal festival as a very, very special celebration from Bhagavan's own parental home, KAILASA Tiruvannamalai Sri Nithyananda Janmabhūmi on Tiruvudal Street. The street acquired its name because this flagship festival of Tiruvannamalai happens on this very street. In just a few hours from now, we will be witnessing the live darshan of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivamam, on the occasion of the Thaipusam celebrations dedicated to Lord Subrahmanya. Worldwide preparations are happening to receive the live darshan of the Supreme Pontiff of Hinduism in just a few hours from now. And the one-day meditation convention, the Kalpataru program, is about to start in Tiruvannamalai on this auspicious full moon night. The Kalpataru convention is Bhagwan's gift to humanity, through which he teaches the science of manifesting our reality, how to manifest the reality that we wish to in our own lives and help others manifest it in their lives. The initiation given through this Kalpataru program empowers each individual to manifest his or her own reality, because by our very nature, we are hardwired to manifest our reality. Reviving this for each one of us in our lives is this Kalpataru one-day meditation program. And through this program, Bhagavan initiates each one of the delegates into the Shiva Diksha, which is the first level initiation in the worship of Paramashiva. Through this, Bhagavan establishes the connection with Paramashiva with a deep understanding from the Hindu source scriptures, the Agamas given to us by Paramashiva himself. And through the Shiva Diksha, one starts the journey of experiencing the Paramashivatva, the oneness with Paramashiva, through worship of Paramashiva. The Supreme Pontiff of Hinduism gifts each initiate with the Atma Linga, which is a beautiful, pure Spatika Linga, the purest crystal form Shiva Linga, which one wears around the neck and offers worship to every day. It is the lifestyle that we follow that builds our body, mind, and consciousness. And the entire effort of the Supreme Pontiff of Hinduism
in reviving and establishing Kailasa, the only Hindu nation in the world today, is to revive the glorious lifestyle of Kailasa, which is waking up during the Brahma Muhurta time, the auspicious early morning time of 4:30 to 6, and performing the daily morning body cleansing, ritualistic procedures, and doing the everyday yoga as per the original guidance of Paramashiva in the Shashtanga Yoga, and offering puja and nurturing the devotion in each one of us and experiencing the oneness with Paramashiva through it, through offering the Guru Puja and the Shiva Puja, which is the puja to our own personal Atmalinga that we have received from the Supreme Pontiff of Hinduism, followed by listening to the satsangs of the Supreme Pontiff of Hinduism, which is the spiritual discourses, the powerful cosmic principles delivered by the Supreme Pontiff of Hinduism through his countless hours of discourses delivered worldwide. This empowering lifestyle is the greatest gift the Supreme Pontiff of Hinduism has given to each individual, to build a yogic body, a Vedic mind, and a consciousness which rises above all of the mundane sufferings and problems that we usually experience in our life. It raises us above all of this and puts us in a zone beyond all of these mundane sufferings and keeps us in a space of oneness with Paramashiva. Today, the various Kailasas established by Paramashiva around the world, the Sangha, the Kailasavasis, the devotees and followers who make up the Sangha of all these Kailasas, congregate to live this early morning lifestyle every single day. Through various Zoom sessions and video conferencing, the Sangha comes together every day during the Brahma Muhurta time and practices this lifestyle of yoga, puja, and listening to the cosmic principles every single day before starting the day. During Bhagavan's childhood years, when he started the revival activities of Kailasa as a child, he inspired his friends, relatives, his own siblings into this Kailasa lifestyle of starting the day with yoga, puja, and listening to the cosmic principles. The Kailasa lifestyle is a temple-based lifestyle, the lifestyle of Sanatana Hindu Dharma, where the temple becomes the hub, the energy hub, and the center point in the life of every individual. It is around the temple and the temple festivals, the temple rituals, the temple routine that one's life revolves. And it is this lifestyle that Bhagavan lived from day one in Tiruvannamalai, in his own parental home, and inside the Arunachaleshwara temple, where he literally lived and grew up. In all the 7 circumambulation paths around Annamalayar inside the Arunachaleshwara temple, numerous divine incidents have happened in the life of young Bhagavan during the first 17 years of his life. Every single circumambulation path inside the Arunachaleshwara temple
holds fond memories from Bhagwan's childhood years. The first circumambulation path, which is just around the Paramashiva Linga, Annamalayar himself, inside the temple, holds the highlight incident, which is the Parama Advaita Anubhuti, which young Bhagwan experienced at the age of 10 with his beloved Guru, Bhagwan Arunagiri Yogeshwara, who's Paramashiva himself. It is inside the Garbha Mandir, which is the main sanctum sanctorum of the Arunachaleshwara temple, that young Bhagwan had the profound Parama Advaita Anubhuti. Parama Advaita Anubhuti, which is the profound experience of oneness with Paramashiva through his beloved Guru, Bhagwan Arunagiri Yogeshwara, where he beheld the darshan of Bhagwan Arunagiri Yogeshwara on the very Annamalayar Linga inside the main sanctum of the Arunachaleshwara temple in the first circumambulation path. And it is in the second circumambulation path inside the Arunachaleshwara temple that young Bhagwan as a child never missed even a single day the early morning ritual, which is the Tirupalli Elichi, the ritualistic ceremonious waking up of the deities of Annamalayar and Devi Paramashiva, and the late night ritual, which is called the Palli Arai ritual, which is a ceremonious laying to sleep, putting to rest Annamalayar and Devi Paramashiva in the temple. The start of the day and the last ritual of the day, both of these happen in the second circumambulation path of the Arunachaleshwara temple, which Bhagwan never missed as a child. We have heard from Sri Vaidyanatha Gurukul, one of the senior Shivacharyas, the temple priest of the Arunachaleshwara temple, that if ever Bhagwan was missing during this early morning ritual or late night ritual, we could take it that he was not in station for that day. It is with such a guarantee that the Shivacharyas, the temple priests, and the townspeople of Tiruvannamalai vouch for Bhagwan's integrity to the lifestyle that he practiced, the KAILASA lifestyle. And it is in the third circumambulation path inside the Arunachaleshwara temple that, of course, we have the Jiva Samadhi, the enshrined energy of Bhagwan Arunagiri Yogeshwara, the beloved Guru of the Supreme Pontiff of Hinduism, Bhagwan Nithyananda Paramashivamam. It is in this third circumambulation path, at the very Jiva Samadhi of Bhagwan Arunagiri Yogeshwara, that the Supreme Pontiff of Hinduism had his first darshan of his Guru, Bhagwan Arunagiri Yogeshwara, as a young sannyasi. In his late 20s, early 30s, a sannyasi around that age, who befriended him and became his soulmate and his beloved Guru, and who gave him the profound experience of Parama Advaita. And of course, we have in the fourth circumambulation path inside the Arunachaleshwara temple, the Kritika Mandapam, which is the multi-pillared structure dedicated to Lord Subrahmanya. It is here that Bhagwan had his everyday yoga lessons with Yogiraj Yogananda Puri, also known as Raghupati Yogi. From the age of 3 until the age of 13, Bhagwan trained in intense yogic practices, manifesting spiritual powers along with it, under the guidance and tutelage of Sri Raghupati Yogi in the third circumambulation path. And we have as a direct eyewitness to this most magnificent yogic training of the living manifestation of Paramashiva by his Guru, Raghupati Yogi. The direct eyewitness is Sri Subrahmanyam Ayya, who is the garland maker of the Arunachaleshwara temple, who's of course now retired, but for years together, for over 3 to 4 to 5 decades, he was the garland maker in the Arunachaleshwara temple, and he used to make these garlands inside the very Kritika Mandapam, where the Supreme Pontiff of Hinduism had his yoga lessons with Sri Raghupati Yogi. And therefore, he's a direct eyewitness. And we have had delightful interviews with him where he says, come rain or shine, you could be sure that Bhagwan would be there for the yoga lessons with Raghupati Yogi. And he has seen the various spiritual power manifestations
demonstrated by Raghupati Yogi Ayya as well as by young Bhagwan. Subrahmanyam Ayya is now retired, and he has shared ever so often with the followers and devotees and disciples of the Supreme Pontiff of Hinduism on the cherished memories he holds of young Bhagwan training in yoga in Kritika Mandapam. Subrahmanyam Ayya has shared so sweetly and beautifully that it is his great fortune that he had darshan of Annamalayar himself in the form of the Supreme Pontiff of Hinduism every single day. And he has described what a yogic body the Supreme Pontiff of Hinduism carried. He used to climb the pillars of the Kritika Mandapam up and down with just the support of one hand, and he used to climb it with the guidance and tutelage of Sri Raghupati Yogi. And he recalls the powers that they used to manifest together, including the power of levitation, on the central platform that stands inside the Kritika Mandapam. And in the fifth circumambulation path inside the Arunachaleshwara temple, we have the historic happening where we have the first recorded public function organized and conducted by the Supreme Pontiff of Hinduism at around the age of 10. It is the Ganesh Chaturthi festival that young Bhagwan organized as a child, and we have a photograph that is an evidence today of this function organized by our beloved Bhagwan. It is in this fifth circumambulation path inside the temple where this historic event happened, dedicated to Mahaganapati, Lord Ganesha, who sits under a banyan tree in this fifth circumambulation path. It is to him that Bhagwan offered the first organized public festival, the Ganesh Chaturthi celebrations. And of course, the sixth circumambulation path around Annamalayar, around the Paramashiva Linga, is where Bhagwan's parental home is located. So the divine happening of his very birth happened in the sixth circumambulation path. And the seventh circumambulation path is the mountain path itself, which is called the Girivala path. And it is on this path that every single day young Bhagwan went around his beloved Arunachala hill in circumambulation. So the Leela, the divine play of Girivala by the young incarnation of Paramashiva happened in this seventh circumambulation path. And all of these seven paths of the Arunachaleshwara temple hold such fond memories of Bhagwan's divine life in Tiruvannamalai during the first 17 years. And KAILASA Tiruvannamalai, Sri Nithyananda Janmabhūmi Kshetram is also located on the seventh circumambulation path, inaugurated by Bhagwan on the 19th of April 2008 on the auspicious occasion of Chitra Pournami, which is again the full moon night. KAILASA has announced the upcoming seasons of the Paramashivoham convention, which is the 21-day convention personally conducted by the Supreme Pontiff of Hinduism through his initiated acharyas, and which bestows on each of the participants, the delegates, the live darshans of the Supreme Pontiff of Hinduism. The dates have been announced up to the month of June of this year.
The ongoing seasons of the levels 1, 2, and 3 are currently happening, and the immediate upcoming season is about to start on the 17th of February. We invite each and every one of you who have joined us live on this auspicious occasion to register for the Paramashivam program in any of the 3 levels. The first is the beginner's level, which teaches us the science of manifesting our own reality in our lives. And the second, which is the intermediate level, teaches us how to achieve our highest superconscious self. And the third level is an advanced meditation and yoga summit. All the 3 levels start on the same dates of every month. And the Paramashivoham conventions happen on the internet through 2-way video conferencing. Celebrations are also on the occasion of Thaipusam, the festival dedicated to Lord Subrahmanya, the second son of Paramashiva. And on this grand occasion of Thaipusam, KAILASA in Malaysia will be serving Aushada Annadhan again from 6 locations across Malaysia. The Aushada Annadhan, the food that is prepared, cooked and served by initiated disciples of the Supreme Pontiff of Hinduism. When it comes to food, it is important that the consciousness of the people involved in preparing the food and serving the food is of the highest quality, and therefore when initiated disciples and those living the cosmic principles as initiated by the Supreme Pontiff of Hinduism, when such people prepare the food and serve the food, and when the entire Aushada Annadhan is being presided over by the Supreme Pontiff of Hinduism, who holds the highest space for each individual to realize the space of oneness with Paramashiva, then the food that is consumed by the people through this Aushada Annadhana becomes extremely conducive for their conscious growth. And Aushada are sacred herbal ingredients that are added to the food that will awaken the non-mechanical parts of the brain at a time and age when we are hardly finding time to cook our own food and eat, and we are ending up buying food and eating and not able to concentrate on preparing the right food for ourselves. This Aushada Annadhana from the Supreme Pontiff of Hinduism comes as a huge gift to humanity, where literally wherever they are, in whichever part of the world, if they go to the nearby Kailasa, they can be assured of receiving their Aushada food for the day. Because serving Aushada food to humanity at large is one of the core visions of the Supreme Pontiff of Hinduism, and Supreme Pontiff of Hinduism inspires all the Kailasa-vasis, the volunteers and devotees and followers worldwide to continuously grow all the organic agricultural products in-house in all of Kailasa's farmlands and cook and serve this very organic agri-products as food to the people, so that those partaking of the food receive the food as food for their very consciousness, not just for their hungry stomachs. It is very significant
that this sacred Aushada Annadhan is being offered during the Thaipusam celebrations dedicated to Lord Subrahmanya, because it is Lord Subrahmanya who is the presiding deity for the great science of Siddha, which is the founding tradition of the Aushada, the science of infusing herbs with the cosmic energy for healing and enlightenment. Lord Subrahmanya is the presiding deity of the Siddha tradition, the tradition which is the founding tradition of the science of Aushada itself. In just a few hours, we will be beholding the live darshan of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivamam, who will be gracing the entire humanity with his live darshan on the occasion of Thaipusam. In the life of young Bhagavan in Tiruvannamalai during his childhood years, several incidents have happened related to Lord Subrahmanya himself. When the Guru of the Supreme Pontiff of Hinduism, Mata Vibhutananda Puri, prepared young Bhagavan to receive the science of Aushada, she initiated him into the Skanda Shashti Vrata, which is the 6-day fasting observed every year, dedicated to Lord Subrahmanya. And young Bhagavan would observe the 6-day austerity with such high integrity, authenticity, and responsibility that on the 6th day of the first year that he was initiated by Mata Vibhutananda Puri into Shashti Vrata, he beheld the live darshan of Lord Subrahmanya himself. Lord Subrahmanya appeared as darshan to young Bhagavan in his full-fledged form, seated on his peacock, with 6 faces, the Shanmukha, and 12 hands holding the glorious weapons that he uses to destroy the collective negativity, and with his 2 divine consorts, Valli and Devayani. In this fully fledged form, Lord Subrahmanya gave darshan to young Bhagavan on the 6th culmination day of the Shashti, the Shashti Vrata that Bhagavan observed, dedicated to Lord Subrahmanya. And we also know of the divine incident where Bhagavan gave darshan as Lord Muruga to his own dear grandmother, Anasuya Ammal, in the world famous Tiruchendur Muruga temple dedicated to Lord Subrahmanya in Tamil Nadu, where Anasuya Ammal beheld the darshan of her own dear grandson, the young living energy of Paramashiva, in the place of the deity of Lord Subrahmanya in the Tiruchendur temple when they were offering the holy bath to the deity. We have a recording of Anasuya Ammal sharing this divine incident in her life. Partaking of this Aushada Annadana is the easiest way to raise one's consciousness. The science of Aushada itself is one of the easiest ways to enlightenment offered by Sanatana Hindu Dharma, where the effort on the part of the seeker is the minimal. जगदोधारण कृष्ण जनार्दन परमदयागन नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर
On this sacred Purnima night, which is the full moon night, the devotees of Paramashiva, the devotees of Annamalai in Tiruvannamalai, come around in circumambulation around the sacred Arunachala hill. And during their circumambulation, they stop by and have their food. They receive the Aushada Annadhan from the two locations in Kailasa where the Aushada Annadhan is being served. And for those of you who have tuned in just now, you are watching the live relay from Tiruvannamalai, the birth town of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivamam, where the Aushada Annadhan is happening. The continuous seva of giving the free Aushada infused food. Aushada is sacred herbs for healing and enlightenment. Food infused with the Aushada ingredients is being served to the devotees of Paramashiva of Annamalayar in Tiruvannamalai while they continue their spiritual practice of circumambulating Arunachala this sacred night. Every month on the full moon night, the Aushada Annadhan is served for thousands and thousands of devotees. And of course, we have the everyday Annadhan, which is the everyday serving of 3 meals a day from both the Kailasa locations, from Bhagavan's parental home, which is KAILASA Tiruvannamalai Shri Nithyananda Janmabhūmi, and the temple monastery complex on the mountain path, which is KAILASA Tiruvannamalai Shri Nithyananda Janmabhūmi Kshetram. You are seeing on your screen the counter moving as each meal is being served. The full moon night has just about started and we have a long way to go until early morning of tomorrow, and the counter is already on past 6,000. Over 6,000 meals have been served thus far. Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivamam, has revealed his vision to the various Kailasas around the world with respect to serving food to humanity. It is his vision that anywhere a Kailasa is located, there should be no need for the people living around Kailasa to light their kitchen fire to cook food. They should simply know that they can walk into Kailasa and they would be served their meal for the day, whatever time of the day it is. Kailasas worldwide are open to serving food to people 24/7. One of the first things that the Supreme Pontiff of Hinduism executed after his parental home was acquired officially by
KAILASA is the Supreme Pontiff of Hinduism, graced and inaugurated a bore well in his own parental home to be able to offer purified, cool drinking water 24/7 along with the Aushada Annadhan to the people of Tiruvannamalai. The waters that have sprung forth from this divine borewell, graced by the Supreme Pontiff of Hinduism in his own parental home, are the very waters of the Shivagangai Tirtham, which is the sacred water body tank inside the Arunachaleshwara temple in the 5th circumambulation path. The same water is now available at Sri Nithyananda Janmabhūmi on Tiruvudal Street in Bhagavan's own parental home. Every full moon night is a celebration in Tiruvannamalai. Every full moon night witnesses a convergence of lakhs of people, millions of people from all over the world in Tiruvannamalai to perform the circumambulation around the Arunachala hill. KAILASA is the only Hindu nation in the world today established by the Supreme Pontiff of Hinduism for all the born and practicing Hindus worldwide, for the global Hindu diaspora. The mission and vision of the Supreme Pontiff of Hinduism for the humanity at large is to have enlightened living as a lifestyle for all of humanity, and to share with today's world the practical applications of the science of enlightenment. And towards this effort, the Supreme Pontiff of Hinduism has established the 108 humanitarian, charitable, sustainable goals, projects based on preserving universal human values, 108 humanitarian projects, uniting all nations through this, and working with all nations through 108 various projects to preserve and promote universal human values such as ahimsa, non-violence, global peace, and helping each individual living an enlightened life.
founding principles of KAILASA as laid down by the Supreme Pontiff of Hinduism in accordance, ahimsa paramo dharmaha, non-violence is the ultimate cosmic principle. And another founding principle of KAILASA as laid down by the Supreme Pontiff of Hinduism is all the citizens of KAILASA are Paramashiva and they have a right to be treated as Paramashiva by the whole of KAILASA. These are the founding principles of KAILASA. It is the untiring effort of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivamam, to serve the religious and spiritual needs of the 2 billion Hindus and the whole of humanity that he has established KAILASA today, the only Hindu nation in the world. Sanatana Hindu Dharma is not a religion, it is the science of living enlightenment and is therefore a dire need for every Hindu individual today to practice and experience enlightened living. And to achieve this ultimate vision and mission, the Supreme Pontiff of Hinduism works untiringly to establish a host of services for the people, including micronations, Hindu universities, spiritual embassies, temple monastery complexes, nunneries, food banks, animal shelters, libraries, and organic agriculture. Today, we have over thousands of commendation letters, proclamation letters, letters and certificates of recognition of the untiring hard work of the Supreme Pontiff of Hinduism in reviving Sanatana Hindu Dharma and establishing KAILASA, the only nation, Hindu nation in the world. Over 50 cities across the globe have declared the birth date of the Supreme Pontiff of Hinduism, which is the 3rd of January, as the SPH Nithyananda Day, in recognition of the contributions of the Supreme Pontiff of Hinduism to humanity at large. And various institutions that come forward to give awards to people with extraordinary contributions in various fields have awarded the Supreme Pontiff of Hinduism with a host of awards, including the Asia Book of Awards for the maximum number of hours of public discourse delivered by a single individual, which is 2,89,928 hours on 7,407 different topics. And the Asia Book of Records is also awarded the Supreme Pontiff of Hinduism for the maximum number of books published by a single author, which is 1,123 titles. All of these contributions by the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivamam, started right from his childhood here in Tiruvannamalai, from where today's live relay is happening, and from his very own parental home, where the free food distribution, the Aushada Annadhan, is happening in front of our own eyes. Whether it is the first book published, written by the Supreme Pontiff of Hinduism, or the first temple established by him, or the first rituals conducted personally by him, or the first yoga performed by him, or the first Aushada practiced by him. Whichever science of Hindu tradition it may be that Bhagavan has revived today for the whole of humanity, its beginnings are here in Tiruvannamalai, where Bhagavan spent the first 17 years of his life, and that too in his own parental home on Tiruvudal Street.
the Supreme Pontiff of Hinduism, has given as vision. The verse is found in the Hindu source scriptures. Annam brahmeti vyajanat annam nalindayat tadvratam, which literally means, let us create and share and let us not waste food. This is authenticity. The Supreme Pontiff of Hinduism has given this as the vision for KAILASA's Nithyananda Annalayas, meaning the food temples around the world that serve the Aushada Annadhan to the people. It is his vision, the vision of Bhagavan, to create and share food. In Bhagavan's words, let no hungry stomach be denied food, and let all the hungry stomachs be fed, and let us not waste any food by dropping it in the stomach that is not hungry or in the dustbin, which is inside or outside. This is being authentic with food. This is the vision of the Supreme Pontiff of Hinduism in serving food to humanity 24/7 untiringly. And towards this divine cause and vision of the Supreme Pontiff of Hinduism, contributions are made continuously by the global Hindu diaspora and the rest of humanity in terms of the ingredients required for sustaining the Aushada Annadhan in all the Kailasas worldwide through the various food banks around the world. And the Aushada Annadhan is an elaborate variety of food which is served along with purified drinking water for the devotees of Paramashiva. And the entire service is under the direct guidance of the Supreme Pontiff of Hinduism. It is his pride, his responsibility as the living manifestation of Paramashiva to take care of his devotees, and this he does to the extreme of his hard work in serving his devotees. The Annamalaya devotees are completely familiar with the Aushada Annadhan Seva of the Supreme Pontiff of Hinduism. They receive the food served by the Supreme Pontiff of Hinduism like they're receiving it from his own divine hands. And they know that it is only the Kailasas in Tiruvannamalai that serve food continuously until the last devotee of Annamalaya has completed the circumambulation around Arunachala. Second to only the Arunachaleshwara temple in Tiruvannamalai, the Kailasas in Tiruvannamalai are the most visited spot in Tiruvannamalai by devotees of Paramashiva and the tourists who visit Tiruvannamalai. We can see the steady increase in the number of devotees in the circumambulation path.
the 7th circumambulation path around Annamalai in Tiruvannamalai, where we have Kailasa's temple monastery complex located and which is serving the Aushada Annadhan tonight. As we progress further into the full moon night, you will find a steady increase in the number of devotees coming to partake of the Aushada Annadhan. The infrastructure, the equipment, and the facilities needed to serve the people in Tiruvannamalai are being continuously upgraded in Tiruvannamalai under the direct guidance of the Supreme Pontiff of Hinduism. It is the vision and mission of the Supreme Pontiff of Hinduism to reach the science of enlightened living, to reach the cosmic principles to humanity at large in the most user-friendly fashion possible. Because, as revealed by the Supreme Pontiff of Hinduism, only in the space of friendliness can the profound truths be imparted to the people receiving it. From time immemorial, through the glorious Guru-disciple lineage of Sanatana Hindu Dharma, it is through the space of extreme friendliness between the Guru and the disciple that the profound truths are imparted. It is only in such a deep space of friendliness that the whole space opens up for the disciple to receive the powerful cognitions from the Guru. And therefore, the Supreme Pontiff of Hinduism puts the ultimate effort on his part and inspires his devotees and followers to the same, to serve the people through a space of ultimate and deep friendliness and make everything as user-friendly as possible for the people so that they are willing to make the science of living enlightenment an integral part of their lives. Every effort of the Supreme Pontiff of Hinduism is towards this noble cause of helping each individual realize his Paramashivatva, his space of oneness with Paramashiva,
in barely a span of half an hour. The counter on your screen, which is showing the count of the meals being served, has moved from 6,000 to over 7,000. We can see the steady increase in the number of devotees queuing up for receiving the Aushada Annadhan at KAILASA Tiruvannamalai, Sri Nithyananda Janmabhūmi, located on the mountain path where the devotees of Paramashiva, the devotees of Annamalayar, are coming in circumambulation around the sacred Arunachala hill. As we are progressing into the Pournami night, we are seeing a steady increase in the number of people on the Giribala path and therefore at the Aushada Annadhan counters of KAILASA Tiruvannamalai. We have witnessed the Supreme Pontiff of Hinduism himself personally cooking and serving food to the people since 2002, after the public mission of Kailasa commenced. We have photographic evidences of the Supreme Pontiff of Hinduism himself cooking and serving food to a small group of delegates whom he led to Tiruvannamalai, his birth town, on the auspicious occasion of Kartika Deepam. That is the first recorded instance of Annadhan, Aushada Annadhan, served by the Supreme Pontiff of Hinduism personally. And what we see today is the Aushada Annadhan being served to lakhs of people
by the followers, disciples, and devotees of the Supreme Pontiff of Hinduism, inspired by him to continue these services and make it an integral part of their own lives. In just a few hours from now, we will be having the live darshan of the Supreme Pontiff of Hinduism, gracing humanity on the auspicious occasion of Thaipusam, the grand celebrations dedicated to Lord Subrahmanya, the second son of Paramashiva. 2 days ago, we witnessed the live darshan of the Supreme Pontiff of Hinduism on the grand occasion of the inauguration of the Sri Ram Mandir in Ayodhya. The Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam, his untiring efforts in enlightening humanity in every single way possible through every stream of Sanatana Hindu Dharma, through yoga, through puja, through listening to the cosmic principles, through his profound spiritual discourses, his global presidential addresses, through Aushada Annadhan, which is infusing the energy of enlightenment literally into the food that you consume. Through every possible way, it is the untiring effort of the Supreme Pontiff of Hinduism to enlighten humanity and to inspire individuals into the lifestyle of KAILASA, which nurtures the body, mind, and consciousness into enlightened living. The Supreme Pontiff of Hinduism is the living manifestation of Paramashiva. Time and time again, incarnations like Sri Ramachandra Prabhu, Bhagavan Sri Krishna, Swami Narayan, or Ramakrishna Paramahamsa have come down to bring humanity to a greater level of conscious awakening. We are most fortunate and blessed across lifetimes to have amidst us the living manifestation of Paramashiva, the living energy of Paramashiva through the divine form of the Supreme Pontiff of Hinduism. For the breakthrough of this age that we are living in currently, the cosmic superconsciousness has embodied the human form again through the Supreme Pontiff of Hinduism, who has revived the Hindu civilizational nation, KAILASA, the only Hindu nation in the world.
Supreme Pontiff of Hinduism, was recognized as the incarnation of Paramashiva by his gurus in Tiruvannamalai, his birth town, who prepared him for the avataric mission of reviving Kailasa, the ancient Hindu enlightened civilizational nation. And today, the Supreme Pontiff of Hinduism has successfully, through his untiring work, revived all of the dimensions of Hinduism, from the powers of Paramashiva to sacred scriptures to temple rituals to the lifestyle for enlightened living. He has established more than 16,000 Kailasas around the world to uphold the teachings of Paramashiva in the form of temples, in the form of Paduka Mandirs, Satsang centers, Paramashiva Shakha centers, universities, and Sarvagnya Pithas. Supreme Pontiff of Hinduism has also revived the Temple Arts Division, the Sacred Arts University, which has produced over 1 million metal deities and distributed them to the Kailasa ecosystems all over the world. Today, the Supreme Pontiff of Hinduism is recognized as the leader of Hinduism with more than 10,000 letters of commendation and recognition for his work of reviving the nation of Kailasa. These letters and recognitions are from various country statesmen, religious leaders, and noteworthy personalities across the globe. And the Supreme Pontiff of Hinduism has been recognized and received grand coronation as the successor of 21 ancient Hindu kingdoms, such as the Tonde Mandala Adinam, the Madurai Adinam, which is the Shamala Pita Sarvagnya Pita, the spiritual seat of Madurai, and the Mahanirvani Pita, which is the most ancient apex body of Hinduism, and the Atala Pita, which is also part of the Akhila Bharata Akhada Parishad, which is the most ancient apex body of Hinduism, and the Surangi kingdom, the kingdom of Surangi, which is the glorious Sola dynasty. Through all of these ancient Hindu kingdoms, of which the Supreme Pontiff of Hinduism has been recognized and coronated as the current pontiff, the current emperor, he is continuously reviving Sanatana Hindu Dharma and all of its traditions and rituals. It is here in Tiruvannamalai, which is the birth town of the Supreme Pontiff of Hinduism, that the entire revival of Kailasa commenced during his very childhood. And today, we are seeing in front of our eyes the vision and mission of the Supreme Pontiff of Hinduism fulfilling itself in Tiruvannamalai through the serving of the Aushada Annadhan, the free food service to the Annamalaya devotees who have gathered in Tiruvannamalai in lakhs and millions to circumambulate the Arunachala hill, the hill form of Paramashiva. KAILASA is
the revival of the ancient, enlightened Hindu civilizational nation with its own sovereign territory. It is the first sovereign state for all the 2 billion born and practicing Hindu diaspora worldwide. Unlike any other modern nation, the United States of KAILASA provides a base for the revival, preservation, and central administration of Hinduism. Similar to the Vatican, which serves as the central administration hub for the Roman Catholic Church, the United States of KAILASA stands for all the great values enshrined in the Constitution of KAILASA, which is the Vedas and the Agamas, the Hindu source scriptures revealed directly by Paramashiva himself, who is the ultimate cosmic principle. KAILASA is governed by the Sovereign Order of KAILASA, the oldest governing body for Hinduism. The Sovereign Order of KAILASA's Nithyananda is an atypical government simultaneously functioning as the supreme governing body of Hinduism and a sovereign entity under international law. Years ago, the ancient enlightened Hindu civilization existed in 56 nations with 200 Hindu kingdoms and 1,700 Hindu provinces and over 10,000 Hindu traditions. Due to centuries of religious persecution, the last Hindu nation to fall was Nepal in the year 2007. Today, the Supreme Pontiff of Hinduism has revived and established the only Hindu nation in the world, KAILASA. Reviving Hinduism to its full glory, standing for human rights and religious freedom of the entire Hindu diaspora worldwide, protecting the Hindus from persecution in over 100 countries. Through his untiring hard work and undeniable contributions to humanity, the Supreme Pontiff of Hinduism is the source of inspiration for the heads of several nations to come forward and sign diplomatic relations with KAILASA, entering into cooperative agreements to work for the betterment of humanity. KAILASA creates strong diplomatic networks with national governments and international organizations to develop and administer humanitarian projects aligned with the world's needs. Through this colossal effort of the Supreme Pontiff of Hinduism in reviving Sanatana Hindu Dharma, several institutions have come forward to recognize his extraordinary contributions to humanity in the various fields
of Sanatana Hindu Dharma, and through this, the Supreme Pontiff of Hinduism is restoring the legitimacy of Sanatana Hindu Dharma in multivarious dimensions, economically, politically, socially, historically, in every single way. The food counters are showing a figure of over 8,700 meals served to the Annamalaya devotees in Tiruvannamalai through the Aushada Annadhan, the free food service that is happening in Tiruvannamalai, food that is infused with the superconscious energy, which directly awakens the non-mechanical parts of the brain and aligns one's consciousness towards the cosmic principles. On this auspicious occasion of Pournima, which is the full moon night, the one-day Kalpataru meditation program is happening in Tiruvannamalai at the Sri Nithyananda Janmabhūmi Kshetram, located on the mountain path where the Aushada Annadhan is happening. Acharyas, teachers initiated directly by the Supreme Pontiff of Hinduism and empowered to teach the cosmic principles to humanity at large are conducting the Kalpataru program. This one-day meditation program, the Kalpataru, is a huge gift from the Supreme Pontiff of Hinduism to humanity at large, where the science of manifesting our reality in our life is taught to us. And part of this Kalpataru program is the Shiva Diksha initiation, which is the first level initiation connecting us to Paramashiva. And it also includes the third eye awakening, which is awakening of the energy center located between our eyebrows, which is known as the third eye, which is the seat of the cosmic intelligence in each one of us. When this is awakened, we are able to harness the cosmic intelligence and radiate the various powers of Paramashiva. This Kalpataru program is happening in Tiruvannamalai during this auspicious Pournima night. Every full moon night, the Kalpataru program happens in Tiruvannamalai, along with the serving of the Aushada Annadhan.
Contributions from around the world continue to pour towards the Aushada Annadhan efforts of the Supreme Pontiff of Hinduism. Contributions from the global Hindu diaspora, as well as the whole of humanity, from those who recognize and support this huge, colossal effort of the Supreme Pontiff of Hinduism in reaching the Aushada Annadhana to the people, aiding their conscious growth through the food component. The Supreme Pontiff of Hinduism has attracted the attention of several worldwide institutions who have come forward to award the Supreme Pontiff of Hinduism for his extraordinary contributions in reviving Sanatana Hindu Dharma. And through these recognitions, the Supreme Pontiff of Hinduism is continuously restoring legitimacy to the various sciences of Sanatana Hindu Dharma. Today, KAILASA and the Supreme Pontiff of Hinduism have been awarded the Asia Book of Records for the maximum number of hours of public discourses delivered by a single individual, which is 289,928 hours on 7,407 various topics. And the Supreme Pontiff of Hinduism also has been awarded for the maximum number of books published by a single author, which is 1,123 books. The Asia Book of Records have also awarded the Supreme Pontiff of Hinduism and KAILASA for the maximum number of Brahmotsavams, which is the 10-day, 21-day long festivals celebrated by any spiritual organization in a period of 1 year, which is 13 Brahmotsavams conducted between the 2nd of March 2021 and the 18th of June 2022. And the Asia Book of Records have also awarded the Supreme Pontiff of Hinduism and KAILASA for the maximum number of traditional yogic asanas, yogic postures performed by a large group of people, which is 508 asanas in a span of 108 minutes. And the award for the longest duration to hold the Padmasana yogic posture by a large group of people for a duration of 3 hours and 10 minutes. And the award for the maximum number of verses from the Vedic verses of Sanatana Hindu Dharma chanted in a span of 1 hour, which is 999 verses. And the award for the longest duration to chant the powerful Rudram mantra over a span of 30 hours. And the award for the maximum number of devotional songs dedicated to a person who is still in the body, which is 530 devotional songs. These are some of the awards accorded to the Supreme Pontiff of Hinduism and KAILASA for the extraordinary contribution in reviving Sanatana Hindu Dharma in all of its dimensions. Through his untiring global presidential addresses, the Supreme Pontiff of Hinduism continuously inspires the whole of humanity
to understand that Sanatana Hindu Dharma is not a religion but a science, the science of enlightened living. Much before Hindu Dharma was a religion as we cognize it today, Hindu was a defining aspect of a person who was keenly intent on destroying evil, not just externally, but by breaking the bondage of Maya or delusion. The word Hindu is therefore a quality of a person who recognizes the internal spiritual quest for the experience of oneness with Paramashiva, the ultimate cosmic principle, and powerfulness as a more tangible journey than what we in the modern day venture to achieve in our material life. As a philosophy, as a civilization, and as a lifestyle, Hindu Dharma emerged from Paramashiva, the ultimate cosmic principle. And over time, though it has undergone countless cycles of creation, destruction, revival, and expansion in all directions, it has never died, earning the prefix Sanatana or eternal. It encompasses a pantheon of traditions, lineages, and heritages that are still living today after its origin many thousands of years ago. Sanatana Hindu Dharma is not just one philosophy, one god, or one tradition which people claim. It is a holistic science with numerous streams and ways for humanity to experience enlightenment. And an important component of Sanatana Hindu Dharma is the food component, the food which an individual partakes, which enters into the individual system. The food component is integral in the revival of Kailasa by the Supreme Pontiff of Hinduism, as we're seeing in front of our own eyes today on this auspicious full moon night. The Aushada Annadhan, the free food infused with the Aushada energy of enlightenment, is being served to thousands and thousands of Paramashiva devotees who are performing the circumambulation around the Arunachala hill in Tiruvannamalai. The food is being served from two locations, from the Supreme Pontiff of Hinduism's own parental home in Tiruvannamalai, which Kailasa acquired officially into its divine fold recently, and from KAILASA Tiruvannamalai Sri Nithyananda Janmabhūmi Kshetram, which is located in the mountain path of Arunachala in Tiruvannamalai. The lifestyle of Kailasa, which has been revived by the Supreme Pontiff of Hinduism, is the lifestyle prescribed by Paramashiva in his sacred revelations, compiled as the Agamas, which are the Hindu source scriptures. The Agamas consist of four crucial parts, which are the Charyapada, the Kriyapada, the Yogapada, and the Jnanapada. The Charyapada is the daily lifestyle instructions given by Paramashiva on how to live enlightened living. The Kriyapada are Paramashiva's instructions for the various rituals and worship procedures. The Yogapada is the methodology revealed by Paramashiva to achieve union with his eternal state, the Paramashivatva. And finally, the Jnanapada is the powerful cognitions of Paramashiva, which is Paramashiva himself, the ultimate cosmic principle. The Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivам, has revived all the four padas, the four crucial parts of the Agamas, and made it an integral part of millions of followers worldwide, belonging to the Hindu diaspora and to the rest of humanity.
It is here in Tiruvannamalai that Paramashiva appeared as an infinite column of light to resolve a dispute between Lord Brahma and Lord Vishnu as to who is the greater of them. After resolving the dispute, Paramashiva promised to humanity, heeding to the request of Lord Brahma and Lord Vishnu, that he will continue to remain in Tiruvannamalai, available to humanity in three different forms. One, as the sacred hill Arunachala, and second, as the Arunachaleshwara Linga inside the Arunachaleshwara temple, and third, as an eternally living incarnation through an unbroken lineage of incarnations. The current incarnation of Paramashiva being the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam. From Tiruvannamalai, the great incarnations of Paramashiva guide the entire humanity, steering the consciousness of humanity during their period towards Paramashivatva, experiencing the oneness with Paramashiva. Millions of sadhus, sannyasis, and devotees of Annamalayar, Paramashiva, reach Tiruvannamalai as their ultimate destination, surrendering at the feet of Annamalayar, trusting that he will take care of them in every single way. And as they surrender to his divine feet, as the living manifestation of Paramashiva, the Supreme Pontiff of Hinduism assumes his responsibility in protecting these people and nurturing their consciousness in every single way perceivable. The serving of this Aushada Annadhan is Bhagavan's statement to his people, his protection to his people in Tiruvannamalai. The Supreme Pontiff of Hinduism leads his followers worldwide on various yatras, the pilgrim tours, reaching sacred destinations around the world, of which Tiruvannamalai is one. Every year, the Supreme Pontiff of Hinduism leads his followers into Tiruvannamalai, a spiritual nerve center in the universe. Scores of followers of the Supreme Pontiff of Hinduism have experienced performing the circumambulation around the sacred Arunachala hill, the Giri Vala, along with the Supreme Pontiff of Hinduism in his divine presence, listening from him the cosmic principles as they perform the circumambulation around the sacred Arunachala, and hearing from him directly the profound divine incidents in his childhood life in Tiruvannamalai. எண்ணம் தெளிவாக மன சொர்க்க வாழ்வை கண்டிடும் சக்தி எல்லாம் தேடி வரும்
Every single year, the Supreme Pontiff of Hinduism visits Tiruvannamalai, especially during his birth star celebration, which is celebration of his happening on the planet Earth. On the auspicious occasion when the Chitra Nakshatra rises in the constellation during the Krishna Ashtami, the waning moon cycle of the lunar month of Margashirsha. And during this time, a large group of followers accompany the Supreme Pontiff of Hinduism to Tiruvannamalai and perform the Girivala, which is a circumambulation around the sacred Arunachala, along with the Supreme Pontiff of Hinduism. It is the rare opportunity his followers get to experience annually every year on the auspicious occasion of the birth star celebrations of the Supreme Pontiff of Hinduism. The number of meals that have been served through this Aushada Annadhan to the Annamalaya devotees has crossed the 10,000 mark as we progress into the full moon night in Tiruvannamalai. The Aushada Annadhan in Tiruvannamalai on this auspicious full moon night is being served at two of KAILASA's locations in Tiruvannamalai. One at the KAILASA Tiruvannamalai, Sri Nithyananda Janmabhūmi, Bhagavan's own parental home. And second at KAILASA Tiruvannamalai, Sri Nithyananda Janmabhūmi Kshetram, which is the temple monastery complex established by the Supreme Pontiff of Hinduism on the mountain path in Tiruvannamalai. The temple monastery is located exactly on the 7th kilometer, which is the halfway mark on the 14-kilometer path around the mountain. It is here in Kailasa's Sri Nithyananda Janmabhūmi, Bhagavan's parental home, that Bhagavan started the revival of Kailasa. Through all its various traditions, it is here he built his first home temple, which has become hundreds of Kailasa temples around the world today. Bhagavan has revealed to us through his various global presidential addresses that the stones through which people are able to connect with the superconsciousness have become what we call deities. Deities are not idols, they are direct representatives of the cosmic energy itself. And Bhagavan has revealed that all of our temples, deities, is a connecting mechanism with the superconsciousness. The deities and temples are not just sentimental carved stones, or they are not just artistic sculptures. They are conscious transmitters. They raise you to the superconsciousness. With the inspiration from the Supreme Pontiff of Hinduism, through his countless teachings, his followers worldwide have started living the Kailasa lifestyle, where every home
in Kailasa tradition has a puja room. And the lifestyle of waking up during the Brahma Muhurta time, which is the auspicious early morning time of every day, is practiced, and the day starts with ritualistic body cleansing and followed by practice of yoga through the Prathama Vinyasa Krama, which is a sequence of 108 postures as designed personally by the Supreme Pontiff of Hinduism to build a yogic body. And this is followed by the practice of the everyday puja, which is a ritualistic worship offered to the Guru and to Paramashiva himself, the ultimate cosmic principle. It is here in his parental home that the Supreme Pontiff of Hinduism established the first home temple and practiced the science of yoga with his yoga guru, Yogiraj Yogananda Puri, and explored all the various sciences of Sanatana Hindu Dharma with the great gurus of Tiruvannamalai. அதில் தேவி தரிசனம் நித்தியத்தாயின் திருமுகம் கரை சேரும் வரம் தரும் அன்பால் அண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும் அன்பால் அண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும் ஸ்வர்ண நாகவாகனம் அதில் தேவி தரிசனம் நித்தியத்தாய். During this auspicious Pournima night, the Kalpataru meditation program, which is a one-day meditation convention designed personally by the Supreme Pontiff of Hinduism, is happening in Tiruvannamalai. The Kalpataru meditation program teaches the science of manifesting our reality, into making our dreams into reality. Part of this Kalpataru meditation program is the Shiva Diksha initiation into the first level, where a strong connection is established between us and Bhagavan Paramashiva. The Shiva Diksha is also happening as part of the Kalpataru program. And part of this Kalpataru program is the third eye awakening initiation, which is awakening of the energy center located in our body between the two eyebrows, called the Ajna Chakra. Awakening of this energy center, which is the seat of cosmic intelligence in us, awakens us to the powers of Paramashiva, the powers that manifest through an awakened third eye. And part of this Kalpataru is also initiation into the Gayatri Mantra, which is one of the oldest initiations of Sanatana Hindu Dharma, through which the inner intelligence in us is kindled to awaken and become our inner Guru. KAILASA has announced the dates for the upcoming seasons of the Paramashivoham convention, which happens in 3 levels, level 1, level 2 and level 3. The dates have been announced up to the month of June of this year. We have the ongoing Paramashivoham 3 levels, and the immediate upcoming season starts on the 17th of February.
The first level is for the beginners, where the science of manifesting our reality is taught. The second level is the intermediate level, where the science of achieving our highest superconscious self is taught. And the third level is the advanced level, which is the ultimate yoga and meditation summit. All the three levels start on the same dates of every month. The immediate upcoming Paramashivoham season in all the three levels commences on the 17th of February. Each of you who has joined us live is invited to register for this powerful Paramashivoham program in any of its three levels and receive the direct grace and blessings of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam. This program is the initiation into each one of us realizing our Paramashivatva, which is the space of oneness with Paramashiva, through which we can manifest our ultimate reality in our lives and live a life of high consciousness with a yogic body and a Vedic mind. The registration link for registering for the Paramashivoham program is ecitizen.info/PSM. ecitizen.info/PSM. Every full moon night in Tiruvannamalai, the Aushada Annadhan is served for over 36 hours from the time the first devotee of Annamalayar starts the circumambulation around the sacred Arunachala until the last devotee of Annamalayar completes the circumambulation. It is the divine vision of the Supreme Pontiff of Hinduism that no devotee of Annamalayar should be left hungry, especially while performing these spiritual austerities such as the circumambulation around the sacred Arunachala every full moon night.
in just a few hours from now, we will be having the live darshan of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam, gracing the whole of humanity on the auspicious occasion of Thaipusam, which is a celebrations dedicated to Lord Subrahmanya, the second son of Bhagavan Paramashiva. Grand preparations are on in all the KAILASA temples worldwide to celebrate Lord Subrahmanya, and specifically in KAILASA, Malaysia, where the Aushada Annadhan will be served from 6 locations on this auspicious occasion of Thaipusam. It is the vision of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam, that anywhere the large congregations happen to celebrate the various festivals of Sanatana Hindu Dharma, KAILASA should serve the Aushada Annadhana to the devotees of the Lord in all of those locations. Until now, over 11,000 meals have been served through this Aushada Annadhana to the devotees of Annamalayar in Tiruvannamalai.
Both the Kailasas in Tiruvannamalai are located on the circumambulation path around Arunachaleshwara, Annamalayar, Bhagavan's parental home. KAILASA Sri Nithyananda Janmabhūmi and KAILASA Tiruvannamalai Sri Nithyananda Janmabhūmi Kshetram. Both of these locations are on the circumambulation path. Just a few days ago, we ushered in the Uttarayana Punya Kala, which is the ushering in of the season of harvesting, where the abundance is harvested. The Uttarayana Punya Kala is the onset of the Devatas, the gods' start of the day, where 1 year for us is 1 day for the Devatas. And therefore, in the month of January, we usher in the starting of the day of the gods, which is known as the Uttarayana Punyakala commencement. And we witnessed its celebrations in Tiruvannamalai, during which time the Tiruvudal festival happens in Tiruvannamalai. The Tiruvudal festival happens on the very Tiruvudal street, where Bhagavan's parental home is located. It acquired the name Tiruvudal Street because the Tiruvudal festival is conducted on this very street. And we witnessed the offering of the Mandagapadi to a beloved Annamalayar from Bhagavan's own parental home. The Mandagapadi is an offering of all the items used in worship of the Lord, given as an offering to the Lord every time the Lord sets out in procession, coming outside the temple to grace his devotees on the streets. Ever since Bhagavan's parental home was officially acquired by Kailasa Bharat, the Mandagapadi is being offered to Annamalayar from Bhagavan's own parental home. And it is during the Tiruvudal festival that Lord Annamalayar himself comes in circumambulation around the sacred Arunachala hill, making a statement to his devotees, kindling the devotion in them, showing them that he himself comes around the sacred Arunachala and inspiring his countless followers to circumambulate Arunachala and enter the space of oneness with Paramashiva. And on this auspicious occasion, when the Mandagapadi is offered to Arunachala, we witnessed the live appearance of the Supreme Pontiff of Hinduism, gracing this most momentous occasion of offering of the Mandagapadi to Lord Annamalayar.
as the Annamalai devotees are performing the circumambulation, the Girivalam, around the sacred Arunachala. We see them partaking of the Aushada Annadhana at KAILASA Tiruvannamalai, Sri Nithyananda Janmabhūmi Kshetram, in the mountain path, as well as from KAILASA Tiruvannamalai, Sri Nithyananda Janmabhūmi, Bhagavan's parental home, located in the 6th circumambulation path of the Arunachaleshwara temple. In the words of the Supreme Pontiff of Hinduism, luxury is having the lifestyle to have superconscious breakthrough. I will provide the ultimate luxury in KAILASA, everything that you need for a superconscious breakthrough. In KAILASA, the luxury you need for conscious breakthrough is provided. From the angle of the conscious breakthrough, KAILASA is the most luxurious lifestyle. As part of reviving the most luxurious lifestyle on the planet, which is the KAILASA lifestyle, the Supreme Pontiff of Hinduism makes his untiring effort in inspiring humanity to adopt every dimension of this luxurious lifestyle. One of the core dimensions being the dimension of food, because the food is something that every individual partakes, consumes at least 1 to 3 times every single day, and therefore the quality of the food becomes very important to the quality of one's consciousness, which is why the Supreme Pontiff of Hinduism insists on all the Kailasas worldwide serving the Aushada Annadhana as everyday Annadhan, everyday free food offering to the people in its vicinity. And it is the vision of the Supreme Pontiff of Hinduism and his guidance to all the Nithyananda Annalayas of Kailasa worldwide that no person in the vicinity of any Kailasa should feel the need to light their home kitchen fire. They should simply know that they can walk into the nearby Kailasa and have their food.
It is the joy and pride of the Kailasavasis, the volunteers, devotees, and followers of the Supreme Pontiff of Hinduism to be serving this Aushada Annadhan to the people of Tiruvannamalai, to the devotees of Paramashiva of Tiruvannamalai. It is their experience that this very seva of serving the Aushada Annadhan food to the devotees of Annamalayar is a completely rejuvenating spiritual experience to each one of them, which inspires them to come back every single month to be part of this marathon service to the Paramashiva devotees of Tiruvannamalai through serving of this Aushada Annadhana. Right from his childhood, the Supreme Pontiff of Hinduism has always served Aushada Annadhana to the people of Tiruvannamalai, to the sadhus, the sannyasis, and the devotees. The biological mother of the Supreme Pontiff of Hinduism, Swami Amma, as she is fondly called, Ma Lokanayaki Ananda, has recalled fond memories of how during his childhood the Supreme Pontiff of Hinduism would simply take away all the food that is available in his house to go and feed the sadhus and sannyasis on the streets. All the kitchen cooking ingredients that Swami Amma would lay out for cooking for the next day, the Supreme Pontiff of Hinduism would simply take away to go and give to the sannyasis, to the wandering sadhus of Tiruvannamalai, or to his beloved Guru, Bhagavan Arunagiri Yogeshwara, as his offering at his divine feet. Sri Raja Mudaliyar, the maternal grandfather of the Supreme Pontiff of Hinduism, is known for his philanthropic activities in Tiruvannamalai, for his devotion to Paramashiva and to the devotees of Paramashiva, his devotion in serving the devotees of Paramashiva. Sri Raja Mudaliyar was known in Tiruvannamalai for serving food to the people. At any time of the day, people could simply walk into the home of Sri Raja Mudaliyar and be served their meal for the day. It is the divine orchestration in the life of the Supreme Pontiff of Hinduism, where every single component or parameter is divinely orchestrated, including the family into which he would incarnate. The biological family of the Supreme Pontiff of Hinduism in Tiruvannamalai is one of the most devout families of Tiruvannamalai, known for their upkeeping of tradition, culture, their humility, and their devotion and service to Paramashiva and to Paramashiva's devotees. The revival of KAILASA, the Supreme Pontiff of Hinduism, made it happen during his childhood years through his chosen family. It is through Sri Raja Mudaliyar that the component of serving Aushada Annadhan to people was achieved. During his childhood years, the Supreme Pontiff of Hinduism recalls how Sri Raja Mudaliyar would never have his meal for the day without feeding the sannyasis on the streets. He would go out and bring them and serve food to them first before himself consuming the food. For his sweet contributions in the revival of KAILASA, the maternal grandfather of
the Supreme Pontiff of Hinduism, Sri Raja Mudaliar, was accorded the Anand Sevak Award through the most momentous, delightful occasion during the formative years of KAILASA in 2003-2004, where the devotees of the Supreme Pontiff of Hinduism witnessed the momentous occasion when Sri Raja Mudaliar received the Ananda Sevak Award, which is accorded to the devotees and followers of the Supreme Pontiff of Hinduism who have served in the revival of KAILASA. Sri Raja Mudaliar received the Ananda Sevak Award from the hands of Sri Shivapuri Mahaswamiji, one of the senior Swamis of the state of Karnataka. And therefore, Sri Raja Mudaliar is one of the earliest volunteers of KAILASA, through whom the grand revival of KAILASA happened during the childhood years of the Supreme Pontiff of Hinduism. It is through selfless service to the people that the soul is nourished. It is the teaching from the life of the Supreme Pontiff of Hinduism that this selfless service is imbibed by his worldwide followers. The ultimate tyaga, the sacrifice of the Supreme Pontiff of Hinduism in every moment of his life, which is a life dedicated to enlightening humanity. It is his tyaga and sacrifice which is the unending source of inspiration, energy, and life to his worldwide followers, to replicate the same in their own life, to imbibe it in their own bio-memories and muscle memories, and radiate it as living enlightenment. जगदोधारण कृष्ण जनार्दन परमदयागन नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर भक्तपरायणा नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर चन्द्रकलाधरा गौरी मनोहरा परम कृपाकरा नित्यपुरीश नित्येश्वर
नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा चन्द्रशेखरा पन्नगभूषण निखिललोचना नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा माता पिता गुरु देव महेश्वर दीनदयाभरा नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा 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 பல கோடி இதழ் பூத்திடும் மலராய் ஒளிரும் நித்தியன் திருமுகம் கரம் தாங்கும் திருச்சூலமோ புவியில் பிடி நீங்க அருள் செய்திடும் மறுகையில் அபயம் திருக்காட்சி உதயம் நித்யானந்தன் தோன்றிடும் இது ஸ்வர்ண சூரிய பிரபை வாகனம் மறுகையில் அபயம் திருக்காட்சி உதயம் நித்யானந்தன் தோன்றிடும் இது ஸ்வர்ண சூரிய பிரபை வாகனம் பல கோடி இதழ் பூத்திடும் மலராய் ஒளிரும் நித்தியன் திருமுகம் கரம் தாங்கும் திருச்சூலமோ புவியில் பிடி நீங்க அருள் செய்திடும் குணம் தாண்டி உருவம் அதும் தாண்டி குருவாய் நித்யன் தோன்றும் எழில் வாகனம் குணம் தாண்டி உருவம் அதும் தாண்டி குருவாய் நித்யன் தோன்றும் எழில் வாகனம் அருளாக அகவாழ்வின் இருள் நீக்கி சன்மார்க்க நெறி காட்ட அவர் காட்சி தரும் வாகனம்
We are continuing to watch the live relay from Tiruvannamalai, the birth town of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam, where the Aushada Annadhan is being served to the lakhs of Paramashiva devotees who are circumambulating Arunachala on the sacred and auspicious full moon night, the Pournima night. The Aushada Annadhan is food infused with the energy of enlightenment that is being served from two locations in Tiruvannamalai. One, the KAILASA Sri Nithyananda Janmabhūmi, the parental home of the Supreme Pontiff of Hinduism, which was recently acquired officially by KAILASA Bharat, and the second location being the KAILASA Tiruvannamalai Sri Nithyananda Janmabhūmi Kshetram on the mountain path of the sacred Arunachala. And from both these locations, the Aushada Annadhan is being served continuously on this full moon night. Its total duration will be over 36 hours. And from both these locations, the everyday Annadhan also happens for the people of Tiruvannamalai. அதில் தேவி தரிசனம் நித்யதாயின் திருமுகம் கரை சேரும் வரம் தரும் அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். சிவமாகிடும் உயர் வாழ்வினை எளிதாய் இங்கு தந்துவிடும் அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். This Aushada Annadhan, which is being served to the people of Tiruvannamalai and to all the Annamalaya devotees, is the statement of love from the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam, to his own dear people of Tiruvannamalai. As the living manifestation of Paramashiva, as the living energy of Paramashiva, the Supreme Pontiff of Hinduism continuously protects and serves his devotees in Tiruvannamalai as they surrender to the feet of Paramashiva in Tiruvannamalai, trusting that Paramashiva as Annamalayar in Tiruvannamalai will take complete care of them. அதில் தேவி தரிசனம் நித்யதாயின் திருமுகம் கரை சேரும் வரம் தரும்.
From the start of the auspicious Pournima night, over 13,000 meals have been served to the Paramashiva devotees across both the locations in Tiruvannamalai. அருள் தரும் திருக்காட்சி நேரம் நித்யன் தோன்றிடும் ஹம்சவாகனம் அவன் திருப்பதம் காணும் யோகம் பிறவியின் பலன் யாவும் கூடும் அருள் தரும் திருக்காட்சி நேரம் நித்யன் தோன்றிடும் ஹம்சவாகனம் அவன் திருப்பதம் காணும் யோகம் பிறவியின் பலன் யாவும் கூடும் KAILASA's global aid for just the division of food security and assistance annually is around $20 billion. Serving of food to the people, offering the people food security and assistance is one of the core vision statements of KAILASA from the Supreme Pontiff of Hinduism. The Nithyananda Annalayas, which are the 4 temples of KAILASA around the world, form one of the 5 pillars of KAILASA in serving humanity and making the science of living enlightenment practical and inspiring for the people to adopt in their own lives. We can see the devotees of Annamalai are flocking into both the locations of KAILASA, wishing to partake of the Aushada food, the food infused with the energy of healing and enlightenment. It is with the great Sri Narayanasamy Pillai, affectionately called Narayanasamy Tata or Totakara Tata, that the Supreme Pontiff of Hinduism explored the science of Aushada during his childhood years in Tiruvannamalai. Sri Narayanasamy Pillai resided in the VOC street, where the Supreme Pontiff of Hinduism would visit him every single day and with him explore the science of Aushada and the science of Yantras, which is the science of sacred geometries, like the Sri Chakra. The grinding of the Aushada, the sacred herbs, the Supreme Pontiff of Hinduism would do along with Sri Narayanasamy Pillai. We have seen ever so often the Supreme Pontiff of Hinduism grinding the Aushada and making
various types of Aushada preparations which he gives to the delegates of various conventions for their superconscious growth. It is here in Tiruvannamalai, in his own parental home, that the revival of the science of Aushada of Hinduism started by the Supreme Pontiff of Hinduism. The most historic events in the life of the Supreme Pontiff of Hinduism during the first 17 years of his life on the planet have happened here in Tiruvannamalai, and more specifically in KAILASA Tiruvannamalai, Sri Nithyananda Janmabhūmi, which is the parental home of the Supreme Pontiff of Hinduism. At the age of 3, the Supreme Pontiff of Hinduism adorned Bala Sannyas, which is monkhood, and his gurus made him observe the first Chaturmasya Vrata. The Chaturmasya Vrata is a 4-month period starting from the auspicious occasion of Guru Pournima until the auspicious occasion of Vijayadashami. During these 4 months, the great incarnations, saints, seers, enrich the people around them with the cosmic principles and themselves observe severe austerities of various types. From the age of 3, the Supreme Pontiff of Hinduism was initiated into the Chaturmasya Vrata, this 4-month period every year. And it is here in his parental home where this Aushada Annadhan is being served that the Supreme Pontiff of Hinduism commenced his first Chaturmasya Vrata. And it is here in Tiruvannamalai that during the age of 10, the Supreme Pontiff of Hinduism had his darshan of Paramashiva in the form of Bhagavan Arunagiri Yogeshwara, his own beloved Guru. And it is here in Tiruvannamalai that the Supreme Pontiff of Hinduism was officially handed over the mantle by his gurus, who performed the Yoga Pattabhishekam ceremony for him, the official coronation ceremony, when he was 16 years of age, and they officially handed over the mantle to the Supreme Pontiff of Hinduism to start guiding humanity at the international level. And it is here in Tiruvannamalai that the Supreme Pontiff of Hinduism had his first experience of enlightenment through a profound 360-degree vision where he experienced everything around him as himself, an experience of oneness with the whole, the Nirvikalpa Samadhi. And it is here in Tiruvannamalai that the Supreme Pontiff of Hinduism had the live darshan of Devi Bhuvaneshwari inside the Arunachaleshwara temple around the age of 10. And he also beheld the live darshan of the Shri Yantra or the Shri Chakra, which is a complex sacred geometry comprising 43 triangles placed in a certain way. And around the same age, the Supreme Pontiff of Hinduism had the darshan of Lord Subrahmanya, the second son of Bhagavan Paramashiva, when the Supreme Pontiff of Hinduism observed the Skanda Shashti Vrata, the 6 days of austerities dedicated to Lord Subrahmanya, initiated by his guru, Mata Vibhutanandapuri, before she transmitted to him the science of Aushada. Even during the preliminary preparations and the austerities that
the Supreme Pontiff of Hinduism, observed, he beheld the darshan of Lord Subrahmanya, who himself directly downloaded the entire science of Aushada into the biomemory and muscle memory of the Supreme Pontiff of Hinduism. Today, the Supreme Pontiff of Hinduism has taken the science of Aushada to the next level, making it an integral part of the lifestyle of the born and practicing Hindus and the rest of humanity who follow his teachings. Right from the time of the early morning yoga, the followers of the Supreme Pontiff of Hinduism have made Aushada as an integral part of their life, applying various types of Aushada on themselves and consuming various types of Aushada internally. Thus, taking the help of this great science of Aushada in realizing their enlightenment, in living their enlightenment. The Supreme Pontiff of Hinduism dedicates his extreme hard work in the revival of the science of Aushada at the feet of his Guru for the science of Aushada, Sri Narayan Sami Pillai. Over 14,500 meals have been served thus far from the commencement of the full moon night. All of the gurus of the Supreme Pontiff of Hinduism, starting from Bhagavan Arunagiri Yogeshwara, who is Paramashiva himself, all the gurus of the Supreme Pontiff of Hinduism during his childhood here in Tiruvannamalai have stepped foot on to the KAILASA Tiruvannamalai, Sri Nithyananda Janmabhūmi, the parental home of the Supreme Pontiff of Hinduism.
the Aushada Annadhan at KAILASA Tiruvannamalai, Sri Nithyananda Janmabhūmi Kshetram on the mountain path is being served from two locations, one inside the campus and one outside just on the Girivala path, for the utmost convenience of the Paramashiva devotees who are immersed in their spiritual practice of circumambulation around their beloved Arunachala. பற்றி ஆனந்தமாய் சரணடைந்திட கழல்கள் பற்றி ஆனந்தமாய் சரணடைந்திட கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது கருணை மிகுந்த அன்னை என்னும் வரமளித்தது கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது கருணை மிகுந்த அன்னை என்னும் வரமளித்தது பரமஞான ஒளியில் குழந்தை ஜொலி ஜொலித்தது பரமஹம்ச நித்யன் என்னும் பெயரும் பெற்றது பரமஞான ஒளியில் குழந்தை ஜொலி ஜொலித்தது பரமஹம்ச நித்யன் என்னும் பெயரும் பெற்றது ஆரீரோ ஆரீரா
as we are witnessing the serving of the Aushada Annadhan to the Annamalaya devotees in Tiruvannamalai from the two Kailasas, one KAILASA Tiruvannamalai, Sri Nithyananda Janmabhūmi, the parental home of the Supreme Pontiff of Hinduism, and the second at KAILASA Tiruvannamalai, Sri Nithyananda Janmabhūmi Kshetram, which is located on the mountain path. As we are witnessing the service of Aushada Annadhan happening, preparations are happening to receive the live darshan of the Supreme Pontiff of Hinduism on the auspicious occasion of Thaipusam, which is the Hindu festival dedicated to Lord Subrahmanya, the second son of Bhagavan Paramashiva. The one-day meditation program, the Kalpataru one-day meditation program, is happening in KAILASA Tiruvannamalai, Sri Nithyananda Janmabhūmi Kshetram, located on the mountain path, as part of the Pournima celebrations and service to the devotees of Annamalayar. This one-day program is the gift from the Supreme Pontiff of Hinduism to the whole of humanity. Through this program, the Supreme Pontiff of Hinduism teaches the science of manifesting our reality in our life. How to manifest our reality in our life. This science of manifestation is taught in this program, and along with that, the Shiva Diksha initiation is given to each individual, which is the first level in initiation in the worship of Paramashiva. It empowers us to connect to Paramashiva and start experiencing Shivoham, which is the space of I am Shiva, oneness with Paramashiva. The Shiva Diksha initiation is one of the oldest initiations given in the Shaiva tradition in the worship of Paramashiva. The Supreme Pontiff of Hinduism has himself personally conducted innumerable Kalpataru meditation programs in various locations around the world. Today, the Acharyas, the teachers initiated by the Supreme Pontiff of Hinduism, conduct this Kalpataru meditation program and impart these profound truths to humanity at large. This one-day meditation program, the Kalpataru, is happening as part of the Pournima celebrations in Tiruvannamalai. KAILASA has announced the upcoming Paramashivoham season dates up to the month of June. The Paramashivoham 21-day meditation program happens at 3 levels, level 1, 2 and 3, for beginners and advanced seekers to experience the state of Paramashivoham, oneness with Paramashiva. There is already an ongoing season happening at the 3 levels. The upcoming Paramashivoham program is on the 17th of February. The dates have been announced up to the month of June. Each one of you is invited to be part of this Paramashivoham program and start experiencing the space of Paramashiva deep within you. The first level of this Paramashivoham program is the beginner's level, which teaches the science of manifesting your reality in your own life. The second level, which is the intermediate level, teaches you how to achieve your highest superconscious self. And the third level, which is the advanced level, is the ultimate yoga and meditation summit.
All the 3 levels start on the same day, the next season starting on the 17th of February. The registration link is ecitizen.info/PSM. ecitizen.info/PSM. नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा मूषिकवाहना मङ्गलदायक गौरीनन्दना नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा मुक्तिप्रदायक The parental home of the Supreme Pontiff of Hinduism, where the Aushada Annadhan is being served today, is located on the Tiruvudal street, which is one of the 4 streets surrounding the Arunachaleshwara temple, collectively called the Madavidi. It is on these 4 streets that Paramashiva, as Lord Annamalai in Tiruvannamalai, comes in procession at least 300 days in the year, where his divine shadow and feet fall the Supreme Pontiff of Hinduism, as a young child in Tiruvannamalai, was an integral part of the Arunachaleshwara temple and its festivities. He has worked personally with 3 generations of Shivacharyas, the temple priests, with whom he has studied the Agamas, the Vedas, and all of the temple rituals. And he has served in the Arunachaleshwara temple as a young child, and witness to this is the very Shivacharyas, the temple priests of the Arunachaleshwara temple, who have shared their fond memories of the Supreme Pontiff of Hinduism, serving the Lord in such earnestness and ever ready to serve the Shivacharyas themselves in any assistance they might need in offering the rituals to Annamalayar. It is in the Arunachaleshwara temple that the Supreme Pontiff of Hinduism literally grew up and spent the most part of the first 17 years of his life. He would come home to offer food to his home deities and to take care of them. All other times, he would be either in the Arunachaleshwara temple or in his innumerable favorite meditation spots across the temple town of Tiruvannamalai and on the sacred Arunachala hill. And witness to all of his austerities that he observed during his first 17 years, witness to all of this are the entire townspeople of Tiruvannamalai.
ಸುಂದರ ನಟನ ಮನೋಹರ ಕರುಣ ಸಾಗರ ನಿತ್ಯ ಪುರೀಶ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ಜಗದೋಧಾರಣ ಕೃಷ್ಣ ಜನಾರ್ದನ ಪರಮದಯಾಗನ ನಿತ್ಯ ಪುರೀಶ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ಸತ್ಯ ಸನಾತನ ನಿತ್ಯ ನಿರಂಜನ ಭಕ್ತ ಪರಾಯಣ ನಿತ್ಯ ಪುರೀಶ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ಚಂದ್ರಕಲಾಧರ ಗೌರಿ ಮನೋಹರ ಪರಮ ಕೃಪಾಕರ ನಿತ್ಯ ಪುರೀಶ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋಪಿ ಮನೋಹರ ಹರಿನಾರಾಯಣ ನಿತ್ಯ ಪುರೀಶ It is here in KAILASA Sri Nithyananda Janmabhūmi, the parental home of Bhagavan, that Bhagavan experienced his first instance of Savikalpa Samadhi, Sampragyata Samadhi, at the age of 3, through a profound experience when he tried to feed food to his own small Ganesha deity. The Ganesha deity that actually appeared and consumed the food served by the young Bhagavan is worshipped today by the worldwide followers of Bhagavan. And through this incident, the Supreme Pontiff of Hinduism, by sharing this incident with his worldwide followers on innumerable occasions, initiates them into the same experience and awakens the science of manifesting one's reality within them, which is the science of Kalpataru. Every single divine incident in the life of the Supreme Pontiff of Hinduism, he teaches to humanity as a profound spiritual lesson through which they can imbibe powerful cognitions. They can imbibe the very cosmic principles as their powerful cognitions and convert them into spiritual powers and live a life of power manifestation. Almost 16,000 meals have been served across both the locations in Tiruvannamalai.
to the devotees of Annamalayar. Inspired by the undaunted effort of the Supreme Pontiff of Hinduism in serving humanity, Kailasas, volunteers, sadhus, sannyasis, and followers of the Supreme Pontiff of Hinduism continue to serve the Aushada Annadhan to the devotees of Annamalayar. Ever since KAILASA Tiruvannamalai, Sri Nithyananda Janmabhūmi, the parental home of Bhagavan, was officially acquired by KAILASA Bharat, the Aushada Annadhan is being served continuously to the people of Tiruvannamalai. Bhagavan's parental home is the very space which has reverberated with his continuous revival activities of Kailasa, be it the celebration of the various Hindu festivals or the running of his home temple. All the traditions of Hinduism, the revival of all the various streams of Hinduism, the Supreme Pontiff of Hinduism, started here in his parental home. Called the AKS complex, this parental home of Bhagavan was occupied by his biological family, where they lived as a large joint family on the first floor of the structure, and the ground floor was left to the various shop owners in Tiruvannamalai. And all these shop owners lived as an integral part of Bhagavan's family, partaking in all of their activities and celebrations. And all of these shop owners are the direct eyewitnesses to the grand celebrations of the Supreme Pontiff of Hinduism during his childhood, when he celebrated all the Hindu festivals in this very parental home. Inside his parental home, on the ground floor, on the stretch of corridor that we see alongside where the Annadhana is being served, it is here the Supreme Pontiff of Hinduism would conduct the procession for his homemade deities, for his own small deities during all the festivals that he celebrated. He would lead his deities in procession
in this very corridor up and down, as well as on the Madavidi, which is the 4 streets surrounding the Arunachaleshwara temple. The celebrations and the revival activities of the Supreme Pontiff of Hinduism is very well known to the entire townspeople of Tiruvannamalai. The first deities of Kailasa happened here in Bhagwan's parental home. The deities that Bhagwan himself carved, sculpted as a child, happened here in his parental home. The deity of Devi Bhuvaneshwari soon after he had her live darshan at around the age of 10. Or the Sri Chakra that Bhagwan himself etched on a copper foil when he beheld the live darshan of the Sri Chakra. All of these incidents happened here in his parental home. Today, there is a record of over 1 million metal deities made by the Supreme Pontiff of Hinduism and distributed over all the Kailasa ecosystems around the world.
For viewers who have just joined us, you are watching the live relay from Tiruvannamalai, the birth town of the Supreme Pontiff of Hinduism, where the Aushada Annadhan, the free food distribution, food infused with the energy of healing and enlightenment, is being served on the auspicious occasion of Pournima, the full moon night, where millions of Annamalai Paramashiva devotees circumambulate the sacred Arunachala, what is called the Giri Valam. Giri meaning mountain and Valam meaning coming around in circumambulation. So the Giri Valam around the sacred Arunachala hill is performed every Purnima night in Tiruvannamalai. And KAILASA Tiruvannamalai always serves the Aushada Annadhan to the Annamalai devotees on this sacred occasion, in addition to the everyday Annadhan, which is the everyday free food service, which happens at both the KAILASA locations in Tiruvannamalai. Close to 17,000 meals have been served to the Annamalai devotees from both the KAILASA locations in Tiruvannamalai on this sacred and auspicious Pournima night, the full moon night.
the parental home of the Supreme Pontiff of Hinduism in Tiruvannamalai, from where the Aushada Annadhan is being served, is located in the sixth circumambulation path around the temple, the Arunachaleshwara temple. And as per the Hindu source scriptures, which is the Agamas directly revealed by Paramashiva himself, Bhagwan's parental home is located on the southern side of the Arunachaleshwara temple, as per the Agamas, the Hindu source scriptures revealed by Paramashiva, as to how the layout of a temple town should be and where the homes of the gurus, the incarnations of the town, should be located, and where the Shivacharyas, the temple priests of the temple, their homes should be located. In strict adherence to it, the Tiruvannamalai town is laid out. Bhagwan's parental home is located, as per the Agamas, on the southern side of the Arunachaleshwara temple, while the homes of the Shivacharyas, the temple priests, are all located on the northern side of the temple in what is known as the Big Street or Periyatheru. Supreme Pontiff of Hinduism, as the living manifestation of Paramashiva, describes Tiruvannamalai as the most perfect city of Paramashiva. The biological family of the Supreme Pontiff of Hinduism belongs to the community of the Tondai Mandala Adishaiva Velalar community. And it is from this community that the ruling pontiffs, the Guru Mahasannidhanams of the various ancient Shaivite mats are elected. And at the young age of around 10, the Supreme Pontiff of Hinduism was recognized as a living manifestation of Paramashiva himself and chosen by the 230th Pontiff of the Tondai Mandala Adinam, one of the most ancient Shaivite monasteries, as his successor, and all the ritualistic procedures, the Acharya Abhishekam, the Nirvana Diksha, were all bestowed on the Supreme Pontiff of Hinduism by the 230th Guru Mahasannidhanam, the Pontiff of the Tondai Mandala Adinam. And the Supreme Pontiff of Hinduism is now the 233rd Guru Mahasannidhanam of the very Tondai Mandala Adinam, for which he was coronated at the young age of 10. These ritualistic procedures and coronation was performed by the 230th Guru Mahasannidhanam on the Supreme Pontiff of Hinduism inside the Arunachaleshwara temple in the what is called the 1,000-pillared hall or the Ayiram Kal Mandapam, which is located in the 5th circumambulation path inside the Arunachaleshwara temple. And witness to these rituals and coronation are the Shivacharyas, the temple priests of the Arunachaleshwara temple.
It is here in Tiruvannamalai that the Supreme Pontiff of Hinduism flagged off the Kodikan Radayatra, which is the grand procession of the presiding deities of Kailasa, Sri Nithyanandeshwara Paramashiva and Nithyanandeshwari Paramashiva Shakti, before they were consecrated in the Sanctum Sanctorum, the Garbha Mandir of the Nithyanandeshwara Paramashiva Devalaya, the temple in Adi Kailasa, Bangalore. The presiding deities went on a long procession in the states of Tamil Nadu and Karnataka, giving darshan to over 1 crore pairs of eyes before they were consecrated in the Sanctum Sanctorum of the Adi Kailasa temple. And the Supreme Pontiff of Hinduism, through a grand ceremony, flagged off the Kodikan Radayatra in Tiruvannamalai on the 24th of September 2006. And the tour of the deities lasted 2.5 months. They traveled from village to village, blessing the millions with their divine sight. And today they reside in Adi Kailasa in the Nithyanandeshwara Paramashiva Devalaya, the temple. On the 19th of April 2008, the Supreme Pontiff of Hinduism inaugurated KAILASA Tiruvannamalai Sri Nithyananda Janmabhūmi Kshetram on the mountain path. And ever since then, KAILASA Tiruvannamalai has been offering a host of humanitarian and spiritual services to the people of Tiruvannamalai and the neighboring villages, as well as for the global seekers worldwide. கருணை மிகுந்த அன்னை என்னும் வரமளித்தது
You are continuing to watch the live relay from Tiruvannamalai. From the two locations, the two Kailasas in Tiruvannamalai, from the parental home of Bhagavan Kailasa Tiruvannamalai, Sri Nithyananda Janmabhūmi, and from the mountain path where the temple monastery complex Kailasa Tiruvannamalai, Sri Nithyananda Janmabhūmi Kshetram is located. From both the locations, the Aushada Annadhan is being served to the devotees of Annamalayar who are circumambulating the sacred Arunachala hill on this auspicious occasion of Pournima, the monthly full moon night. Every full moon night, the Aushada Annadhan is served to the lakhs of Paramashiva devotees who circumambulate sacred Arunachala. Over 18,500 meals have been served thus far from the commencement of Pournima. It is the teaching of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam, that when one is immersed in spiritual austerity, in spiritual penance, one must be supported in all possible ways. While the devotees of Annamalayar are immersed in the spiritual activity of circumambulating the sacred Arunachala hill, the Supreme Pontiff of Hinduism ensures that they are completely supported by serving the free food, Aushada Annadhan, to them continuously during the entire period of the Purnima night, along with purified drinking water.
Ever since the Supreme Pontiff of Hinduism established the temple monastery complex on the mountain path, what is today known as KAILASA Tiruvannamalai Sri Nithyananda Janmabhūmi Kshetram, the Supreme Pontiff of Hinduism has continuously restored the spiritual strength of the people of Tiruvannamalai through multivarious spiritual programs and ritualistic initiations like the Shiva Diksha and the Vishesha Diksha. These initiations are given to all devotees of Paramashiva from a very young age. And this initiation into Shiva Diksha and Vishesha Diksha empowers individuals to connect to Paramashiva and offer the everyday worship to Paramashiva. शिव शक्तीश्वर श्री शैलेश्वर शंभो शंकर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर माधव मुरहर मधुर मनोहर गिरिधर नागर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर अभय प्रदायक आनंददायक भक्त उदाहरण नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर बंसीधर हरा श्याम सुंदर नाचे नटवर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर हे मधुसूदना भवभयभञ्जना मंगल पावना नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर नर्दन सुंदर नटन मनोहर करुण सागर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर जगदोधारण कृष्ण जनार्दन परम दयागण नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर सत्य सनातना नित्य निरंजन भक्त परायण नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि Being the home of the Supreme Pontiff of Hinduism, the living manifestation of Paramashiva, Tiruvannamalai is an extremely important heritage for the revival of Hinduism itself. Despite the continued attacks
against the land and its people. Today, the KAILASA Tiruvannamalai is continuing its service to the humanity without a break in the quality or the quantity of the services provided, and the Supreme Pontiff of Hinduism personally oversees the Annadhan and other socio spiritual activities being offered every day to the people of Tiruvannamalai. ಚಂದ್ರಶೇಖರ ಪನ್ನಗಭೂಷಣ ನಿಖಿಲ ಲೋಚನ ನಿತ್ಯ ಪುರೀಶ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ಮಾತ ಪಿತಾ ಗುರು ದೇವ ಮಹೇಶ್ವರ ದೀನದಯಾಭರ ನಿತ್ಯ ಪುರೀಶ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ
We are continuing to watch the live relay from Tiruvannamalai, where the Aushada Annadhan is being served from KAILASA Tiruvannamalai, Sri Nithyananda Janmabhūmi, the parental home of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivamam, and from the second location, which is the KAILASA Tiruvannamalai, Sri Nithyananda Janmabhūmi Kshetram, located on the mountain path. On the sacred occasion of Pournima, which is the full moon night, millions of devotees of Paramashiva converge in Tiruvannamalai to circumambulate the sacred Arunachala hill, which is the hill form of Paramashiva. And on this auspicious occasion, the Aushada Annadhan is served to the millions of Paramashiva devotees. And these devotees partake of the Aushada Annadhan during the circumambulation around the Arunachala hill. The KAILASA Paramparagata Arunagiri Yogishwara Arunachala Sarvagnya Peetham, which is the spiritual and religious kingdom of Tiruvannamalai, originated here from Paramashiva himself through his incarnation as Arunagiri Yogishwara. With spiritual origins right from the Big Bang and the creation of the very universe, Paramashiva promised to be eternally available to his devotees here in Tiruvannamalai in three forms: in the form of the hill Arunachala, the form of the Arunachaleshwara Linga inside the Arunachaleshwara temple, and in the third form, which is the human form as a living incarnation. And since then, the Arunachala Sarvagnya Peetham has had a continuous, unbroken, living stream of incarnations who have continuously guided humanity in the path of enlightenment. The current living incarnation of Paramashiva being the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivamam. The enlightenment ecosystem of Arunachala Sarvagnya Peetham is eternally protected by Paramashiva. And in this glorious lineage of incarnations of Paramashiva are some of the most notable incarnations, including Bhagavan Ramana Maharishi and Yogi Ram Surat Kumar Swamigal and Sri Sheshadri Swamigal, directly initiated by Bhagavan Arunagiri Yogishwara, who is Paramashiva himself. The Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivamam, is the current living manifestation of Paramashiva in this lineage and the successor to the Arunachala Sarvagnya Peetham. And Tiruvannamalai is the very place which holds the cherished memories of some of the greatest Leelas, the divine plays during the childhood years of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivamam. And until today, Tiruvannamalai is a spiritual nerve center attracting sincere seekers from across the globe. As part of the Pournima celebrations in Tiruvannamalai, the one-day Kalpataru meditation convention is about to happen in Tiruvannamalai starting tomorrow, for which registrations are on. This one-day meditation program, the Kalpataru, is the greatest gift to humanity from the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivamam.
This program teaches the science of manifesting our reality in our lives. How to manifest our reality in our lives without any conflicts or contradictions or struggles. That is the essence of this Kalpataru one-day meditation convention. And part of this Kalpataru meditation convention is the Shiva Diksha initiation, which is given as the first level initiation to connect one to Paramashiva. This first level initiation is part of the Kalpataru meditation program, where the people are guided with the Gayatri mantra initiation as well, which is the oldest initiation, mantra initiation that is given in Sanatana Hindu Dharma, given to kindle our inner intelligence, which then expresses and becomes our inner guru or our inner voice. Each one of you watching this live relay is invited to be part of the Kalpataru convention that is about to start in just a few hours from now. The Kalpataru program empowers us to powerfully manifest our reality in our life without a trace of any powerlessness. Close to 20,000 meals have been served to the Annamalaya devotees from the time of commencement of the full moon night.
ஸ்வர்ணநாகவாகனம் அதில் தேவி தரிசனம் நித்யத்தாயின் திருமுகம் கரை சேரும் வரம் தரும் அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும் அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும் ஸ்வர்ணநாகவாகனம்
as we enter the wee hours of the next day morning. In continuation of the full moon night, the Aushada Annadhan is continuing to be served to the Annamalaya devotees who are in circumambulation around the sacred Arunachala hill in Tiruvannamalai for the Pournima night. The Aushada Annadhan is being served from two locations of KAILASA in Tiruvannamalai, the KAILASA Tiruvannamalai Sri Nithyananda Janmabhūmi, the parental home of Bhagavan, as well as KAILASA Tiruvannamalai Sri Nithyananda Janmabhūmi Kshetram, which is the temple monastery complex located on the mountain path. The sannyasis, devotees, and volunteers of KAILASA are untiringly serving the Aushada Annadhan food to the Annamalaya devotees. In the parental home of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivamam, where the Aushada Annadhan is being served, you can see the biographical panels on the walls narrating the divine life story of the Supreme Pontiff of Hinduism, especially during the first 17 years of his life on the planet, which he spent in Tiruvannamalai. The Supreme Pontiff of Hinduism dedicates his hard work and extreme sacrifice to his gurus who nurtured him and groomed him during the formative years of his incarnationhood in Tiruvannamalai. During all the various meditation conventions conducted by the Supreme Pontiff of Hinduism, we have always seen, amidst the tightly packed schedules of the Supreme Pontiff of Hinduism, he always takes a little time off to serve food to the devotees with his own divine hands. And now we are witnessing the Aushada Annadhan being served to the lakhs of Annamalaya devotees in Tiruvannamalai. And the devotees of Annamalaya receive the Aushada Annadhan through the extended hands of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam, through the hands of his devotees, which are his own extended hands.
serving food to the people, food that is organically grown and cooked through a sattvic preparation, avoiding any ingredients that might carry negative energy. Such kind of food, serving such kind of food to the people, is one of the core visions of the Supreme Pontiff of Hinduism, because just through this Aushada Annadhan, the consciousness of the people receiving the food and consuming it can be raised. That is the science of Aushada, the science of the sacred herbs that are meant for healing and enlightenment. Food that is infused with these Aushada elements is the Aushada Annadhan that is being served to the people of Tiruvannamalai today.
over 22,000 meals have been served through this Aushada Annadhan, the offering of free food infused with the energy of enlightenment, the Aushada Annadhan. The Aushada Annadhan is happening in 2 locations of KAILASA in Tiruvannamalai. मूषिकवाहन मङ्गलदायक गौरीनन्दना नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर मुक्तिप्रदायक विघ्नविनाशक सिद्धिविनायक नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर गंगाधर हर हे परमेश्वर जय जगदीश्वर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर शिव शक्तीश्वर श्रीशैलेश्वर शंभो शंकर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर. As we enter into the last few hours of the full moon night, during the wee hours of the morning, the Aushada Annadhan continues to be served to the Annamalai devotees in Tiruvannamalai while they are performing the spiritual practice of the circumambulation of the sacred Arunachala hill, which is Paramashiva himself in hill form.
The Annamalaya devotees are familiar with Kailasa's Aushada Annadhan services, especially in Tiruvannamalai. At any time of the day, the Aushada Annadhan is available for them, and they come fully well knowing that they will be able to receive food from the Kailasa in Tiruvannamalai. The sannyasis and volunteers of Kailasa are untiringly serving the Aushada Annadhan, deeply inspired by the undaunted services and efforts of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashhivam, in serving the people of Tiruvannamalai. As we enter into the wee hours of the morning, almost concluding the full moon night, all the Kailasas worldwide are preparing to have the live darshan of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashhivam, gracing the entire humanity on the auspicious occasion of Thaipusam, which is the festival dedicated to Lord Subrahmanya, the Lord of Victory. Thaipusam is the celebration of the divine occasion when Lord Subrahmanya receives the celestial spear, the Shakti Vel, from his own mother, Devi Paramashiva Shakti, for the destruction of the demon Surapadman. Infused with her very Kundalini Shakti,
The Shakti Vel is given to Lord Subrahmanya by Devi herself, making him invincible and making him the very Lord of victory. Very shortly, we will be receiving the live presidential address by the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam, on the auspicious occasion of Thaipusam. The Annamalaya devotees continue to walk in to the two Kailasas in Tiruvannamalai to have their food for the day.
We have entered into the wee hours of the next day morning, and the Aushada Annadhan continues to be served from KAILASA Tiruvannamalai, Sri Nithyananda Janmabhūmi Kshetram, located on the mountain path around the sacred Arunachala hill. It is a marathon service that is offered every Pournima night, the full moon night of every month, to the Annamalaya devotees when the Aushada Annadhan is served to every single devotee who comes around in Girivalam around sacred Arunachala. Second to only the Arunachaleshwara temple in Tiruvannamalai, the two locations, the Kailasas in Tiruvannamalai, are the most visited places in Tiruvannamalai by the Annamalaya devotees and tourists entering Tiruvannamalai. The Kailasas in Tiruvannamalai are the only places where the food is available continuously, non-stop during the entire Purnima night, as we can see now. We have entered into the wee hours the next day morning, and still the Aushada Annadhan is being made available to the people. Over 23,400 meals have been served for this full moon night celebrations. The Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivamam, has revealed that the original purpose of establishing KAILASA Tiruvannamalai is to serve the Annamalaya devotees who come to Tiruvannamalai, surrendering at the feet of Annamalaya Paramashiva himself, completely trusting that he will take care of them and protect them. And as the living manifestation of Paramashiva, the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivamam, assumes the responsibility of
supporting the people and protecting them and caring for them, especially in Tiruvannamalai. ஏற்றமான வாழ்க்கையும் இறக்கம் கண்ட போதும் மனம் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை பாங்குடனே கொள்ளணும். ஏற்றமான வாழ்க்கையும் இறக்கம் கண்ட போதும் மனம் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை பாங்குடனே கொள்ளணும். மாற்றங்களை தாங்க மனம் பெருந்தவிப்பு தவிச்சிடும். உள்ள மத ஏற்க அங்கு பரவசமும் நிறைஞ்சிடும். மாற்றங்களை தாங்க மனம் பெருந்தவிப்பு தவிச்சிடும். உள்ள மத ஏற்க அங்கு பரவசமும் நிறைஞ்சிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடி விடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடி விடும். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். ஐம்புலனின் ஆளுமை துன்பத்தையே சேர்க்கும். குரு நித்யனனை நம்பு அது ஆனந்தத்தை ஈர்க்கும். ஐம்புலனின் ஆளுமை துன்பத்தையே சேர்க்கும். குரு நித்யனை நீ நம்பு அது ஆனந்தத்தை ஈர்க்கும். அன்பு வழி மலரும் அகங்காரம் அது நீங்கிடும். சத்துருவின் பாதம் சரணாகதியா சேர்ந்திடும். அன்பு வழி மலரும் அகங்காரம் அது நீங்கிடும். சத்துருவின் பாதம் சரணாகதியா சேர்ந்திடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடி விடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடி விடும். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். ஆன்ம வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கணும். அட வாழ்ந்துதான் ஆன்மீகத்தை அனுபவிக்கணும். ஆன்ம வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கணும். அட வாழ்ந்துதான் ஆன்மீகத்தை அனுபவிக்கணும். சக்தி எல்லாம் தேடி வரும் You can see in the screen on the Girivala path, the mountain path, the Annamalai devotees are continuing their Girivalam, their circumambulation of the sacred Arunachala hill, while some of them step aside to receive the Aushada Annadhan from the hands of the KAILASA volunteers who are continuing the Aushada Annadhan right on the Girivala path, right on the mountain path, just outside the gates of KAILASA Tiruvannamalai, Sri Nithyananda Janmabhūmi Kshetram, which is exactly on the 7th kilometer in the 14-kilometer Girivala path around sacred Arunachala hill. From the temple, our KAILASA Tiruvannamalai is exactly halfway through in the circumambulation, making it a convenient location for the Annamalai devotees to quickly grab their meal and continue in their spiritual practice of circumambulation around the Arunachala hill. அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். அன்பாலண்டம்
the townspeople of Tiruvannamalai, as well as the devotees of Annamalayar who enter Tiruvannamalai every Pournami night, are completely accustomed to having the Aushada Annadhan at both the KAILASA locations in Tiruvannamalai. As you can see here, we have entered into the early morning of the Purnima night on the next following day, and the Aushada Annadhan is continuing untiringly. அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும் அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும் ஸ்வர்ணநாக வாகனம் அதில் தேவி தரிசனம் நித்யத்தாயின் திருமுகம் கரை சேரும் வரம் தரும் அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும் அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள். The one-day meditation program, the Kalpataru, is about to start. The Kalpataru meditation program is the gift given by the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashhivam, to the whole of humanity. In this program, the Supreme Pontiff of Hinduism teaches the science of manifesting our reality in our lives. Whatever we wish to have as reality in our life, how to manifest that science is taught in this Kalpataru meditation program. And along with that, the Shiva Diksha initiation is given. The Shiva Diksha initiation is the first level initiation in the ritualistic worship of Paramashiva, where the connection to Paramashiva is established inside each being participating in this convention. Every Purnima day, the Kalpataru meditation program is conducted here in Tiruvannamalai.
நித்யன் தோன்றிடும் ஹம்சவாகனம் அவன் திருப்பதம் காணும் யோகம் பிறவியின் பலன் யாவும் கூடும் அருள் தரும் திருக்காட்சி நேரம் நித்யன் தோன்றிடும் ஹம்சவாகனம் அவன் திருப்பதம் காணும் யோகம் பிறவியின் பலன் யாவும் கூடும் அருணையின் வேந்தன் கொடிதனை ஏற்றி அருளிடும் நாளின் தரிசனம் கருணையாய் நித்யன் கையிலையில் தந்த நிகரில்லாத உயர் தரிசனம் உலகையே இங்கு கடவுளாய் மாற்ற கடவுளே தரும் தரிசனம் கவிதையாய் மாற வரிகளும் ஏங்கும் கரையில்லாத உயர் தரிசனம் தரிசனம் கல்பதரு தரிசனம் ஞானபீட மகாசம்ஸ்தான சிம்ஹாசன தரிசனம் தரிசனம் நித்யானந்தன் தரிசனம் ஞானபீட மகாசம்ஸ்தான சிம்ஹாசன தரிசனம் தரிசனம் நித்யன் தரிசனம் தரிசனம் தெய்வ தரிசனம் தரிசனம் நித்யன் தரிசனம் தரிசனம் தெய்வ தரிசனம் ஆனந்த புரிதலில் நித்யன் அரசாட்சி செய்யும் தரிசனம் ஞானத்தின் ரூபமாய் தெய்வத் திருக்கோலம் பூண்ட தரிசனம் ஆனந்த புரிதலில் நித்யன் அரசாட்சி செய்யும் தரிசனம் ஞானத்தின் ரூபமாய் தெய்வத் திருக்கோலம் பூண்ட தரிசனம் அன்பு வழிதனை அண்டம் முழுதிலும் நித்யனும் என்றும் நிலை பெற செய்யும் தரிசனம் இதுவோ பொங்கும் கடலென பக்தர் குழுமிட நித்யனின் தெய்வ தரிசனம் புண்ணிய தரிசனம் அல்லவோ அருள் வாழ்வின் பொருள் இந்த தரிசனம் நித்யானந்தன் யுகம் காக்கும் தரிசனம் தரிசனம் கல்பதரு தரிசனம் ஞானபீட மகாசம்ஸ்தான சிம்ஹாசன தரிசனம் தரிசனம் நித்யானந்தன் தரிசனம் ஞானபீட மகாசம்ஸ்தான சிம்ஹாசன தரிசனம் வரம் வேண்டி பக்தனும் நித்யனின் பதம் நாடக்கூடும் தரிசனம் கொடியேற்ற நாளிலே நித்யன் தவ கோலம் பூண்ட தரிசனம் வரம் வேண்டி பக்தரும் நித்யனின் பதம் நாடக்கூடும் தரிசனம் கொடியேற்ற நாளிலே நித்யன் தவ கோலம் பூண்ட தரிசனம் மண்ணும் மகிழ்ந்திடும் விண்ணும் உறைந்திடும் ஆனந்தத்தின் எல்லை கடந்திடும் திவ்ய தரிசனம் எதுவோ பக்தர்களும் பொங்கும் இடம் கடந்திட தியானம் தனி வையும் தனி சொல்ல வந்த தரிசனம் அல்லவோ அருள் வாழ்வின் பொருள் இந்த தரிசனம் நித்யானந்தன் யுகம் காக்கும் தரிசனம் தரிசனம் Over 24,000 meals have been served just on this one Pournima night, the full moon night. In this, across these two Kailasa locations alone, the location of
the parental home of the Supreme Pontiff of Hinduism, located on Tiruvudal Street, which has been recently officially acquired by KAILASA Bharat, and the location in the mountain path on the Girivala around the sacred Arunachala. In both the locations, the devotees of Annamalai are continuously being offered the sacred Aushada Annadhan. Right opposite the temple monastery complex on the mountain path of Tiruvannamalai is located the Rajarajeshwari temple, a shrine dedicated to Devi Paramashiva Shakti in her form as goddess Rajarajeshwari, and it is in the Rajarajeshwari temple on the 7th of November in the year 2000 that the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivamam, performed the first instance of recorded Chandi Homa performed personally by him at the temple. The first recorded Chandi Homa performed by the Supreme Pontiff of Hinduism on the 7th of November 2000 was captured right here in this location, just across the gates of KAILASA in this location in Tiruvannamalai. In the area called Adiyannamalai is located the Rajarajeshwari temple, where in the year 2000, Supreme Pontiff of Hinduism performed the Chandi Homa, heeding to the requests of the caretakers of the temple. And it is also in this very location on the mountain path, again opposite KAILASA and Tiruvannamalai, where the spiritually and historically significant Gautama Ashrama is located. It is in Gautama Ashrama that Devi Paramashiva Shakti came down from KAILASA and spent a time of her life under the tutelage of Sri Gautama Rishi at the Gautama Ashrama, who guided her in her journey to union with Paramashiva. And it is in Tiruvannamalai that Paramashiva Shakti, the universal cosmic mother, performed the intense Panchagni Tapas, which is the intense meditation sitting inside a fire circle for a long period of time before Paramashiva appeared and gave her the profound experience of spiritual union with him, which is celebrated as the Ardhanarishvara manifestation of Paramashiva. And it is once again right here where the KAILASA Tiruvannamalai is located that the Kannappa Nayanar temple is located. Kannappa Nayanar is one of the ardent devotees of Paramashiva in the prehistoric era, who even plucked his own eyes as an offering to Paramashiva.
right opposite Kailasa Tiruvannamalai on the mountain path is located the Rajarajeshwari temple, a shrine dedicated to Devi Paramashiva Shakti in her form as Rajarajeshwari. And it is here in the year 2000 on the 7th of November that the Supreme Pontiff of Hinduism performed a powerful Chandi Homa, a fire ritual to Devi Rajarajeshwari. And we have beautiful photographs that have captured Devi herself appearing in the fire form and receiving the final offering from the divine hands of the Supreme Pontiff of Hinduism. And we also have beautiful photographs that have captured the lit third eye energy center of the Supreme Pontiff of Hinduism. It is early morning of the following day of the Purnima night, and we have a fresh influx of Annamalaya devotees into the Kailasa Tiruvannamalai Sri Nithyananda Janmabhūmi, parental home of the Supreme Pontiff of Hinduism.
नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर मुक्तिप्रदायक विघ्नविनाशक सिद्धिविनायक नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर गंगाधर हर हे परमेश्वर जय जगदीश्वर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर शिव शक्तीश्वर श्रीशैलेश्वर शंभो शंकर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर माधव मुरहर मधुर मनोहर गिरिधर नागर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर अभयप्रदायक आनन्ददायक भक्त उदाहरण नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर बंसीधर हर श्याम सुंदर नाचे नटवर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर हे मधुसूदन भवभयभञ्जन मंगल पावन नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर नर्दन सुंदर नटन मनोहर करुण सागर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर जगदोधारण कृष्ण जनार्दन परमदयागन नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर सत्य सनातना नित्य निरंजन भक्त परायण नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर चंद्रकलाधर गौरी मनोहरा परम कृपाकर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर
लोचना नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा माता पिता गुरु देव महेश्वर दीनदयाभर नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा 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 அலகோடி இதழ் பூத்திடும் மலராய் ஒளிரும் நித்தியம் திருமுகம் கரம் தாங்கும் திருச்சூலமோ புவியில் விழிவீங்க அருள் செய்திடும். You are continuing to watch the serving of the Aushada Annadhan to the devotees of Annamalayar in Tiruvannamalai at both the Kailasas located, one on the mountain path in Adiyannamalai and second in the very parental home of the Supreme Pontiff of Hinduism, the KAILASA Tiruvannamalai Sri Nithyananda Janmabhūmi. In both the locations, the Aushada Annadhan is being continuously served to the Annamalayar devotees on the sacred occasion of the Pournima, the full moon night, where the devotees of Annamalayar come in circumambulation around the sacred Arunachala hill, which is the hill form of Paramashiva himself. The Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivem, has declared that the original purpose of establishing the Kailasa ecosystems in Tiruvannamalai is to serve the Annamalayar devotees who reach Tiruvannamalai with a complete trust that Annamalayar will take care of them, and as the living manifestation of Annamalayar Paramashiva, the Supreme Pontiff of Hinduism takes it as his personal responsibility to take care of the devotees. மார்கநெறி காட்ட அவன் காட்சி தரும் வாகனம் அருளாக அகவாழி இருள் நீக்கி சன்மார்கநெறி காட்ட அவன் காட்சி தரும் வாகனம் திருக்காட்சி கண்ட விழிகள் விரிந்திடும் வேண்டும் வரம் கேட்கும் மனம் மாயமாய் மறைந்திடும் பல கோடி இதழ் பூத்திடும் மலராய் ஒளிரும் நித்தியம் திருமுகம்
நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். The marathon service to the Annamalaya devotees through this Aushada Annadhan continues in Tiruvannamalai from both the locations at KAILASA Tiruvannamalai, Sri Nithyananda Janmabhūmi, the parental home of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivamam, as well as from the mountain path from the temple monastery complex, KAILASA Tiruvannamalai, Sri Nithyananda Janmabhūmi Kshetram. அது சித்தம் தெளிவாக்கிடும், சித்தம் தெளிவாக அது தெய்வீகத்தை கூட்டிடும், சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான். If you wish to offer your services, your volunteering services at KAILASA Tiruvannamalai, you are free to scan the QR code and register your wish to volunteer at the Kailasas in Tiruvannamalai. தென்றல்
As part of the full moon night celebrations, the Kalpataru meditation program is about to happen in KAILASA Tiruvannamalai, Sri Nithyananda Janmabhūmi Kshetram located on the mountain path. The Kalpataru meditation program is a powerful one-day meditation program gifted to humanity by the Supreme Pontiff of Hinduism, wherein he teaches the science of manifesting our reality in our lives, how to manifest what we desire in our lives. Through this powerful one-day program, the Supreme Pontiff of Hinduism, through his initiated and trained acharyas, the meditation teachers, empowers the people to manifest the signs in their lives. And along with it is given the Shiva Diksha initiation, which is the traditional and one of the oldest initiations given to the followers of Paramashiva, which empowers them with a deep feeling connection with Paramashiva and helps them enter into the space of Shivoham, oneness with Paramashiva. This Kalpataru program is about to start in KAILASA Tiruvannamalai. The Kalpataru program, along with the Aushada Annadhan, happens every full moon night in Tiruvannamalai. ஐம்புலனின் ஆளுமை துன்பத்தையே சேர்க்கும் குரு நித்யனனை நம்பு அது ஆனந்தத்தை ஈர்க்கும் ஐம்புலனின் ஆளுமை துன்பத்தையே சேர்க்கும் குரு நித்யனை நீ நம்பு அது ஆனந்தத்தை ஈர்க்கும் அன்பு வழி மலரும் அகங்காரம் அது நீங்கிடும் சத்துருவின் பாதம் சரணாகதியா சேர்ந்திடும் அன்பு வழி மலரும் அகங்காரம் அது நீங்கிடும் சத்துருவின் பாதம் சரணாகதியா சேர்ந்திடும் சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும் சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும் நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம் நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம் ஆன்ம வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கணும் அட வாழ்ந்துதான் ஆன்மீகத்தை அனுபவிக்கணும் ஆன்ம வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கணும் அட வாழ்ந்துதான் ஆன்மீகத்தை அனுபவிக்கணும் சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும் சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும் நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம் நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம் அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும் அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும் ஸ்வர்ணநாக வாகனம் அதில் தேவி தரிசனம் நித்ய தாயின் திருமுகம் கரை சேரும் வரம்
நித்யேஸ்வரி அவள் தோன்றும் அன்பால் அண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்யேஸ்வரி அவள் தோன்றும் ஸ்வர்ண நாக வாகனம் அதில் தேவி தரிசனம் நித்ய தாயின் திருமுகம் கரை சேரும் வரம் தரும் அன்பால் அண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்யேஸ்வரி அவள் தோன்றும். The KAILASA Tiruvannamalai, located on the mountain path, is in a very uniquely placed position on the mountain path from where the hill view of the sacred Arunachala hill, which is Paramashiva himself in hill form, is the view of what is called the Ajomukha or Adhomukha face of Paramashiva. In Tiruvannamalai, the sacred Arunachala hill, which is Paramashiva himself, is not merely one hill or one peak, but it is a collection of 5 peaks put together, 5 phases called the Panchamukham. But there is a 6th phase of the Arunachala hill called the Ajomukha, which represents his unmanifest dimension, which is his pure presence. And from our Kailasa in Tiruvannamalai in the mountain path, we have the darshan of only the Ajomukha of sacred Arunachala, where the other 5 phases are completely invisible. Only the pure presence radiates through the Ajomukha darshan from any spot inside the campus of this Kailasa Tiruvannamalai. If we need to see any of the other 5 peaks, we have to come out of the campus and walk a bit to the left or to the right in order to start seeing any one of the other 5 phases of Arunachala. The 5 phases correspond to the Panchakritya, the 5 cosmic actions performed by Paramashiva, which is the creation, the sustenance, the rejuvenation, the putting into delusion, and liberation through enlightenment. The 6th phase is the unmanifest, the Avyakta component of Paramashiva, which is the 6th phase of the sacred Arunachala hill, and we have the darshan of only the 6th phase from this particular campus, the Kailasa in Tiruvannamalai, which makes it all the more unique, where merely by staying in this campus, you are having the continuous initiation through the pure presence of Paramashiva through the Ajomukha darshan. பிறவியின் பலன் யாவும் கூடும்
the KAILASA volunteers, followers of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashhivam, continue to serve the Aushada Annadhan from both the KAILASA locations in Tiruvannamalai. It is their personal experience of feeling completely rejuvenated, at the end of serving the Aushada Annadhan to the Annamalayar devotees. Such is the power of this seva, where each devotee of Annamalayar, in deep remembrance of Annamalayar within themselves, literally becomes Annamalayar himself. Annamalayar becomes the very digestive fire in each one of them. And therefore, serving food to each one of them is equivalent to serving Annamalayar himself. Annamalayar is the fire form of Paramashiva worshipped in Tiruvannamalai, because it is here that he assumed the form of an infinite column of fire or light to resolve a dispute between Lord Brahma and Lord Vishnu. Therefore, Paramashiva is worshipped as the fire element in Tiruvannamalai, and he resides as the very Jataragni, the digestive fire inside each of his devotees, who circumambulates Arunachala in deep remembrance of Annamalayar within themselves. And therefore, serving food into their digestive fire is equivalent to serving food to Annamalayar himself, which makes the whole experience of serving the Aushada Annadhan a hugely spiritual experience for the KAILASA volunteers, who feel completely rejuvenated at the end of this noble Pournami seva.
செய்திட விடமஞ்சலில் நித்யம் என்னை வசியம் செய்திட வாழ்வின் வேதம் வேறில்லை என்றே கொண்டாடிட வாழ்வின் வேதம் வேறில்லை என்றே கொண்டாடிட அருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது அருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது கடவுள் அவதரித்தது கடவுள் அவதரித்தது மழலை பேச்சின் மறை நான்கின் சாரமுறுத்திட மனதனிலைக்குள் நிறுத்தும் ஞானம் சேர்த்து விளக்கிட மழலை பேச்சில் மறை நான்கின் சாரமுறுத்திட மனதனிலைக்குள் நிறுத்தும் ஞானம் சேர்த்து விளக்கிட தெய்வ கருத்தில் அன்னை எந்தன் மதிமயங்கிட தெய்வ கருத்தில் அன்னை எந்தன் மதிமயங்கிட கடல்கள் பற்றி ஆனந்தமாய் சரணடைந்திட கடல்கள் பற்றி ஆனந்தமாய் சரணடைந்திட கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது கருணை மிகுந்த அன்னை என்னும் வரமளித்தது கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது கருணை மிகுந்த அன்னை என்னும் வரமளித்தது பரமஞான ஒளியில் குழந்தை ஜொலி ஜொலித்தது பரமஹம்ச நித்யன் என்னும் பெயரும் பெற்றது பரமஞான ஒளியில் குழந்தை ஜொலி ஜொலித்தது பரமஹம்ச நித்யன் என்னும் பெயரும் பெற்றது ஆரீரோ ஆரீராரீராரீரோ ஆரீரோ ஆரீராரீராரீரோ ஆரீரோ ஆரீராரீராரீரோ ஆரீரோ The full moon night has rolled over to the next day morning in Tiruvannamalai, and the Aushada Annadhan services from both the KAILASA locations in Tiruvannamalai continue to happen for the Annamalai devotees, where the food infused with conscious energy is served non-stop to the devotees of Annamalai who are immersed in the spiritual practice of circumambulating sacred Arunachala on this Pournima night. சத்தியத்தை கொஞ்சம் கேளுங்க
नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर मुक्तिप्रदायक विघ्नविनाशक सिद्धिविनायक नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर गंगाधर हर हे परमेश्वर जय जगदीश्वर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर शिव शक्तीश्वर श्रीशैलेश्वर शंभो शंकर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर माधव मुरहर मधुर मनोहर गिरिधर नागर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर अभय प्रदायक The citizens of Tiruvannamalai continue to flock into the two Kailasas in Tiruvannamalai to receive the Aushada Annadhan, the full moon night has rolled over to the wee hours of the next day morning, and the Aushada Annadhan Seva continues for the devotees of Annamalayar. As you can see, the Annamalayar devotees, the citizens of Tiruvannamalai, come back to the two Kailasas in Tiruvannamalai to receive the Aushada Annadhan for their morning food. नर्दन सुंदर नटन मनोहर करुण सागर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर जगदोधारण कृष्ण जनार्दन परमदयागन नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर सत्य सनातना नित्य निरंजन भक्तपरायणा नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर चंद्रकलाधरा गौरी मनोहरा परम कृपाकर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर
संहारक पतित पावन नित्य पुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा चन्द्रशेखरा पन्नगभूषण निखिललोचना नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा माता-पिता गुरुदेव महेश्वर दीनदयाभरा नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा 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 பல கோடி இதழ் பூத்திடும் மலராய் ஒளிரும் நித்தியன் திருமுகம் கரம் தாங்கும் திருச்சூலமோ புவியில் விழி நீங்க அருள் செய்திடும் மறுகையில் அபயம் திருக்காட்சி உதயம் நித்யானந்தன் தோன்றிடும் இது ஸ்வர்ண சூரிய பிரபை வாகனம் மறுகையில் அபயம் திருக்காட்சி உதயம் நித்யானந்தன் தோன்றிடும் இது ஸ்வர்ண சூரிய பிரபை வாகனம் பல கோடி இதழ் பூத்திடும் மலராய் ஒளிரும் நித்தியன் திருமுகம் கரம் தாங்கும் திருச்சூலமோ புவியில் விழி நீங்க அருள் செய்திடும் குணம் தாண்டி உருவம் அதும் தாண்டி குருவாய் நித்யன் தோன்றும் எழில்வாகனம் குணம் The தாண்டி full moon night has rolled over to the wee hours of the next day morning, and the Aushada Annadhan Seva to the Annamalaya devotees continues to happen in both the locations of KAILASA in Tiruvannamalai, at the KAILASA Tiruvannamalai Sri Nithyananda Janmabhūmi, which is the parental home of the Supreme Pontiff of Hinduism, BHAGAVAN Nithyananda Paramashivam, and at the KAILASA Tiruvannamalai Sri Nithyananda Janmabhūmi Kshetram, located on the mountain path around the sacred Arunachala. The marathon service of the Aushada Annadhan, food infused with the conscious energy for healing and enlightenment, continues to happen for the Annamalaya devotees. அபயக்கரம் தாங்கி நித்யனும் அமர்ந்த
நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். பக்தியுடன் பாடிடும் பிரார்த்தனையும் சோஸ்திரம் நித்யனவன் காலடியில் கொண்டு நம்ம சேர்த்திடும். பக்தியுடன் பாடிடும் பிரார்த்தனையும் சோஸ்திரம் நித்யனவன் காலடியில் கொண்டு நம்ம சேர்த்திடும். செய்யும் அந்த தியானம் அது சித்தம் தெளிவாக்கிடும். சித்தம் தெளிவாக அது தெய்வீகத்தை கூட்டிடும். செய்யும் அந்த தியானம் அது சித்தம் தெளிவாக்கிடும். சித்தம் தெளிவாக அது தெய்வீகத்தை கூட்டிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். தென்றலாக வீசிடும் தேகந்தான் சிலிர்த்திடும். சொந்தமாக்க எண்ணி விட சேர்ந்திடாம ஓடிடும். தென்றலாக வீசிடும் தேகந்தான் சிலிர்த்திடும். சொந்தமாக்க எண்ணி விட சேர்ந்திடாம ஓடிடும். கைகளும் துறக்க அது கனிவுடனே நிறைஞ்சிடும். இதயத்துக்குள்ள இனிதாக வரும் ஆனந்தம். கைகளும் துறக்க அது கனிவுடனே நிறைஞ்சிடும். இதயத்துக்குள்ள இனிதாக வரும் ஆனந்தம். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். சொர்க்கலோகம் என்பதும் நரகலோகம் என்பதும் வெளியில் தானே உள்ளதுன்னு வீணாகத்தான் தேடினோம். சொர்க்கலோகம் என்பதும் நரகலோகம் என்பதும் வெளியில் தானே உள்ளதுன்னு வீணாகத்தான் தேடினோம். கொண்ட எண்ணம் தானே அந்த நிலைய நமக்கு காட்டிடும். எண்ணம் தெளிவாக மனம் சொர்க்க வாழ்வை கண்டிடும். கொண்ட எண்ணம் தானே அந்த நிலைய நமக்கு காட்டிடும். எண்ணம் தெளிவாக மன சொர்க்க வாழ்வை கண்டிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். All the Kailasas worldwide are celebrating the Thaipusam today. Kailasa in Malaysia is offering the Aushada Annadhan in 6 different locations in Malaysia. It is the divine vision of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramamashivam, to serve the Aushada Annadhan in all the locations where the large congregations are celebrating the various Hindu festivals. மீண்டும் உருவாகும் அந்த சக்தி தன்னை தீர்த்திடும். என்ன மறைந்தோட அது ஆன்மீகத்தில் சேர்த்திடும். மீண்டும் உருவாகும் அந்த சக்தி தன்னை தீர்த்திடும். என்ன மறைந்தோட அது ஆன்மீகத்தில் சேர்த்திடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும்.
எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். ஏற்றமான வாழ்க்கையும் இறக்கம் கண்ட போதும் மனம் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை பாங்குடனே கொள்ளணும். ஏற்றமான வாழ்க்கையும் இறக்கம் கண்ட போதும் மனம் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை பாங்குடனே கொள்ளணும். மாற்றங்களை தாங்க மனம் பெரும் தவிப்பு தவிச்சிடும். உள்ள மத ஏற்க அங்கு பரவசமும் நிறைஞ்சிடும். மாற்றங்களை தாங்க மனம் பெரும் தவிப்பு தவிச்சிடும். உள்ள மத ஏற்க அங்கு பரவசமும் நிறைஞ்சிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடி விடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடி விடும். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். Bhagavan Nithyananda Paramashivam came back into the divine fold of KAILASA on Tiruvudal Street in Tiruvannamalai. The citizens of Tiruvannamalai have been celebrating this divine acquisition, and it has become their everyday routine to have their meal at the KAILASA Tiruvannamalai, Shri Nithyananda Janmabhūmi. As we can see, the Pournami night has moved on into the hours of the next day morning, and we have the people once again flocking in to receive their morning meal at KAILASA Tiruvannamalai, Shri Nithyananda Janmabhūmi. And so also in KAILASA Tiruvannamalai, Shri Nithyananda Janmabhūmi Kshetra, we can see the devotees of Annamalai are once again flocking in to the food counters to receive the Aushada Annadhan from the volunteers of KAILASA, serving the Aushada Annadhan untiringly from the commencement of the full moon night until now. சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். ஆன்ம வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கணும், அட வாழ்ந்துதான் ஆன்மீகத்தை அனுபவிக்கணும். ஆன்ம வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கணும், அட வாழ்ந்துதான் ஆன்மீகத்தை அனுபவிக்கணும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். சக்தி எல்லாம் தேடி வரும் ஞானமும் தான் கூடிவிடும். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். நித்யானந்த சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம்.
அருட்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும் அன்பால் அண்டம் யாவையும் தாங்கும் அருட்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும் ஸ்வர்ணநாக வாகனம் அதில் தேவி தரிசனம் நித்ய தாயின் திருமுகம் கரை சேரும் வரம் தரும் அன்பால் அண்டம் யாவையும் தாங்கும் அருட்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும் அன்பால் அண்டம் யாவையும் தாங்கும் அருட்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும் ஸ்வர்ணநாக வாகனம் அதில் தேவி தரிசனம் நித்ய தாயின் திருமுகம் கரை சேரும் வரம் தரும் அன்பால் அண்டம் யாவையும் தாங்கும் அருட்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும் மறை கூறிடும் யாவும் அருள் விழிகள் தெளிவாக்கும் அன்னை கூறும் ஒரு சொல்லே நித்ய ஆனந்தத்தில் சேர்க்கும் மறை கூறிடும் யாவும் அருள் விழிகள் தெளிவாக்கும் அன்னை கூறும் ஒரு சொல்லே நித்ய ஆனந்தத்தில் சேர்க்கும் ஜகமாயைகள் யாவும் அவள் எழில் ரூபத்தில் தோற்கும் உளம் கொள்ளும் It is here in KAILASA Sri Nithyananda Janmabhūmi, Bhagwan's parental home, that he started the revival activity of KAILASA from the time of assuming the human body. The revival of all the dimensions of Sanatana Hindu Dharma, our beloved Bhagwan, the Supreme Pontiff of Hinduism, Bhagwan Nithyananda Paramashivamam, commenced right here in his own parental home, situated on the Tiruvudal street in Tiruvannamalai, which is on the southern side of the Arunachaleshwara temple. It is here in his parental home that the Supreme Pontiff built the first temple of KAILASA, his own home temple, which he himself built and offered worship to every day. Today, KAILASA's temples are spread all over the world, with deities consecrated directly by the Supreme Pontiff of Hinduism through the sacred process of Prana Pratishtha, where, as the living manifestation of Paramashiva, the Supreme Pontiff of Hinduism directly infuses the cosmic energy into the deities, rendering them as independent living intelligence energies that respond to people's prayers. The first deities of KAILASA happened here in KAILASA Tiruvannamalai, Sri Nithyananda Janmabhūmi, the parental home of the Supreme Pontiff of Hinduism. It is here that his first childhood deities took shape. It is here that the Supreme Pontiff of Hinduism sculpted his own deities. He sculpted the Devi Bhuvaneshwari out of soapstone after beholding her live darshan inside the Arunachaleshwara temple. And it is here that he etched the first copper coil, the copper foil, with the Shri Yantra, which is the sacred geometry representing the entire cosmos in two-dimensional form. It is here in his parental home that the Supreme Pontiff of Hinduism revived all the temple arts, be it the jewelry or the deities or the temples themselves or the robes of the deities, all of the temple arts. The revival of all of the temple arts started here in Bhagwan's parental home, which has today taken the shape of KAILASA's Nithyananda Sacred Arts University, with its sprawling campuses all over the world, catering to the needs of the KAILASA temples worldwide. The Aushada Annadhan Bhagwan revived during his childhood right in his own parental home, supported by his biological mother,
Nithyananda and his maternal grandfather Sri Raja Mudaliyar, both of whom were known for their passion for serving food to people. And therefore, the revival of the Aushada Annadhan, the food component of the Hindu tradition, the Supreme Pontiff of Hinduism, established through his maternal grandfather Sri Raja Mudaliyar and his own biological mother Nithyananda Ananda. Today, the Aushada Annadhan is being served by the Supreme Pontiff of Hinduism through the extended hands of his devotees worldwide in all the KAILASA ecosystems and in all the locations where the large congregations happen to celebrate the Hindu festivals. The Hindu science of yoga was revived by the Supreme Pontiff of Hinduism again in his own parental home, when from the age of 3 until the age of 13, the Supreme Pontiff of Hinduism underwent the rigorous Hatha Yoga training with his yoga guru Yogiraj Yogananda Puri, also known as Raghupati Yogi in Tiruvannamalai. The revival of the Hindu sciences of Vedanta, Tantra and Sri Vidya, the Supreme Pontiff of Hinduism achieved through his gurus Sri Sakki Swamigal and Mata Vibhudananda Puri. Once again from his parental home here in Tiruvannamalai, which is today KAILASA Tiruvannamalai Sri Nithyananda Janmabhūmi. The revival of the science of Aushada, which is the science of infusing conscious energy into sacred herbs and using them for healing and enlightenment. This very science, Supreme Pontiff of Hinduism revived with his guru Sri Narayana Swami Pillai. Once again here in Tiruvannamalai from his own parental home. And today, the Supreme Pontiff of Hinduism has delivered to humanity various types of Aushada. He himself has prepared these Aushada herbs and given it as a gift to humanity, where just merely by either consuming or applying these Aushada preparations on oneself, one can enter into the sacred space of Paramashivoham, oneness with Paramashiva. The science of Aushada has its roots in the Siddha tradition in the Sanatana Hindu Dharma. Every dimension of Hinduism that the Supreme Pontiff of Hinduism has revived today as the nation of KAILASA has its roots in Tiruvannamalai during the childhood period of the Supreme Pontiff of Hinduism, where he explored each of these sciences with his gurus of Tiruvannamalai. The Annamalai devotees are back at both the Kailasas and Tiruvannamalai to receive the Aushada Annadhan for their morning meal. It has been continuous celebrations at KAILASA Tiruvannamalai Sri Nithyananda Janmabhūmi ever since its acquisition by KAILASA Bharat.
சொல்ல வந்த தரிசனம் அல்லவோ அருள் வாழ்வின் பொருள் இந்த தரிசனம் நித்யானந்தன் யுகம் காக்கும் தரிசனம் தரிசனம் கல்பதரு தரிசனம் ஞானபீட மகாசம்ஸ்தான சிம்ஹாசன தரிசனம் தரிசனம் நித்யானந்த தரிசனம் ஞானபீட மகாசம்ஸ்தான சிம்ஹாசன தரிசனம் தரிசனம் நித்யானந்த தரிசனம் ஞானபீட மகாசம்ஸ்தான சிம்ஹாசன தரிசனம் ஆரீரோ ஆரிராரேராரேரோ ஆரீரோ ஆரிராரேராரேரோ கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது கருணை மிகுந்த அன்னை என்னும் வரமளித்தது கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது கருணை மிகுந்த அன்னை என்னும் வரமளித்தது பரமஞான ஒளியில் குழந்தை ஜொலி ஜொலித்தது பரமஹம்ச நித்யன் என்னும் பெயரும் பெற்றது பரமஞான ஒளியில் குழந்தை ஜொலி ஜொலித்தது பரமஹம்ச நித்யன் என்னும் பெயரும் பெற்றது கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது கடவுள் அவதரித்தது கடவுள் அவதரித்தது தவழும் அழகை கண்ட தாயின் மனக்களித்தது ததும்பும் அழகில் தரணி முழுதும் மயக்கம் கொண்டது தவழும் அழகை கண்ட தாயின் மனக்களித்தது ததும்பும் அழகில் தரணி முழுதும் மயக்கம் கொண்டது துரு துருப்பாய் நித்யன் இயங்கும் விதம் ரசித்தது துரு துருப்பாய் நித்யன் இயங்கும் விதம் ரசித்தது தங்க மகன் நித்யன் தெய்வம் என்றுணர்ந்தது தங்க மகன் நித்யன் தெய்வம் என்றுணர்ந்தது கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது கடவுள் அவதரித்தது கடவுள் அவதரித்தது பாலகராம் நித்யன் பக்தி ரசத்தில் மூழ்கிட பளிங்கு முகம் புன்னகையில் பூத்து மலர்ந்திட பாலகராம் நித்யன் பக்தி ரசத்தில் மூழ்கிட We are continuing to watch the live relay from Tiruvannamalai, where the Aushada Annadhan is being served continuously to the devotees of Paramashiva, the Annamalaya devotees who are circumambulating the sacred Arunachala hill on the auspicious full moon night. Through the night and the wee hours of this morning, the Aushada Annadhan is being served from the two locations of KAILASA in Tiruvannamalai. One, the parental home of our beloved Bhagavan, the Supreme Pontiff of Hinduism, located on the Tiruvudal street, and the second, located on the mountain path at Adi Annamalai, which is the temple monastery complex, inaugurated by the Supreme Pontiff of Hinduism on the 19th of April of 2008. From both the locations,
the customary Aushada Annadhan is being served to the Annamalaya devotees during their circumambulation around the sacred Arunachala. With the commencement of the full moon night, as per the Vedic calendar, the Aushada Annadhan started and has been continuing non-stop until now, when the devotees of Annamalaya return fresh in the morning to receive their Aushada Annadhan for their morning meal, as you can see. வசியம் செய்திட விடமஞ்சளில் நித்யன் என்னை வசியம் செய்திட வாழ்வின் வேதம் வேறில்லை என்றே கொண்டாடிட வாழ்வின் வேதம் வேறில்லை என்றே கொண்டாடிட கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது. The Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivам, continuously fulfills his responsibility as the living manifestation of Paramashiva by taking care of his devotees in Tiruvannamalai. Tiruvannamalai is the sacred destination of the millions of devotees of Annamalaya who surrender at his feet here in this sacred takes care of his people in Tiruvannamalai in various ways through nourishing their body, mind and consciousness through various meditation programs, through the serving of the Aushada Annadhan, through the various initiations. Today is also the Kalpataru program, which is the one-day meditation program in Tiruvannamalai as part of the Pournima, the full moon night celebrations, where the initiation is given to the convention delegates into the science of manifesting our reality in our life. Kalpataru is the science of manifesting our reality of whatever we desire in our life. And as part of this is the Shiva Diksha, which is the initiation into the first level worship of Paramashiva, where a powerful connection is established with Paramashiva for each being. Today, the Shiva Diksha is also happening in Tiruvannamalai as part of the Kalpataru meditation convention. As the living manifestation of Paramashiva, the Supreme Pontiff of Hinduism has initiated millions of beings into the Shiva Diksha and the Vishesha Diksha, which is the first and second levels of initiation in the worship of Paramashiva, to experience the space of Shivoham, which is the oneness with Paramashiva, which is the original purpose of any living being, to experience the oneness with Paramashiva. This one-day meditation program, the Kalpataru, happens every Pournima night, full moon night in Tiruvannamalai. For the citizens of Tiruvannamalai and the Annamalaya devotees who enter Tiruvannamalai on this sacred occasion every month. The KAILASA volunteers and sannyasis of KAILASA untiringly have been serving the Aushada Annadhan as the extended hands of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivам. And it is their personal experience through their sharings that it is the most rejuvenating experience to serve the Aushada Annadhan to the Annamalaya devotees. The Supreme Pontiff of Hinduism has given the spiritual significance and explanation for feeling this rejuvenation, which is when you are serving the Aushada Annadhan to the devotees of Annamalaya, you are serving to Annamalaya himself, because each one of them carries Annamalaya in their very hearts and souls, in his deep remembrance as they are immersed in the Girivala, the circumambulation around Arunachala. Annamalaya becomes their digestive fire inside them.
And therefore, when you serve food into the digestive fire of each being, you are serving food to Annamalai himself, and therefore it manifests as the most rejuvenating experience for those serving the Aushada Annadhan and for those preparing the Aushada Annadhan for this divine cause. It is a great privilege and pride for the Kailasa Vasis and the Kailasa volunteers to be serving the Aushada Annadhan from Bhagwan's own parental home on Tiruvudal Street. It is here in Bhagwan's parental home that Bhagwan revived every single stream of the Hindu tradition that has today taken global proportions through the worldwide Kailasa ecosystems that Bhagwan has established. The first home temple built by the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashhivam, is here in his own parental home in Tiruvannamalai. And today we have temples worldwide across the entire globe forming the Kailasa ecosystems, catering to the conscious needs of the people in the various regions across the globe. The Aushada Annadhan, which we are witnessing in front of our eyes, started its revival in Bhagwan's own parental home. During his childhood, the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashhivam, was immersed in the various revival activities of Kailasa, from the Aushada Annadhan to the temple tradition, to reviving the temple arts, to reviving the rituals, the kriyas in worship of Paramashiva, the revival of the sacred scriptures of the Hindu tradition, and publishing of the cosmic principles of Sanatana Hindu Dharma. The Supreme Pontiff of Hinduism started right here in his parental home, where he delivered his first discourses and published his first handwritten books. Every single dimension of the revival of Kailasa happened here in the Sri Nithyananda Janmabhūmi of Kailasa, which is now officially under Kailasa after the recent acquisition of it by Kailasa Bharat. And it is here in the parental home of the Supreme Pontiff of Hinduism that the Supreme Pontiff of Hinduism explored these great Hindu sciences with all of his gurus of Tiruvannamalai. He explored the science of yoga with Yogiraj Yogananda Puri, the science of Vedanta with Sri Sakhi Swamigal, the science of Tantra and Sri Vidya with Mataji Vibhutananda Puri, the science of Aushada with Sri Narayana Swami Pillai, the science of Nirahara Samyama with Sri Mauna Swami Narayana Swami, and also the science of Kaya Kalpa with him, and the science of Advaita Bhakti with Sri Yogiram Suratkumar Swamigal, who is the direct predecessor of the Supreme Pontiff of Hinduism in the unbroken lineage of the incarnations of Paramashiva in Tiruvannamalai. And the Supreme Pontiff of Hinduism during his childhood explored the science of universal boundaryless consciousness with Sri Thinnai Swamigal, the direct disciple of Bhagwan Ramana Maharishi, and the science of self-enquiry through Sri Sadhu Om, another direct disciple of Sri Bhagwan Ramana Maharishi. And the Hindu philosophy of Shaiva Siddhanta through his Acharya Vidwan Sri Panduranganath. And the science of enlightenment with Sri Annamalai Swamigal, another direct disciple of Bhagwan Ramana Maharishi. The revival of the glorious Guru-disciple tradition of the Sanatana Hindu Dharma
which has preserved the Enlightenment science over generations across all the persecutions, the revival of this lineage and re-establishment of it for eternity started here in the parental home of the Supreme Pontiff of Hinduism during his childhood years. The Supreme Pontiff of Hinduism started his yoga training at the age of 3 with Yogiraj Yogananda Puri, also known as Raghupati Yogi. At around the age of 10, the Supreme Pontiff of Hinduism had his darshan of Paramashiva in the form of his beloved Guru, Bhagavan Arunagiri Yogeshwara, who assumed the form of a young sannyasi in his late 20s, early 30s, and gave the first darshan to the Supreme Pontiff of Hinduism and imparted the Paramashiva Jnana and the Paramashiva Vijnana to the Supreme Pontiff of Hinduism at that tender age. Every one of the gurus of the Supreme Pontiff of Hinduism, including Bhagavan Arunagiri Yogeshwara, has stepped foot onto his parental home, the KAILASA Tiruvannamalai, Sri Nithyananda Janmabhūmi. It is here, in his parental home, that the Supreme Pontiff of Hinduism conducted all the Hindu festivals as celebrated in the Arunachaleshwara temple in Tiruvannamalai, with his own home deities and his own home temple, inspiring his siblings, relatives, and friends to be part of the celebrations, thereby sowing the seed of enlightenment and the Hindu lifestyle of celebrations in each one of them. Today, people from all religions, caste, creed, gender, are initiated disciples of the Supreme Pontiff of Hinduism and have become practicing Hindus who start the day with their daily ablutions, followed by practicing the Prathama Vinyasa Krama, which is the 108 sequence of yogic postures prescribed by the Supreme Pontiff of Hinduism, followed by the offering of puja to the Guru as well as to their Paramashiva Linga, their Atma Linga, which they have received from the divine hand of the Supreme Pontiff of Hinduism through the Shiva Diksha and the Vishesha Diksha. The Kailasa lifestyle is today being followed by millions of followers of the Supreme Pontiff of Hinduism, which by itself is the strongest foundation for living a life of enlightenment and highest consciousness. Today is also the auspicious celebrations of Thaipusam. All the Kailasa temples worldwide, with the grace of the Supreme Pontiff of Hinduism, are celebrating the Thaipusam celebrations dedicated to Lord Subrahmanya. The Thaipusam is a celebration of Lord Subrahmanya receiving the Shakti Vel, which is the divine celestial spear which he received from Devi Paramashiva Shakti, the universal cosmic mother, to destroy the demon Surapadman. And therefore Lord Subrahmanya is celebrated as the symbol and icon of victory, of eternal victory over collective negativity. Today, the Kailasa temples worldwide are celebrating the Thaipusam, and specifically Kailasa, Malaysia, known for its devotion and dedication to Lord Subrahmanya,
is offering the Aushada Annadhan from 6 different locations. The Aushada Annadhana Seva has been happening continuously without a break in Tiruvannamalai from both the locations in Tiruvannamalai, the parental home of Bhagavan, as well as the temple monastery complex in the mountain path. Every full moon night, when lakhs of Annamalaya devotees come into Tiruvannamalai to perform the circumambulation around Arunachala, both the Kailasas in Tiruvannamalai start the marathon Annadana, Aushada Annadhana service to the Annamalaya devotees. They also offer the everyday Annadana, which is the everyday meal offering to the citizens of Tiruvannamalai, to its sadhus and sannyasis, giving them the 3 meals for the day. The quality of the food that we consume determines the quality of our consciousness. Therefore, it is very important the way the food is prepared and the intention and consciousness from which it is served. The entire Aushada Annadhana service to the people is from the intention, the superconscious and ultimate intention of the living manifestation of Paramashiva, the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam. The intention to enlighten the entire humanity. From that ultimate purpose and intention, the Aushada Annadhana is served. And therefore, when the people consume this sacred food, it completely helps them to align with the cosmic principles, radically transforming their body, mind, and consciousness. Especially when they partake of the food every day in their lives, it builds a completely Vedic mind and yogic body for them to align with the cosmic principles and live a life of higher consciousness. This Aushada Annadhana, which is offered worldwide in all the Kailasa ecosystems, is one of the greatest contributions of the Supreme Pontiff of Hinduism in the enlightenment of humanity at large. With the most minimal effort from the side of the people, the consciousness in them grows through just consuming this Aushada Annadhana.
the citizens of Tiruvannamalai are the direct eyewitnesses to the life of the Supreme Pontiff of Hinduism during his first 17 years on the planet, from 1978 to 1995. They are the direct eyewitnesses to the miracle incidents, the divine incidents, and the extreme hard work of the Supreme Pontiff of Hinduism, even as a child, when he immersed himself completely with no other form or diversion of entertainment except the revival of Kailasa and its associated activities. Each citizen of Tiruvannamalai has a special connection and relationship with the Supreme Pontiff of Hinduism right from his childhood. The Supreme Pontiff of Hinduism lived a life for the people from day one, and therefore the people hold him dear in their hearts, cherishing fond memories with him right from his childhood years. The temple priests, the Shivacharyas, have a special connection and relationship with the Supreme Pontiff of Hinduism, for it is in the temple, the Arunachaleshwara temple, that the Supreme Pontiff of Hinduism literally grew up. He spent his first 17 years literally in the Arunachaleshwara temple. He would go home merely to attend to his home temple deities, to offer them food, to take care of them. All his other time was spent inside the Arunachaleshwara temple or in the various meditation spots in Tiruvannamalai, like the Pavala Kundru, which is the small hilltop in Tiruvannamalai, where the Supreme Pontiff of Hinduism had his enlightenment experience, the deep experience of Nirvikalpa Samadhi at the age of 12. There are 7 circumambulation paths around the Arunachaleshwara Linga, the Annamalaya deity. The 7th circumambulation path is the mountain path itself, where the KAILASA Tiruvannamalai Sri Nithyananda Janmabhūmi Kshetram is located. All of these 7 paths around the main Paramashiva Linga, the Annamalaya deity, holds fond memories of divine incidents from the life of the Supreme Pontiff of Hinduism during his childhood years. The first circumambulation path, just around the Annamalaya deity, inside the Arunachaleshwara temple, is where the Parama Advaita Anubhuti happened in the life of the Supreme Pontiff of Hinduism when he was 10 years of age, through his beloved Guru, Bhagavan Arunagiri Yogeshwara, where he had the darshan of Bhagavan Arunagiri Yogeshwara seated on the very Annamalaya Linga inside the main sanctum of the Arunachaleshwara temple. Therefore, this first circumambulation path around Annamalaya is very significant in the life of the Supreme Pontiff of Hinduism. In the second circumambulation path, inside the Arunachaleshwara temple, is where the early morning ritual and the late night ritual, the first and the last rituals in the day in the Arunachaleshwara temple, is performed, which is the Tirupalli Elichi, the ceremonious waking up of the Lord and his divine consort, and the last ritual of the day, which is the Palli Arai ritual, which is the ceremonious putting to rest the deities of Annamalayar and Unnamalayamman. The Supreme Pontiff of Hinduism during his childhood years in Tiruvannamalai has never missed a single day of participating in these 2 rituals, early morning and late night. So much so that we had a sharing from Sri Vaidyanatha Gurukal, one of the senior Shivacharyas of the temple, that if the Supreme Pontiff of Hinduism was found missing for these rituals, they could take it that he was not in station on that given day. Such was the high integrity of the Supreme Pontiff of Hinduism to the rituals of the Arunachaleshwara temple. In the third circumambulation path inside the Arunachaleshwara temple is located the Jiva Samadhi, the shrine of Arunagiri Yogeshwara, the beloved Guru of the Supreme Pontiff of Hinduism, and it is here that at the age of 10, the Supreme Pontiff of Hinduism had his first darshan of Bhagavan Arunagiri Yogeshwara as a young sannyasi. And the period of 9 months that followed, his
intimate years with his Guru, Bhagavan Arunagiri Yogishwara, the period during which Bhagavan Arunagiri Yogishwara imparted the Paramashiva Jnana and Paramashiva Vijnana to the young Supreme Pontiff of Hinduism, happened in this third circumambulation path inside the temple. In the fourth circumambulation path inside the temple is the Kritika Mandapam, the multi-pillared structure, the stone structure, wherein the Supreme Pontiff of Hinduism had his rigorous yogic training with Yogiraj Yogananda Puri, also known as Raghupati Yogi, from the age of 3 until the age of 13. And the direct eyewitness to this rigorous yogic training is Sri Subrahmanyam Ayya, who is the garland maker of the Arunachaleshwara temple. Come rain or shine, the yoga training would happen every single day in Kritika Mandapam. This is the direct sharing of Sri Subrahmanyam Ayya. It is in the Kritika Mandapam that Sri Subrahmanyam Ayya would stand all day and tie the garlands for Annamalayar and the various deities inside the Arunachaleshwara temple. And he has first-hand seen the yogic training that Bhagavan had with Raghupati Yogi and also the various spiritual power manifestations demonstrated by Raghupati Yogi, which he also made the Supreme Pontiff of Hinduism manifest at that tender age. In the fifth circumambulation path inside the Arunachaleshwara temple is located the sacred banyan tree under which is seated Lord Ganesha, and it is to this Lord Ganesha that the young Supreme Pontiff of Hinduism offered the first recorded organized public function that he celebrated, which is the Ganesh Chaturthi, the celebration of the happening of Lord Ganesha on the planet. We have photographic evidences, photographs captured of the Supreme Pontiff of Hinduism with the entire team of his friends and relatives, the young children whom he inspired at that age to be part of the Ganesh Chaturthi celebrations. That photograph captures the first team of KAILASA volunteers inspired by the Supreme Pontiff of Hinduism. The sacred banyan tree under which is seated Lord Ganesha is the very same banyan tree found in Adi KAILASA, which is the energy hub of the entire mission of KAILASA. It has been found through research laboratories that both the trees carry the same DNA. And the Supreme Pontiff of Hinduism has revealed that this tree is a very geographical reflection of the divine tree, the sacred banyan of Mahakailasa itself, under which is seated the Paramashiva in his glorious gem-studded, glittering seat, where he is seated as Lord Dakshinamurti, and he imparts the Paramashiva Jnana and Paramashiva Vijnana to the aged rishis who are seated all around him. In the sixth circumambulation path around the Annamalayar deity is located the very parental home of Bhagavan, which you are seeing in front of your eyes, where the Aushada Annadhan is happening today. It is located on the Tiruvural street, and the Tiruvural street forms part of the sixth circumambulation around Annamalayar. The seventh circumambulation path is the Girivala itself, which is the mountain path. On this seventh circumambulation path, the divine Leela of Girivala during the childhood years of the Supreme Pontiff of Hinduism has happened. The Supreme Pontiff of Hinduism used to do the Girivala every single day upon the instructions of his Guru, Mata Vibhutananda Puri, and he would report right back to her on all the mystical happenings that took place during his everyday Girivala. Therefore, all the seven circumambulation paths around the Annamalayar deity hold fond memories of divine happenings in the life of the Supreme Pontiff of Hinduism.
Today is the celebration of Thaipusam, the celebrations dedicated to Lord Subrahmanya, who is the presiding deity of the science of Aushada, which has its roots in the Siddha tradition. Lord Subrahmanya is the presiding deity for the entire Siddha tradition, which is the tradition that has gifted the science of healing herbs, sacred herbs infused with conscious energy for healing and enlightenment. In the life of the Supreme Pontiff of Hinduism during his childhood years, many divine incidents have happened in connection with Lord Subrahmanya. Lord Subrahmanya gave a magnificent darshan to the Supreme Pontiff of Hinduism as a child when he observed the 6-day Skanda Shashti Vrata initiated by his guru Mata Vibhutananda Puri, when she wished to transmit to him the alchemy science of the Sanatana Hindu Dharma. On the 6th day of the 6-day fasting observed by the Supreme Pontiff of Hinduism, he had a magnificent darshan of Lord Subrahmanya, who appeared to him in his full-fledged form, seated on his divine vehicle, the peacock, and with his 6 faces called the Shanmukha, and 12 hands holding the weapons with which he destroys the collective negativity, along with his 2 divine consorts, Valli and Devayane. In this full-fledged form, Lord Subrahmanya gave divine darshan to the young Supreme Pontiff of Hinduism. During the 6-day Skanda Shashti Vrata, the Supreme Pontiff of Hinduism would visit the Tiruvannamalai, the Arunachaleshwara temple every single day, specially to offer his worship at the shrine of the Kambattu Ilayanar, Lord Subrahmanya, which you will find as soon as you enter the temple on the eastern side. The Kambattu Ilayanar, Lord Subrahmanya shrine, is the first shrine you will find when you enter the temple in its 5th circumambulation path. It is here that the Supreme Pontiff of Hinduism would offer his worship to Lord Subrahmanya during these 6 days of intense austerities. And he would circumambulate the Muruga shrine, the Subrahmanya shrine, during these 6 days to a count of 108. And we have heard from Anasuya Ammal, the paternal grandmother of the Supreme Pontiff of Hinduism, of the divine darshan that she had from the Supreme Pontiff of Hinduism when he was a child, where he appeared to her as Lord Subrahmanya himself when she was in the Muruga shrine in Tiruchendur. She had accompanied the Supreme Pontiff of Hinduism on a pilgrimage tour, and when they were at the Tiruchendur, the world-famous Tiruchendur Subrahmanya temple, Anasuya Ammal had the darshan of the Supreme Pontiff of Hinduism standing as the Subrahmanya deity himself when the sacred bath, the Abhishekam, was being offered to the deity. Today, the Supreme Pontiff of Hinduism gives the Subrahmanya Bhava Samadhi Darshan, received by the worldwide followers during the various conventions held by the Supreme Pontiff of Hinduism. Through the Subrahmanya Bhava Samadhi Darshan, the Supreme Pontiff of Hinduism gives the intense experience of the energy of Lord Subrahmanya, which is the energy of invincibility, because Lord Subrahmanya is the Lord of victory, of eternal victory. It is indeed significant that on this special Thaipusam day celebrations, the Aushada Annadhan is being served to the devotees of Annamalayar in Tiruvannamalai, and it is going to be served to the devotees of Lord Subrahmanya in all the KAILASA temples worldwide, especially in Malaysia, which is known for its devotion to Lord Subrahmanya. KAILASA Tiruvannamalai is preparing to serve the Aushada Annadhan at 6 different locations.
It is indeed heartwarming to see the devotees of Annamalayar receive their Aushada Annadhana late in the night during their circumambulation around sacred Arunachala and return the next day morning to receive their first meal again from the hands of the KAILASA volunteers. The devotees of Annamalayar circumambulate sacred Arunachala from the time of commencement of the full moon night as per the Vedic calendar until the completion of the full moon night. And throughout this period, and before and after this period, the Aushada Annadhana is served to the devotees to ensure that not a single devotee of Annamalayar is left hungry during the spiritual practice of Girivala around sacred Arunachala. In the Kailasa temples worldwide, the Aushada Annadhana is offered as everyday Annadhan to the people in its vicinity. It is the divine vision of the Supreme Pontiff of Hinduism that anywhere the Kailasa ecosystem is located, there should be no need for the people of the vicinity to light their kitchen fire. They should simply be able to walk into the Kailasa ecosystem at any time of the day or night and receive their meal. You can see the devotees of Annamalayar, the crowd steadily increasing, especially in KAILASA Sri Nithyananda Janmabhūmi, which is located in the heart of Tiruvannamalai, just near the Arunachaleshwara temple. And therefore, you can see the people crowding into the KAILASA Sri Nithyananda Janmabhūmi to have their morning meal as the Aushada Annadhan. Bhagavan's parental home, which you are seeing on your screen, is located on the southern side of the Arunachaleshwara temple in accordance with the Agamas, the sacred scriptures of Hinduism, directly revealed by Paramashiva himself, wherein Paramashiva has declared that in any temple town, the gurus, the incarnations of the town, would reside in the southern side of the temple, and the Shivacharyas, the temple priests, would reside on the northern side. And
True to Paramashiva's revelations in the Agamas, in Tiruvannamalai, which is the most perfect city of Paramashiva, which follows his prescription in the Agamas, Bhagavan's parental home as the guiding force of the entire humanity, not just Tiruvannamalai, is located on the southern side of the Arunachaleshwara temple, and all the homes of the Shivacharyas, the temple priests, are located on the northern side of the temple. Just a few days ago, when we ushered in the Uttarayana Punyakala, which is the onset of the season of harvesting and abundance, and which is also the onset of the day of the Devatas, the gods. Our 1 year is equal to 1 day of the Devatas. And therefore, the month of January is the starting of the daytime of the Devatas, which is referred to as the Uttarayana Punyakala. We witnessed the celebrations of ushering in of the Uttarayana Punyakala during the Makara Shankaranti festival in Tiruvannamalai at KAILASA Sri Nithyananda Janmabhūmi, where we also witnessed the Tiruvudal festival, one of the flagship festivals of the Arunachaleshwara temple, being celebrated right here on the Tiruvudal street where Bhagavan's parental home is located, which is why the street acquired its name Tiruvudal Street, because the Tiruvudal festival happens here on this street during the Uttarayana Punyakala period. It is from here, from his parental home, that the Supreme Pontiff of Hinduism would witness the Tiruvudal festival celebrations on the street. And this year, the Kailasians and the volunteers had the extreme pride and privilege and delight of witnessing the very same Tiruvudal festival from Bhagavan's own parental home, from where he witnessed this festival during the first 17 years of his life. It is the consistent experience of the Kailasa volunteers and the sannyasis to feel completely rejuvenated during the preparation and serving of the Aushada Annadhan for the thousands and thousands of Annamalayar devotees, even after being involved in the untiring Aushada Annadhan, which spreads over 36 hours to sometimes 48 hours. It is their consistent experience to feel completely rejuvenated at the end of it, which speaks of the deep spiritual context behind this entire happening of the Pournima circumambulation around Paramashiva, sacred Arunachala.